ஓகே, வணக்கம் மக்களே. வி வெல்கம் யூ டு another எபிசோட் ஆஃப் சண்டே நைட் அலப்பறைகள். இந்த எபிசோட நம்ம வந்து கேம் வீக் 16 பற்றி மெயினாக பேச போகிறோம். கேம்ஸை பற்றி ஒண்டி பேசாமல் சுற்றி வர என்ன நடக்குதுங்கிறத பற்றியும் பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு பேனல் மெம்பர்ஸ் அதே பேனல் மெம்பர்ஸ் தான். சேனல் ஒண்டி தான் மாறி இருக்கு, பேனல் மாறல. ஸோ நான் அருண் வடலண்டன் ஆர்சனல் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கூட இருக்கிறது மணி யுனைடெடுக்காக போறோம், நான் பழைய தாத்தா காலத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு ஃபெர்குசன் தாத்தாவோட போட்டோ பேடி போட்டு வந்திருக்காரு. அண்ட் ராகுல் சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு, கௌதம் இந்த சீசனோட சாம்பியன்ஸ் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்துலேயே அனிருத் கிருஷ்ணா அண்ட் ஸ்ரீகார்த்திக் செல்சி அண்ட் டாட் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு நம்ம கூட இன்னைக்கு பேனல்ல வந்திருக்காங்க. ஸோ மக்களே, யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ தேங்க்ஸ் லாட். யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணாதவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஸ்ட்ரீம் கூட்டுவாங்க. அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இஃப் யூ ஹேவன்ட் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ சைக்ளோன் எல்லாம் முடிஞ்சு, ஃப்ளட்ஸ் எல்லாம் முடிஞ்சு, சென்னை இஸ் கமிங் பேக் டு நார்மலுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வருது. பரவாயில்ல, அதான் டாக் இருக்கு. நம்ம யாருக்கு தேங்க் பண்ணுறோமோ இல்லையோ அந்த நேரத்தில் டெஃபினட்டாக வாலண்டியர்ஸ்க்கு நம்ம தேங்க் பண்ணி ஆகணும். பேர் தெரிஞ்சவர்கள் ட்விட்டரில் அவங்களுடைய ஐடியை வச்சுட்டு பல பேர் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து இவர் கிஷன் தாஸ், அஞ்சனா, மற்ற வேற யாரு, ஐ திங்க் ஒன் ஆஃப் த நேம்ஸ் வாஸ் முத்து ஊவு அண்ட் சோலார் சாயனும் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர்லாம் நம்ம பார்த்தோம். பட் பேர் தெரியாத பல பேர் சென்னையில் இருக்கிற பல ஏரியாஸில் அவங்களால எவ்வளவு முடியுமோ மேக்ஸிமம் யார் மேலேயுமே டிபெண்ட் பண்ணாமல் அவங்களோட பீப்புளை வந்து பெட்டர் பொசிஷன் கொண்டு வரதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. அண்ட் தேவ் டன் அ கிரேட் ஜாப் வித் இட். ஸோ எங்களுடைய பேனலுடைய சார்பாக kudos to all of you guys and a big thank you to all of you guys. So you brought the city back to normal and you've shown what Chennai spirit is all about. ஸோ அது முடிஞ்சிடுச்சு பாய்ஸ். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கால்பந்தை பற்றி பேசுவதற்கு பேனலுக்குள் சென்று இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? அப்படியே பேனி சிரிச்சுன்னு இருக்கிற ஸ்ரீகார்த்திக் நியூ காசில் போட்டு பொல காட்டினாங்க இன்னைக்கு மேட்ச்ல. அதாவது வந்து அட்டாக் அட்டாக் அட்டாக், அதுதான் வந்து ஒரே விஷயமா தெரிஞ்சுது. ஸோ அந்த மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ எஸ், நியூ காஸ் பண்ண தெரிஞ்சது ஒண்ணுதானே, அப்புறம் அட்டாக் அட்டாக்னா அதான் தெரியும். அது பண்ணி ஜெயிக்கிறானுங்கல்ல. நான் 4-1 நியூ காசலோட ஹோம்ல ஜெயிச்சாலுமே ஜெயிக்கிறானுங்கல்ல. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ எஸ், ஸ்ரீகார்த்திக் வாங்க, மியூட்ல இருக்கீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு 2 வாரமா என்ன அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு ஃபர்ஸ்டே சான்ஸ் கொடுக்குறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மியூட்ல இருக்கீங்க, நீங்க என்ன பண்றது? இல்ல குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் இருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இல்ல ஆப்வியஸ்லி என்ன சொல்றது, லைக் நான் போன வாட்டி எங்களுக்கு அந்த 5-1 அது வந்து ஒரு கொடூர எம்பாரசிங்கான ரிசல்ட். போன சீசன் நடந்த எல்லாருக்குமே தெரியும். அந்த மேட்ச் வந்து எல்லாருமே பார்த்துட்டு நியூ கேசலோட சொல்றேன் 5-1 அங்க செயின்ட் ஜேம்ஸ் பார்க்ல. அது வந்து லைக் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல 5 கோல்ஸ் போட்டுருவாங்க. லைக் என்ன நடந்தது யாருக்கும் அனலைஸ் பண்றதுல இல்ல. அவ்வளவுதான், மொத்தமா வந்து ரியலைஸ் கிளப் இஸ் டோட்டலா broken அப்படிங்கிற மாதிரி, பிளேயர்ஸ் டோன்ட் வாண்ட் டு பிளே அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பொதுவாவே நியூ காசல் எப்பயுமே ஏதாச்சும் ஒரு வச்சு செய்யறதுக்குன்னு ஏதாச்சும் செய்வாங்கல்ல உங்களுக்கு? ஆமா, இந்த சவுதி ஓனர்ஷிப் வந்ததுல இருந்து அவங்க தானே அந்த இவங்க தான் எங்களை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. ஈவன் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், ஃபியூச்சர்ல இவங்க இதே ப்ராஜெக்ட்ல போயிட்டு இருந்தாங்கன்னா ஆக்சுவலா வந்து நியூ கேசல் ரீப்ளேசஸ் அப்படிங்கிற மாதிரி, பிகாஸ் த வே தே ஆர் கோயிங் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே. ஸோ அந்த 5-1 ரிசல்ட்டுக்கு டெஃபினட்டா லைக் ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச். லைக் இட்ஸ் ஐ கெஸ் யார் மேட்ச் பாத்தீங்கன்னு தெரியல. இட்ஸ் வுட் பீன் மோர் அது என்ன ஸ்கோர்னே எனக்கும் தெரியல. அவங்க இல்ல இதுவும் சொல்றேன், அவங்க சைட்ல ஒரு 4 கோல் அடிச்சிருக்கணும், 4-5 கோல் அடிச்சிருக்கணும். தே ஹேட் லைக் ஈஸி சான்சஸ் அவங்க சைட்லயும். பட் தென் வி ஹேட் என்னெல்லாமோ நினைச்சிருந்தாலே 5 கோல் அடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி இருந்து. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஏன்னா ஐ ஜஸ்ட் அப்படியே கவர் அப் த ப்ரீவியஸ் கேம் ஆல்சோ. வெஸ்ட் ஹாம் கேம் முடிச்சுட்டு என்னாச்சுன்னா எவ்ரிஒன் வாஸ் சேயிங் திஸ், இந்த இன்ஜுரிஸ்னே பேசிட்டே இருந்தாங்க. மொத்தம் ஒரு பாயிண்ட் அப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்த்தா ஆக்சுவலா மேடிசன் வேண்டன் 2 பேர் மட்டும் தான் இன்ஜூர் ஃபர்ஸ்ட் 11ல. மற்றபடி எல்லாருமே திருப்பி வந்துட்டாங்க. மற்றபடி எல்லாமே வந்து இந்த பெஞ்ச் பிளேயர்ஸ் தான் இன்ஜூர்ட். ஸோ பெஞ்ச் பிளேயர்ஸ் இன்ஜூர்டுங்கிறது நம்ம வந்து அது பெரிய ரீசனா சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு பிரீமியர் லீக் இருக்க எல்லா டீமுமே அந்த ஒரு இதுதான். ஸோ ஹேண்ட்ஸ் வந்துட்டு லைக் எல்லாருமே சொல்லும் போது இந்த மாதிரி வந்து ஐ எம் சிக் அண்ட் டயர்ட் ஆஃப் when someone says we are playing good footballங்கிறது வெறும் கண்ணில் பாக்குறது மட்டும் கிடையாது, அது ரிசல்ட் பேஸ்டு அப்படிங்கிற அவங்க சொன்னது கேட்கறது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எங்க கிளப்பை சுத்தி எப்பவுமே ஒரு பேம்பரிங் இருந்துட்டே இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணாலும் இது நல்லதுதான். இவங்க வந்து நான் அந்த செல்சி ரிசல்ட் அப்ப கூட அந்த வார்த்தை நான் சொல்ல விளையாடுறேன், ஒருத்தர் சொல்லிட்டீங்க. அதான் நான் அந்த 4-1 ரிசல்ட் அப்ப கூட சொன்னேன், டேய் நீ என்னதான் நீ வந்து முட்டு கொடுத்தாலும் ரைவல்ஸ் கிட்ட 4-1 தோக்குறது தப்பு, அவ்வளவுதான்.
நீங்க வந்து நீங்க என்ன வேணா ஆடிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பேம்பர் பண்ணிட்டே இருக்கும்போது இவன் வந்துட்டு நான் ஆடுறது ஃபுட்பால் வந்து ரிசல்ட் பேஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னது கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. பிளஸ் ஆல்சோ செட் மாடிசன் இல்ல அழுதுட்டே இருக்கக்கூடாது, டீம் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம், அவன் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் வெஸ்ட் ஹாம் கேம்ல ஏதாச்சும் ஐ டோன்ட் நோ வெதர் யூ பீப்பிள் வாட்ச், அவங்க வெஸ்ட் ஹாம் மேட்ச் ஃபுல்லா ஒண்ணுமே பண்ணல. நாங்க வந்து எவ்வளவு பெரிய டீம்னா வந்துட்டு அவங்களுக்கும் கோல் அடிச்சு எங்களுக்கும் கோல் அடிச்சு அப்படியே வந்து தாராள தர்ம பிரபா நம்ம வச்சுக்கோவா அப்படிங்கிற அந்த வெஸ்ட் ஹாம்லாம் நல்லா வந்து மனசு வெறுத்துட்டேன். ஏன்னா பிகாஸ் நல்லா நான் நைட்டு மேட்ச் அதை பார்க்கவும் இல்லை, மறுநாள் ரீப்ளே தான் பார்த்துட்டு பிகாஸ் அது வந்து ஒரு பெயிட், அது வந்து ஒரு ப்ராப்பரான பெயிட். 145 கேம் 130 கேம் வச்சால நாங்க வந்து அந்த 4-1 அந்த 2-1 இதெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு தூக்கிட்டேன். இது ஆளே உங்க சங்காத்தவே வேணாண்டா, நீங்க கண்டிப்பா தோத்துறீங்க தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி அதனால அதான் நிறைய பேர் லைக் என்ன சொல்றது வெயிட் பண்றதாங்க, லைக் 18 பாயிண்ட்ஸ்ல 1 பாயிண்ட், லைக் பேர் என்ன சேம் பாயிண்ட்ஸ் டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 4-5 கும்பல் வெயிட் பண்றது நினைக்கிறேன். ஸோ அதனால ஹோப்ஃபுல்லி 3 பாயிண்ட்ஸ் பேக் ஆன் ட்ராக். உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களை பத்தி பேசணும்னு ஒரு கூட்டம் இருக்கு, நீ அந்த நினைப்போட இருக்க பாத்தியா, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்ககிட்ட. உங்களையும் வச்சு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நினைப்பு தான் எனக்கு. எனக்காக அந்த கமெண்ட் மட்டும் ஹைலைட் பண்ண வருண் ப்ளீஸ் வருண். which one title charge back on track first ரிச்சார்லிசன் and ஹாலண்ட் டிபேட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அது யாரோ கேட்டாங்க. இதெல்லாம் ஹாலண்ட் கோலே அடிக்கல, உள்ளேயே இல்ல, ஹாலண்ட் ஸ்டார்ட் இன்னைக்கு ரிச்சார்லிசன் டேன்னு தெரிஞ்சு ஹாலண்ட் பயந்துட்டாங்க அப்படி சொல்லுங்க கார்த்தி, நான் சப்போர்ட் பண்றேன் போது. இல்ல எனக்கு வந்து ரிச்சார்லிசன் 2 கோல் அடிச்சது இதை விட நியூ காஸ்லுக்கு பெரிய எம்பாரஸ்மெண்ட் வேணாம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது வந்து 10-0 மேல, இது வந்து ஒரு 15-0 20-0 அவனை வந்து 2 கோல் அடிக்க தலையோட கோல் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவனை காலால கோல் போட விட்டாங்க பத்தியா நியூ காஸ்ல். அதுவே அங்க வந்து இதுக்கு மேல நாங்க ஆடல போன்னு சொல்லிட்டு ட்ரிப்பியர் ஆக்சுவலா அந்த 1 மந்தாவே நல்லா ஆடல, லைக் எஃப்எல்ஏ பாயிண்ட்ஸ் அவனோட பேசி விங்கர் வந்தாலே அவனுக்கு என்னமோ ஆயிடும், 1-on-1ல மாட்டிப்பான். அவன் எப்பவுமே அப்படிதான், அவன் வீக்னஸ் எப்பவுமே அது இருந்துருக்கு. அது ஒரு நம்ம நியூ காஸ்ல்னு பேசுறப்போ அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த சீசன்? ஏன்னா அவன் வந்து லைக் ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் வரைக்குமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் தென் அந்த ஒரு வீடியோ வந்துச்சு, அவன் ஃபேன்ஸோட சென்டரா போடுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த மேட்சுக்கு அப்புறத்துல இருந்து அவனோட பர்ஃபார்மன்ஸே ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிடுச்சு. வெதர் நியூ காஸ்ல் ஆர் வின்னிங் ஆர் நாட், ட்ரிப்பியர் வந்து அவன் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருக்கு. ஐ திங்க் இஸ் a captain, இல்ல லசல்ஸ் கேப்டன். இல்ல ட்ரிப்பியர் தான் கேப்டன் நினைக்கிறேன். இல்ல லசல்ஸ் தான் இன்னைக்கு பண்ணான். லசல்ஸ் தான். ஓகே. அந்த ட்ரிப்பியர் பத்தி என்ன தாட்ஸ்? லைக் நியூ காஸ்லுக்கு இதை தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாதி டீம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறதுலே சீனியர் பிளேயர் அவங்களுக்கு ட்ரிப்பியர். நியூ காஸ்லோட மேஜர் மிஸ்ஸிங் வந்து கோல் கீப்பர் தான். Before we dissect பண்றதுக்கு முன்னாடி we should also agree அவங்க டீம்ல ஒரு 14 பிளேயர் தான் இருக்காங்க who played competitive football. லாஸ்ட் 4 மேட்சா ஒரே டீம் வச்சு 4 மேட்சா 1.5 வாரத்துல ஆடி இருக்காங்க. and everyone has played 90 minutes. நம்ம எல்லாருமே I think 3 weeks back or 4 weeks back we all agreed on that common point. In the European football it will start catching up to them. I think it is starting to catch up now. That is another thing. At least you 18 players 19 players இருந்தா கூட you can change and play. And the Louis Miley he's played 4 games consecutively in the 1.5 வாரத்துல every 90 minutes ஆகலைங்க. சின்ன பையல 18 or 19 இல்ல 17 or 18 he's played 360 minutes plus added time in this 1.5 weeks. அவனுக்கு நினைச்சு பாருங்க almost ஆளே இல்ல. இன்னைக்கு அந்த ஜேக்கப் மர்ஃபி வந்து பிரீமியர் லீக் இவனோட பண்டிட்டோட பேசிட்டு இருக்கான். ஆமா எக்ஸாக்ட்லி. நான் வேற யாரோ நினைச்சேன். ஓகே ஜேக்கப் மர்ஃபின்னு ஏதோ ஒரு பண்டிட் நிஜமாவே இருக்கான் போல் இருக்கு. அவன் தான் வந்தான் பார்த்தா இவன் உட்காந்துருக்கா. டேய் மிலிட்டரி நீ என்ன அங்கே பண்ற? நீ அங்க போய் ஸ்டேடியம்ல இருக்கணும் நீ என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். 2 weeks in a row they got cooked by Everton which will come back to later and then again by Tottenham. அது ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு ஆக்சுவலா. அது பயங்கரமான அவனுக்கு வந்து ஹோம் ஃபார்ம்ல வந்து எப்படியோ சமாளிச்சாங்க. சென்ட் ஜேம்ஸ் பார்க் இன்சென்டிவ் வச்சிருந்தாங்க. அந்த 6 gameஸ்ல வந்து they won 5 at home and 5 clean sheet. They only lost 1 against us. அவ்வளவுதான். மத்த 5மே clean sheet 5 wins அது. சோ இந்த மேட்ச் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா உங்களுக்கு. சாரி அதான் இந்த மேட்ச்ல நியூ காஸ்ல் வந்து தெரிஞ்சிச்சு அவங்களால ஓட முடியல. அவங்க வந்து எதுவுமே bro they look absolutely knackered.
நான் வந்து ஜோலின்டன்லாம் வந்து டேக்கில் இருந்து புல் பண்ணும்போது ஓகே அதான் நான் வந்து வீக்கெண்ட் ஃபுல்லா இதான் யோசிச்சிருந்தேன். டபிள்யூ மேட்ச் தான் மைண்ட்ல யோசிச்சிருந்தேன். அவங்க யாருமே பிசிக்கலா இல்லங்கிற போதே தெரிஞ்சது இது வந்து இவங்க வந்து இவங்க அவ்வளவுதான் அப்படின்ற. சிஎல் மேட்ச் வேற வருது இல்ல உங்களுக்கு, முக்கியமான நாக் அவுட் சிஎல் மேட்ச் வரும் முடிச்சு. அப்பயும் யாரு ப்ரூனோ கினிமெரஸ் ஒரு 2 ஹெட்டருக்கு மேல ஏறி தள்ளினதை ரெஃப்ரி அப்படி பார்த்துட்டு சும்மா போனதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அவன் என்ன காசு கொடுக்குறான்னு தெரியல ரெஃப்ரிக்கு. அவனை எதுவும் இது பண்ண மாட்டாங்க. அவன் வந்து என்ன பண்ணாலும் அவனுக்கு எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. PL will be doing drug test post match. Spurs were running like இரும்புகன் விக்ரம். அது வந்து உங்களுக்கு ஏன் அப்படி தெரிஞ்சதுன்னா வந்து அந்த சைடுல நியூகாசல் ஸ்லோ மோஷன்ல ஓடிட்டு இருந்தனால இவங்க ஃபாஸ்டா ஓடின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது தவிர்த்து ஸ்பர்ஸ் ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணல. பட் நல்லா ஆடினாங்க ஸ்பர்ஸ். அதான் ஸ்பர்ஸ் நல்லா ஆடினாங்க. ரிச்சார்லிசன் நல்லா ஆடினாப்படிங்க. அதனால அதை வச்சு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இல்ல நல்லா ஆடினானா உண்மையாவே அவனோட செகண்ட் கோல்லாம் நான் எதிர்பார்க்கல. சரி நாய் டச் எடுத்துருச்சு, அது வெளியே போயிருச்சு, அவ்வளவுதான். எப்படி 6 அடிப்பான் அவன் வருஷத்துக்கு 2 கேம் பிரேசிலுக்கு நல்லா ஆடுவான். அந்த கோட்டா இந்த வாட்டி ஸ்பர்ஸுக்கு ஒண்ணு முடிஞ்சு இன்னும் ஒரு கேம் இருக்காது. பிரேசிலுக்கு ஸ்பர்ஸுக்கு இருக்குது. He's not got many minutes. இப்போ ஒரு லாஸ்ட் 3 games ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். 3-4 games. அதுல இந்த கேம் தான் ஸ்டார்ட்டும் பண்ணிருக்கான். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நான் யோசிச்சேன், எதுக்குடா நல்லா விளையாடுற சாண தூக்கி லெஃப்ட்ல போடுறோம் அப்படின்னு. The game that he played today and those 10-15 minutes that he's come on in the other 2 games கூட he's been lot better with his runs ஆ இருக்கட்டும், லிங்க் அப் இல்ல அவ ஓவர்டே தெரியுது. he's like feeling better physically. வழக்கமா என்ன பண்ணுவானா, ஒரு ரன் பண்ணுவான், அவங்க பாஸ் பண்ணல நின்றுவான். அடா போங்கடா டே நாளா வர மாட்டேன்னு நின்றுவான். இன்னைக்கு ரன் பண்ணிட்டு சாண அவனுக்கு பாஸ் பண்ணல, டென்ஷன் ஆனா திரும்பி வந்துட்டான். சரி இன்னொரு தடவை வரட்டுமா, நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் ஹீஸ் ஜஸ்ட் கெட்டிங் a hang of it. என்னன்னா ஓகே இப்போ கேன் போனதுக்கு அப்புறம் he understands himself. சரி நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இந்த டீம்ல போல, நம்மள எல்லாம் மதிக்கிறாங்க, இப்ப இதையும் விட்டுட்டோம்னா அப்ப பிரண்டன் ஜான்சன் நம்ம இடத்தையும் எடுத்துருவான், இனிமேல் வச்சுட்டு வாய்ப்பு இல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அசிங்கமான கமெண்ட் எல்லாம் போட்டோம்னா அப்புறம் நல்லா வாய்ப்பு கேட்கற மாதிரி நான் வந்துடுறேன். இது வந்து irrelevant to the current situation. இது அவன் எவ்வளவு உடைக்கிறாங்கிறது ஃபுல் மேட்ச் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு ஸ்பர்ஸ் பத்தி. ஐ திங்க் தே ஹேட் லைக் 1 vs 1 விங்கர் த்ரெட் இருந்துச்சு இன்னைக்கு. அதுதான் மெயின் ரீசன். அது குலுசெஸ்கி வச்சு ஓட்டிட்டு இருந்தானுங்க. அவங்க என்ன பண்றாங்க, அப்படி கட் பண்ண ஒரே வேலையை பண்ணிட்டு இருந்தான். அந்த சைடும் ஒண்ணுமே நடக்கல. சோ இன்னைக்கு அது இருந்துச்சு, அதனாலதான் எனக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுன்னு தோணுது. I also should say Udogi has been playing really well. I think அதாவது ஆர்சனலுக்கு ஜின்சென்கோ என்ன பண்றானோ he's trying probably Ang is trying to do with Udogi. நம்பர் 6 உள்ள வந்து he's trying to give more solidarity. ஏன்னா இந்த கேம் தான் சார் அண்ட் பிசுமா played after a very long time. அந்த 5 கேமா வந்து 2 பேரும் சேர்ந்து விளையாடவே இல்லை. either one or the otherங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. And today they look more far and more composed. So midfield comfortable. அதான் சொல்றேன், it's not a mythங்க. when you have your players, you have solidarity. when you are solid, you will not get run past. அவ்வளவுதான். Basically both of them understand their games. They came back. Then Richarlison probably யாரும் எதிர்பார்க்கல, he finished his chances. யூசுவலா அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும், ஆனா கிறுக்குத்தனமா அடிப்பான். அதுதான் அவன்கிட்ட பிரச்சனை. இல்ல இன்னைக்குமே பண்ணான் தப்பே கிடையாது. இன்னைக்குமே பண்ணான். அதனால அதான் சொல்றேன், அவன் நினைச்சா 5 கோல் அடிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். எனக்குலாம் வந்துட்டு அதுதான் சரி மிஸ் பண்றப்ப இவனுக்கு இந்த மேட்ச் அதான் போல, அவ்வளவுதான் எனக்கு கடைசி நியூ காஸ்ட் கம்பேக் போட்டுவாங்க தான் நானும் மைண்ட்ல யோசிச்சிருக்கேன். இல்ல உண்மையாவே when he left Spurs he left Everton, came to Spurs there was பயங்கரமான backlash. like he got harassed so much, he went through அந்த ஸ்பர்ஸ் வந்தப்போ. and then ஒரு கம்ப்ளீட் சீசன் வந்து எங்களோட தான் ஃபர்ஸ்ட் கோல் போடுவானே, அதுவும் பாவம், அதுவும் ஜோட்டா போட்டு அதையும் முடிச்சு விட்டுருவான் அந்த கேமிங். ஸோ ஐ வாஸ் ஜென்யூன்லி லைக் ஐயோ பாவம், ரொம்ப பயனா 50 million கொடுத்து வாங்கியிருக்காங்க, எதுவுமே என் ப்ராடக்ட் இல்லை, நீ டேக்கிங் இன் சோ மச் கிரிட்டிசிசம். ஐ வாஸ் திங்கிங் ஸோ hopefully this kickstarts his career, which will be good for him and for the club too. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. அதெல்லாம் இன்னைக்கு கணக்கு அந்த ஒரு ட்ரையோ, ஒரு ஸ்ட்ரைக்கர், ஒரு 3 கேவலமான ஸ்ட்ரைக்கர் ஒரு ட்ரையோ போட்டு ஒரு யூடியூப் பாட்காஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிச்சார்லிசன், ஆண்டோனியோ, கேலமன்ஸ் 3 பேரை கலாச்சிட்டு இருந்த மாதிரி தான் நடந்துச்சு. அதுல வேற ஒரு டிபேட் வேற, இதுல யார் வந்து பெஸ்ட் அப்படின்னு. அதனால நீங்க 2 கோல் அடிச்சுட்டா எனக்கு அது போதும், அவ்வளவுதான், ஆளவர்றா கொய்யா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு எனக்குலாம். இப்போ நம்ம வந்து பிகினிங் ஆஃப் த சீசன்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து சர்டனா அந்த ஒரு விஷயம் வந்து லிவர்பூல், ஆர்சனல், சிட்டி வந்து டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி டெஃபினட்டா வந்து எக்ஸ்ட்ராவா 2 ஸ்பாட் வேற இருக்கு சாம்பியன்ஸ் லீக்ல.
இந்த மிச்சம் இருக்கிற 5 டீம் வந்து எனக்கு வந்து மாறிட்டே எனக்கு அது புரியல. யாருக்காச்சும் ரூல் தெரியுமா? The 5th place goes directly into the group stages or what? Probably qualifiers ஆடுவாங்க நினைக்கிறேன். 5th டீம் வந்துச்சுனா இல்ல qualifiers ஆடுவாங்க. கன்ஃபார்ம் குவாலிஃபயர்ஸ் ஆடுவாங்க. 5th பிளேஸ் குவாலிஃபயர்ஸ் ஆடுவாங்க. சோ இனிமே 32 டீம் இல்லையா? இந்த சீசன் மாறுது. 36 என்னமோ சொன்னாங்களே. 36 டீம்ஸ் மாற போகுது. 36 நம்ம தெரிஞ்சுக்கணும். I am not so sure அந்த 5th place என்ன பண்ணுங்கிறது எனக்கு தெரியல இன்னும். 36 மாறும்னு நினைக்கிறேன். சோ இப்போ and also it's not like sorry to interrupt, it's not like இப்போ வந்து ஸ்டார்டிங்ல எல்லா 5th place அடிச்சா போயிடலாம்ன்றாங்க. இப்போ obviously இப்போ யுனைட்டடும் நல்லா பண்ணல, நியூகாஸ்லும் நல்லா பண்ணல அப்படின்னா வந்து அது கண்டிப்பா அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகும். லைக் ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா கோஎஃபிஷியன்ட் ஒருத்தன் ப்ளூ சட்டை போட்டு உட்கார்ந்திருக்கானே அவனை எல்லாம் மதிக்கல. அது எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு யோ யூசிஎல்ல அவன் பேசினா வாயிலே இல்ல இப்ப எப்படி இருந்தாலும் இப்ப லிவர்பூலுமே வந்து யூரோப்பா லீக்ல இருக்காங்க. டெஃபினட்டா அவங்க ஃபேவரட்ஸ் தான் சொல்லுவேன் யூரோப்பா லீக் வின் பண்றதுக்கு. ஏன்னா மத்தபடி நம்ம குவாலிட்டின்னு பார்த்தோம்னா எவ்வளவு டீம் இருக்கு, லெவர்குசன் ஒரு த்ரெட்டா இருப்பாங்க. மத்தபடி இங்க இருந்து டிராப் ஆஃப் ஆகிற டீம் வந்தாலும் இல்ல சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து இந்த வாட்டி கிடையாது. they will mostly be gone. Sevilla will mostly be gone. So அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து சாம்பியன்ஸ் லீக்ல வந்து கோஎஃபிஷியன்ட் அன்லெஸ் லைக் ஒரு இந்த நியூகாசல் யுனைடெட் ரெண்டுமே கிராஷ் அவுட் ஆகிற மாதிரி இருந்தார் வரைக்கும் வந்து குறையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ they should be fine. நம்ம இங்கிலாந்து பத்தி வேற பேசிட்டு இருக்கோம். அங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுங்க. ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு பார்சலோனா ரியல் மேட்ரிட் பத்தி எல்லாம் பேச சொல்றாங்க. பார்சலோனா ரியல் மேட்ரிட் பத்தி இந்த இதுல பேச மாட்டேன். மெயினா அது கேம் வீக் பிரீமியர் லீக் கேம் வீக் பத்தி பேசிட்டு தான். அஃப்கோர்ஸ் கௌதம் அவருடைய சேனல்ல வந்து அடிக்கடி மத்த லீக்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஸோ அங்க வந்து பார்சலோனா ரியல் மேட்ரிட் பயன் ஏன் வேணும்னா உங்களுக்கு யுவென்டஸ் ஒலிம்பிக் லியோன் பத்தி கூட அவர் பேசுவாரு. சோ அங்க போய் நீங்க பாத்துக்கங்க. இன்னைக்கு லாக்கா ஹாட்ரிக் தெரியும்ல, லியோனுக்கு போட்டான் ஹாட்ரிக். யாரு லக்கசெட்? ஆமா அவனுக்கு இஸ் ரைட். அவனுக்கு எது கரெக்டான பிளேஸோ அங்க இருக்கான். குட் ஃபார் ஹிம். சோ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. So ஹேமந்த் நாராயண் சொன்ன மாதிரி 36 games in CL. So in 36 teams. So இதுல வந்து இந்த 3 தவிர்த்து இப்போ வந்து வேற மிச்சம் இருக்கிற 4-5 டீம் எங்க ஃபினிஷ் ஆகும்? I'm discounting Chelsea as of now because I don't see them coming up to European spots. And 4, 5, 6, 7, 8. I don't see them coming up to 8th spot. அப்படி சொல்லணும் தெளிவா. நாதான் 5, 6, 7 யூரோப்பா லீக், 8th கான்ஃபரன்ஸ் லீக்ல எனக்கு 8th கூட அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. இல்ல இப்ப 6, 7 யூரோப்பா லீக்னா 5th குவாலிஃபையர்ஸ் ஆடி குவாலிஃபை ஆகலினா இல்ல எனக்கு ஆக்சுவலா இப்ப இந்த ஒரு ரூலும் புரியல. யூசுவலா இப்போ இந்த சீசன் வரைக்கும் 7th பிளேஸ் தான் யூரோப்பா லைக் அது கான்ஃபரன்ஸ். இப்ப 5th பிளேஸ் அடுத்த வருஷம் வந்து ஒருவேளை பிஎலுக்கு வந்தா 8 அது மாதிரி மாறுமா அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியல. தெரிஞ்சுக்கணும். அதான் எனக்கு தெரியல. சொல்லிருக்காரு 36 டீம்ஸ் ஆமா இனிமேல். இந்த கௌதம் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. எனக்கும் தெரியல. இப்ப சப்போஸ் குவாலிஃபையர்ஸ் தோத்துட்டானுங்க அவ்வளவுதான், அவுட் தான். அவ்வளவுதான், யூரோப்பே கிடையாது. யூரோப்பாவும் போக மாட்டானுங்க. தட் இஸ் கொடுமை. இல்ல அது கொடுமை. இது லாட்டரி டிக்கெட் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நம்பர் குவாலிஃபையர்ல ஈஸி டீம் வரும். குவாலிஃபையர்ல யூசுவலா ஈஸியான டீம் வரும். யூ நெவர் நோல. இப்போ 5th பிளேஸ்ல லா லிகால ஒரு டஃப்பான டீம் முடிச்சு அவங்களோட டைரக்டா ஒரே மேட்ச் தோத்துட்டாங்கன்னா தட் இஸ் இல்ல அந்த மாதிரி வராது. டிரா வந்து மேல வெர்சஸ் கீழ லைக் ஏதோ போலண்ட்ல ஒரு டீம் அந்த மாதிரி தான் வரும்னு எனக்கு தோணுது. ஓகே தெரியல என்ன நடக்குது பாப்போம் அடுத்து. ஏன்னா டிராப் நான் என்ன ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன்னா ஓகே சாம்பியன்ஸ் லீக் வந்து பிரஸ்டீஜ் ஜாஸ்திங்கிறதுனால 3rd ஃபினிஷ் பண்ற டீம் யூரோப்பா லீக் அனுப்புற மாதிரி 4th ஃபினிஷ் பண்ண டீம் அங்கேருந்து கான்ஃபரன்ஸ் காமிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ரூல் இல்லை. நீங்க வந்து 4th ஃபினிஷ் பண்ணீங்கன்னா பொத்திரி வீட்டுக்கு போங்கடா அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி ஸோ எஸ் அதுதான் அது. ஸோ வேர் யூ கைஸ் இப்போ நம்ம 16 கேம்ஸ் ஆடி இருக்கோம். நம்ம என்னெல்லாமோ ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்போ இந்த ஆஸ்டன் வில்லா, டாட்டனம், யுனைடெட், நியூகாசல், let's consider even Brighton for that matter. ஏன்னா நியூகாசலும் பிரைட்டன் ஒரே பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. they are also playing in Europe. So இந்த டீம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்போ given that we've seen 16 games இவங்க வந்து நம்ம எங்கேயுமே வந்து let's all rank from 3 to 3 விட்டுறலாம். 4 to 8. 4 to 8. சொல்லலாம்ப்பா. I think ஆஸ்டன் வில்லா வந்து 4 முடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரியும் அவனுங்க ஆர்டர்லயே தெரியும். என்னதான் ஹோம் ஃபார்ம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் 4 முடிச்சிருவாங்க. 5th ஸ்பர்ஸ். சோ 4th to 5th ஆஸ்டன் வில்லா அண்ட் ஸ்பர்ஸ். அது யார் முடிக்கறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் வரும். அண்ட் 6th வந்து ஐ திங்க் நியூகாசல் will finish. எப்படியாவது இன்ஜுரியில இருந்து பிளேயர் வந்துட்டா they will do well. எனக்கு தெரிஞ்சு நியூகாசல் will finish 6th. பிரைட்டன் வந்து எனக்கு தோணல. எனக்கு கீழே போயிடுவாங்கன்னு தோணுது. இன்னும் 10th they'll finish 10th or 11th தோணுது. ஏன்னா டிசர்பி வந்து யூரோப்ல ஆடி அவனுக்கு அந்த ஹிஸ்டரி இல்ல, நிறைய சும்மா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கான். ஸோ பிரைட்டனை விட்டுருங்க. ஏதாவது ஒரு அந்த மிட் டேபிள் டீம் ஏதாவது ஒரு லேட் சார்ஜை போடுவான். அது யாருன்னா தெரியல. போன்மவுத்தா இருக்கலாம். இல்லைன்னா போன்மவுத் ஹேவ் வெரி வெரி குட் ஸ்குவாடு.
அவனுக்கு இன்னும் பிளேயர்ஸ் வேற இன்னும் வரணும் ரிட்டர்னு. ஸோ அவங்க போடலாம், இப்பதான் ஃபார்முக்கு வராங்க. அதே மாதிரி செல்சி கூட, சரி செல்சி நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடணும். இல்ல ஏதாவது நல்ல பிளேயர்ஸ் அட்லீஸ்ட் இருக்காங்க, ஏதாவது யூரோப்பும் இல்ல அவங்களுக்கு. ஸோ லாஸ்ட்ல ஏதாவது ஃபார்ம் எடுத்தா தே ஹேவ் a chance to finish 8th மாதிரி. ஸோ இட்ஸ் பிட்வீன் செல்சி, போர்ன்மத் அண்ட் யார் வேணா, அந்த வெஸ்ட் ஹாம், அந்த டீம்ஸ் யார் வேணா வரலாம். எல்லாரும் மான்செஸ்டர் யுனைடெட்னு ஒரு பெரிய கிளப் நடுவுல யுனைடெட் 7th, அத பத்தி நாங்க பேசுறது இல்லப்பா, அது எதுக்கு பேசிட்டு. ஏன்னா நான் சொல்றேன், யுனைடெட் பாயிண்ட் எந்த இதுல பினிஷ் பண்றாங்கிறது யுனைடெட் கையில இல்ல, மத்த டீம் கையில இருக்குது. இப்பதான் லைவ் முன்னாடி அருண் போட்ட பேசிட்டு இருந்தேன், இவ்வளவு அடி வாங்கி இந்த வாரம் கடைசியில் நாங்க இப்ப 6th தான் இருக்கோம். எங்களுக்கு நியூ கேசல் இருந்தா அப்படித்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை கூட இல்ல, எனக்கு உண்மையாவே இதுல கூட ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க போர்ன்மத் கூட, நான் ட்வீட் போட ரெடியா இருந்தேன். ஏன்டா இவ்வளவு திட்டுனீங்களே, ஈக்குவல் ஆன் பாயிண்ட்ஸ் வித் மேன் சிட்டி, என்னடா பேச்சு பேசுறீங்க, நான் போடலான்னு இருந்தேன். நான் சொல்றேன்ல, நான் அனிபோட்டோ சொன்னேன், செல்சி கூட அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேவ் கால் எடுத்து இந்த மாதிரி ஆனானுங்கன்னா மோசமா தான் ஆனானுங்க. பட் இருந்தாலும் இந்த காம்பனேகன் கேம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டா யுனைடெட் ஒரு டாப் 4 சான்ஸ் இருக்கு, அந்த 4th பொசிஷன் சான்ஸ் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தா 8th பொசிஷன் கூட எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இல்ல. அதனால எங்க டீம் இது என் கையில இல்ல. அது மத்தவங்க நீங்க எல்லாம் எல்லாரும் பார்த்து இந்த பிரைட்டன் அவர் சொன்ன மாதிரி அவுட் எனக்கு தெரிஞ்சு வில்லா 4th, ஸ்பர்ஸ் கஷ்டமா தான் இருக்கு மனசு, இருந்தாலும் 5th. யாரு இன்னொருத்தர் 6th ஸ்பாட் யாரு? நியூகாசல் இருக்காங்க. இல்லைங்க, நியூகாசல் மேல நாங்க முடிச்சிருவாங்க. யுனைடெட், நியூகாசல். எனக்கு என்னமோ அந்த 7, 8, 9 இந்த 3 இடத்துக்கு ஃபார் மீ எவர்டன், வூல்வ்ஸ், எவர்டன் 10 பாயிண்ட் மைனஸ் இன்னொரு 10 பாயிண்ட் மைனஸ் பண்ணுவாங்க கௌதம். உங்களுக்கு நீ வேணா பாத்துங்க, மறுபடியும் 10 பண்ணுவாங்க, 7 பாயிண்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு மட்டும் தான் நடக்காது. இல்ல அப்ப சரி, எனக்கு இப்ப கூட தெரிஞ்சு எவர்டன் will finish in the top half. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலோட ஹிஸ்டரி தெரியும்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னு ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஆனா இப்ப இருக்கிற டீமும் அவன் டாக்டிக்ஸ் அவனே மாத்திட்டாங்க. எனக்கு அதுவே எப்படின்னு தெரியல. அவருக்கே தெரியாதுங்க. ஆனா கௌதம்ரோட நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து பேசிட்டு இருந்தோம்ல, அவங்க லைக் எக்ஸ்டி வைஸ் பார்த்தா அவங்க ஆக்சுவலா ரொம்ப நல்லாவே சான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க, மேட்சுக்கு மேட்ச் அவங்க கன்வெர்ட்டா பண்ண மாட்டாங்க இனிஷியலா அப்படின்னு. ஆப்வியஸ்லி ஷான் டைஸ் டீம் டிஃபென்சிவா ரொம்ப சவுண்டா இருக்கும். சோ ஐ கெஸ் இப்பதான் அவங்க அந்த காம்பினேஷன் கரெக்டா கிளிக் ஆச்சு. இல்ல பெரிய பிரச்சனை ஷான் டைஸ்க்கு எப்பவுமே he needs one main forward. ஷான் டைஸ், இந்த டோனி பியூலிஸ், இவங்களுக்கு எல்லாமே சென்டர் ஃபார்வர்ட் அந்த கிறிஸ்துட்ட வெஸ்ட் என்ன ஆட்டம் காட்டுவான். சாம் அலர்டைஸ்ல வெஸ்ட் பிராம் கூட என்ன பண்ணா, அந்த ஒரு சீசன் நியூகாசில் 5th முடிப்பாங்களே, அப்ப அவன் மேனேஜரா யார் இருப்பாங்க? அந்த டெம்பாபாவும் இவங்க 4-5 ஒரு ஆள் இருந்தா போதும் ப்ராப்பரா. எவர்டன்ல என்ன பிரச்சனைனா, ரீஸ் ஜேம்ஸோட மோசமா படுக்கிற அங்க ஒருத்தர் இருக்கான். 10 கேம் 5 கேம்ல இல்ல, சீசன் கணக்குல படுப்பாங்க. அவன் எப்பயாச்சும் ஹை காமிச்சிட்டு போவான். அதுதான் அவன் இருக்கிற பிரச்சனை. சோ அவன் ஃபிட்டா இருந்தானாலே ஷான் டைஸ் டெஃபினட்டா டாப் ஆஃப். யூ see the way they play, ஆச்சரியமா இருக்குது. அந்த டீமோட கீ ஆக்சுவலி டொக்கோரே, எல்லா பக்கமும் அவன் தான் ஓடிட்டு இருக்கான். பாக்ஸ்ல இருந்து பாக்ஸ் மட்டும் ஓடுறது இல்லாம ஹரிசான்ட்ல ஓடிட்டு இருக்கான். His goal only kept them in the league last season. Right. Yeah. Absolutely. Right. ஏன்னா நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன் கௌதம் சொன்னப்போ, நான் என்னடா யுனைடெட் 3 பாயிண்ட் தான் பிஹைண்ட் இருக்கீங்கன்னு லீக் போடலான்னு அப்படின்னு. அதுக்கே யுனைடெட் தர்மடி, அதாவது ஒரு பவர், அதுதான் ஜிங்ஸ், கௌதமோட ஜிங்ஸோட பவர். இனிமேல தேவையில்லை ட்வீட், அப்படியே மைண்ட்ல யோசிச்சாலே அந்த அளவுக்கு நினைச்சாலே 3-0 ப்ரொஃபசர் எக்ஸ் மாதிரி ஆயிட்டு இருக்காரு. எக்ஸ்மென்ல வர சார்ல்ஸ் எக்ஸேவியர் மாதிரி இப்ப கௌதம் நினைச்சா போறோம், எல்லாமே நடந்துரும், அப்படியே டப்பு டிப்பு நடக்கும். அந்த மாதிரியான பவர் வந்துச்சு கௌதம். ஆமா, எல்லாருமே ஒழுங்கு மரியாதை பேமெண்ட் பண்ணிருங்கப்பா, எங்களுக்கு ஜிங்ஸ் வேண்டாம். எஸ் தம்பி, இல்ல இங்க இருக்க எல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டோம், நீங்க மட்டும் தான் இன்னும் போல. அதனால மானிடைஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, மானங்கட்ட பழப்பு. எனக்கு ஆலிசனுக்கு ஒரு சீசன் இன்ஜுரி வந்தா என்ன ஆகும் பாப்போம்.
இல்லங்க நம்ம நியாயமா இருக்கணும். மத்தவங்க நம்ம மேல என்ன வந்து ஜிங்ஸ் போட்டாலுமே நம்ம எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்கணும். அதுதான் நம்மளோட நானும் வாழணும் தான் ட்வீட் போடுறேன். நீங்க கேவலமா ஆறதுக்கு நான் இல்ல அது அப்படிதான் சொல்லிட்டு கடைசியில வந்து அருண் வந்து ஏன் ப்ரோ ஆலிஸ் நிறுத்திக்கிறீங்க, சாலாவே சேர்த்து போடுங்க இன்ஜுரிக்கு அப்படின்னு வருவாரு. ஒரு பிளேயர் மேல இன்ஜுரி விஷ் பண்றதை விட மோசமான வேலை கண்டிப்பா. ஒரு பிளேயர் இன்ஜுரி என் டீம்லயும் இன்ஜுரி ஆகக்கூடாது, வேற எவன் டீம்லயும் நான் இன்ஜுரி ஆகணும் வேண்டியது. when you play against the best players and you win, அந்த ஒரு குஷி தான் it's better. இவன் இல்லன்னு சாக்கு சொல்லிட்டு ஆப்போனன்ட்ஸ் கண்டிப்பா வருவாங்க. அவன் இருந்தா கண்டிப்பா அவங்கள போட்டு தள்ளிட்டு போண்டா அப்படின்னு. அதுக்கு பெஸ்ட் பிளேயர்ஸ் வச்சே வின் பண்ண வேண்டியதுதானே. டெஃபினெட்லி சிட்டியோட வின் பண்ணது எனக்கு அதான் வந்து 1-0 ஓசி கோலா இருந்தாலுமே அது வந்து சந்தோஷம். ஏன்னா அந்த சிட்டி டீமோட நாங்க வந்து டெஃபினட்டா வின் பண்ணோம். நாங்க சாக்கா இல்லன்னு சொல்லுவோம். இப்போ அவ்வளவுதான். as simple as it is, there's no OC goal. அது வந்து அந்த ஷாட் எடுக்கலனா ஆமாங்க அவ்வளவுதான். ஷாட் எடுக்கலனா நோ டிஃப்ளெக்ஷன். அதுக்கு என்ன பண்றது? அந்த 3 பாயிண்ட் அப்சல்யூட்லி. எனக்கு என்னன்னா ஒரே விஷயம் வந்து நான் வந்து முதலே சொன்னேன், டாட்னம் வந்து வெளியே வந்துருவாங்க, டாப் 5 இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து யுனைடெட், செல்சி இந்த மாதிரி டீம் மேல இருந்த நம்பிக்கையில சொன்னேன். பட் ஆனா வந்து நல்லா பலார்னு செருப்பால் அடிச்ச மாதிரி அப்படி வந்து டரான்னு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு ஐ திங்க் டாட்னம் வில் ஃபினிஷ் 4th. எனக்கு வந்து அப்படியே வந்து கடுப்பா இருந்தாலுமே எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு இது டாட்னம் அபவ் வில்லா. ஏன்னா வில்லாக்கு வந்து யூரோப்பியன் கான்ஃபரன்ஸ் லீக் வேற இருக்கு. அது வந்து டிராவல் எல்லாம் போகணும், எல்லாமே ஓகே. அவங்க ஆடுற ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க. ஆப்போசிஷன் கிடையாது, டிராவல் பெரிய ஃபேக்டர்ல. தேர்ஸ்டே விளையாடிட்டு திருப்பி வந்து நீ வந்து சாட்டர்டே ஆர் சண்டே பாத்தீங்களா? பெயிலிங்ஸ்னால டியாபி வரா, ஜனியோல வர பெஞ்ச்ல இருக்கான். எக்ஸாக்ட்லி. எனக்கு அவன் டியாபி கொண்டு வந்தபோது தான் ஐயோ இந்த நாய் இன்ஜுரியில படுத்துருந்துச்சுல, இப்பதானே வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் கரெக்டா எங்க குரூப்ல வேற மெசேஜ் அனுப்பிச்சேன், ஐயோ ஜின்செங்கோ சொதப்பறான்டா, அடுத்தது இப்ப டியாபி வேற வர போறான்டா. நான் ப்ரிவியூலயே சொன்னேன் ஜின்செங்கோ மட்டும்தான் பிரச்சனை. அதுவே டிம்பர் இருந்திருந்தானா இவங்க கேம் ஈஸியா முடிச்சிருப்பாங்க. இல்லைனாலும் அது வேற விஷயம். பட் டோமியாஸ் இருந்தாலே போறோம். பட் ஐ ஃபீல் 4th 5th. ஐ ஸ்டில் ஃபீல் யுனைடெட் வில் ஃபினிஷ் 6th or 7th. எனக்கு அது இன்னுமே வந்து தோண்டிட்டு தான் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற டீம் நம்ம சொன்ன மாதிரி பிரைட்டன் நம்ம சொல்லலாம். பிரைட்டன் வந்து ஈஸ்ட் ஹாட் அண்ட் கோல்டா தான் இருக்காங்க. வெஸ்டம் வந்து ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட்க்கு அப்புறம் இப்போ எல்லாம் போற வரலாம் அடிச்சுட்டு போறாங்க. வெஸ்டம் வந்து அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுல்லாமே அது அந்த லெவல் அந்த மாதிரி தான். அதை தாண்டி வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஓவர் தி கோர்ஸ் ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் லைக் எப்பயாவது ஆடுவானுங்க, டக்குன்னு ஒரு பர்பிள் பேட்ச் மாதிரி வரும், போயிடுவானுங்க. கடைசி அவனுங்க உல்ஸ் எல்லாம் அப்படிதான். இல்ல எனக்கு குட் திஸ் சீசன். கரெக்ட் கௌதம். பட் அவங்களுக்கு இருக்கிற வந்து கோல் ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ்னு இருக்கிறது வந்து 2 பேர். ஒன்னு வந்து வாங்கி சான், இன்னொன்னு வந்து நெட்டோ படுத்துட்டான். அதுல சுத்தமா அவன் இல்லவே இல்ல. இப்ப வேற யாராச்சும் வந்தாதான் மட்டியாஸ் கூனியா டீசன்ட்டா ஆடுறான். பட் இட்ஸ் நாட் இல்ல bro, I accept. கௌதம் சொல்றத accept. They are scrapping up points. I mean அந்த 3 at the end of the day 3 points matter. நான் அக்செப்ட் பண்றது. பட் இந்த ஆப்போனன்ட் டீம்ஸ் இந்த உல்ஸ் கூட கரெக்டா சான்ஸ் எடுத்து 1 shot 1 goal எடுத்தா கூட they will win. உல்ஸ்னால அதுக்கப்புறம் இந்த கம்பேக் 1-0ல இருந்து கம்பேக் 2-1 பண்ற கம்பேக்ல கிடையாது. நான் அதான் சொல்றேன். ஐ திங்க் நியூகாசல் வில் ஃபினிஷ் அபவ் யுனைடெட். ஐ நோ. எனக்கு வந்து இந்த வந்து ஒரு விஷயம் வந்து ஏதோ யுனைடெட் ஆர் கெட்டிங் தேர் வின்ஸ், பட் இஃப் யுனைடெட் கிராஷ் அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் தே வில் ஃபினிஷ் அபவ். எனக்கு நியூகாசல் ஒரே பிரச்சனை வருது. இல்ல நீங்க யுனைடெட் சாம்பியன்ஸ் லீக் மேனேஜர் ஆஃப் தி இப்படி சொல்றீங்க. இரியா அதுக்கு போலாயா இரியா கொஞ்சம் மூச்சு விட்டு கொஞ்சம் இதுவாகட்டும். எனக்கு தான் தோணுது. ஏன்னா வந்து சாம்பியன்ஸ் லீக் விட்டு யுனைடெட் வெளில வந்துட்டாங்கன்னா they will finish above Newcastle for sure. சாம்பியன்ஸ் லீக் நியூகாசல் வெளில வர வாய்ப்பு இருக்குல்ல. வெளியே வந்துட்டாங்களாங்கிறது கிடையாது, வந்துருவாங்க. இல்ல அது அதாவது நம்ம பாப்போம். ஓரளவுக்கு எதிர்பார்த்தா நான் ஒத்துக்கிறேன். ஒரே வார்த்தை தான் முடிச்சுட்டான். ஹோப்பே கிடையாது உங்களுக்கு. ஹோப்பே கிடையாது. அதாவது 99% ஹோப் கிடையாது. அந்த 1% ஃபெய்த். அது ஹோப் கூட இல்ல, அது ஃபெய்த். அதாவது என்னன்னா சரி நம்ம வின் பண்ணா நம்ம உள்ள போயிடுவோம் அப்படின்னு இருந்தா கூட I'll give them more of a chance. அவங்களோட ரிசல்ட் இன்னொரு கேமோட ரிசல்ட் டிராதா ஆகணும், வேற எதுமே ஆக கூடாது. எதுவும் ஆக கூடாது. அங்க அதுதான்
எனக்கு என்னன்னா வந்து யுனைடெட் யூரோப்பா லீக் போனாலும் அடி கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு ஃபிக்சர் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு இனிமே வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதுதான் யுனைடெட் வந்து சாம்பியன்ஸ் லீக் விட்டு வெளியே வந்தாலோ இல்லாட்டி யூரோப்பாக்குள்ள போகாம இருந்தாலோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சிச்சுவேஷன்ல வந்து டெஃபினட்டா ஐ வுட் சே தட் தே வுட் ஃபினிஷ் அபவுட் நியூ காசில். இல்லாட்டி நியூ காசில் தான் வந்து யுனைடெட் மேல ஃபினிஷ் பண்ணுவோம். அது வந்து தான் ஒரு இஷ்யூவா இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு நம்ம அடுத்த கேமுக்கு போறதுக்கு முன்னாடி. பிளேயர் ஃப்ரம் another team that you wish to have in your team. ஒரு சில பேர் ஒன்றா ரெண்டாம் நீங்க, ஒரு சில பிளேயர் வந்து யார் வேணா வாங்க நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னீங்க. அனிருத் கிட்ட எல்லாம் கேட்டா அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு அப்படின்னு அனிருத் அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் சொல்ல மாட்டேன். நீ போயிலி என்கிட்ட பேசிட்டு இருக்க. நீ போயிலிய விட்டா எல்லா டீமையும் வாங்கிட்டு எல்லாரும் ஊருக்கு காமிச்சிருவோம். அப்ப பிஎல் எங்களுக்கு தானே. ரைட். சோ இப்ப பேசலாம். இப்ப ஜஸ்ட் ஒரு ஷாட் எங்களுக்கு இப்ப வந்து மத்த டீம்ல இருந்து இப்ப பிரீமியர் லீக் ஒண்டி கன்சிடர் பண்ணுவோம், பிஎல் ஒண்டி கன்சிடர் பண்ணுவோம். பிஎல்ல மத்த டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் வேணும்னா நீங்க யார் சேர்ப்பீங்க? ஓகே, யுனைட்டெட்க்கு ரைஸ். ஓகே, வந்து மெக்காலிஸ்டர் ஆர் மெக்காலிஸ்டர் ஒரு ஒண்ணே விட்டுறோம். மெக்காலிஸ்டர் அவ்வளவுதான். இன்ட்ரஸ்டிங். ஓகே, சாலா இல்லனா சலீபா, ரெண்டு பேர்ல யாரும். சாலா இல்லனா சலீபா. ஓகே, இன்ட்ரஸ்டிங். எனக்கு வேண்டவன் வேணும். லெஃப்ட் சென்டர் பேக் குவார்டியோலா வேணாமா? எனக்கு குவார்டியோலா குவார்டியோலா உங்களுக்கே வேணாமியா? தெரியாம வாங்கிட்டு அவரை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. மார்க்கெட்டிங் பண்ணி ராகுல் வேணுமா வாங்கிங்க. குவார்டியோலா ஸ்டாக்கை ஏத்துனுள்ள பாவம். எனக்கு யார் சொல்றது தெரியல. எனக்கு யார் சொல்ல ஸ்ட்ரைக்கர் தான் எங்களுக்கு. நான் சொன்னேன்னா ஒரு இன்னொரு ஹெசூஸ் மாதிரியே, பட் ஆனா ஹெசூஸ் விட கிளினிக்கலா இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் வேணும்னு சொல்லுவேன் நான். எனக்கு அந்த மாதிரி ஆடுற மாதிரி அப்படி இருந்த ஒருத்தன் பாயன் போயிட்டான். அதனால நீங்க அப்படி ஆலண்ட வாங்கினதுதான் இன்னைக்கு ஆலண்ட் வர்சஸ் ரிச்சார்லிசன் டிபேட்லாம் வருது. தேவையாது உங்களுக்கு? வெரி குட் ஆன்சர். For United, I really want Onana from Everton and Kwanzaa from Liverpool. இன்ட்ரஸ்டிங். அதான் ஒனானா ஃப்ரம் எவர்டன் ரியலிஸ்டிக் டார்கெட். ஏண்டா ஒரு ஒனானா பண்ற ரகல பத்தாதா இல்ல இன்னொரு ஒனானா வாங்கி வச்சிருக்கான். இல்ல எனக்கு வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் படிக்கும்போது என்னது இது அவங்க டீம்ல தான் இருக்கா அப்படின்னு. ஓ அந்த ஒனானாவா அப்படின்னு. இந்த ஒனானா அதான் கரெக்ட். ஐ மீன் ஜீவா கிருஷ்ணன் நைஸ். அது ஜீவா கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த ஒரு நம்பர் 6 ஒரு நம்பர் 6 ஒரு எனக்கு குவாலிட்டி அதெல்லாம் இந்த ஒர்க்கர்ஸ். தங்க கணேஷ் கட்ட சொல்லிருக்காப்ல பெப்பு மேன்யூ அனுப்புங்க. அதான் நான் என்ன சொல்றது. இல்ல கரெக்ட் தான். பெப்பு சப்போஸ் பெப்பு வந்துட்டு ஓனஸ் வில்லியம்ஸ்டன்னா கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா அவனால இந்த மாதிரி ஓனஸ்க்கு வேலை செய்ய முடியாது. நீங்க டாட் போலியை வாங்கிக்கங்க. டாட் போலியை வாங்கிக்கங்க நீங்க யுனைடெட். உங்களுக்கு காசு கேட்காது. ஏங்க காசுல நாங்களே ஜெனரேட் பண்ணிக்கிறோங்க. அதை ஒழுங்கா செலவு பண்ண விட மாட்டாங்க. 90 மில்லியன் கொடுத்துவோம். சரி வேண்டாம், அந்த பையன் ஒரு 2 வீக் நல்லா ஆடிட்டான், திரும்ப அவனையே போட்டு அடிக்க வேண்டாம் ஆன்டி கொடுங்க. எனக்கு என்ன வந்து நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த ஹெசூஸ் ஒரு கோல் ஸ்கோரிங் ஹெசூஸ் பண்ற வேலையே ஒரு கோல் ஸ்கோரிங் பிளேயர் பண்ணினா வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் தான் நான் ஃபீல் பண்றேன். பட் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி ஆள் பார்த்தா ஐவன் டோனி தான் ஒரே ஆளா இருக்கான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அவனுமே பேண்ட்ல இருக்கான். பட் ஆனா அந்த மாதிரி வந்து ஓகே டிராப் டவுன் பண்ணி உனக்கு இப்ப ஹாவர்ட்ஸ் ஃப்ரண்ட் போறான்னா இவன் டிராப் டவுன் பண்ணி இவனாலே ஒரு பாஸ் பிளே பண்ண முடியும். இப்ப கார்த்திக் சொன்னது கரெக்ட். இருந்த ஒரு ஹாரி கேன் அவனையும் அம்ஸ்டோ லீக் விட்டு பட் அந்த மாதிரி பிளே பண்ண முடியும்னா இப்போதைக்கு டோனி தான். இப்போ ஹாலண்ட் மாதிரி ஒரு பிளேயர் எங்க டீம்ல வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க. ஐ வுட் ஹாப்பிலி சே அந்த அடபயோன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் காட்டுறான் தெரியுமா, ஒரு பயங்கர நியூசன்ஸ் ஃபெலோ. இல்லாட்டி அந்த மாதிரி தான் ஒரு ஹாலண்ட் ஒரு ப்ரொலிஃபிக் கோல் ஸ்கோரர் இருந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னா ஐ வுட் ஈவன் டேக் டார்வின். பிகாஸ் டார்வின் வந்து கோல் ஸ்கோர் பண்ணலனாலுமே அந்த ஏரியால அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். கரெக்டா போய் நிற்பான், பால் வந்து பிளே பண்றது, ஹி டிராப்ஸ் டவுன், ஹி டஸ் அ லாட் ஆஃப் ஒர்க். பயலுக்கு கோல் ஒண்டி தான் ஸ்கோர் பண்ண தெரியல, பட் மற்றபடி எல்லாமே கரெக்டா பண்றோம். பட் ஐடியலி ஸ்பீக்கிங் நான் எனக்கு ஐவன் டோனி தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களோட ஐ சி லைக் ரைஸ் க்ரோவிங் மோர் அண்ட் மோர். ஆர் ஓலி வாட்கின்ஸ், நல்ல ஆப்ஷன். ஜூடன் ஒருத்தர் போட்டார் ஓலி வாட்கின்ஸ். ஸோ அவன மாதிரியான ஒரு பிளேயர் ஹூ ஒர்க்ஸ் ஹார்ட் பட் இஸ் ஆல்சோ கிளினிக்கல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கோல் and doesn't come out and say goal scoring is not my strong suit. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லாத. கீழதர் போட்டுருக்காரு பாரு, யாருக்கு கிளேசர்ஸ் வேணுமா, யாருக்கு யா வேணும், வேணாம்
கிளேசர் யாருக்கும் வேணா வெளியே தள்ளி விட்டுறலாம், அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து டெஸ்ட்ராயர் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. பட் பேசிக்கலி நான் ஸ்ட்ரைக்கர் தான் சொல்லுவேன். அதான் ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ கஷ்யப் ஒரு பாயிண்ட். டொமினிக் சொலாங்கே வந்து எடுத்துக்கலாம், பட் ஒரே ப்ராப்ளம் வந்து அந்த பையன்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சி கிடையாது. அது அந்த லெவல் சீசன் இருக்கு. நல்ல கோச் வந்தா இந்த சீசன் வந்த உடனே ஸ்டார்டட் டு டெவலப். இல்ல ட்ரீம் பிளேயர்னு சொல்லிட்டு கிடைச்சது டாமினிக் சொலாங்கே எப்படிங்க ட்ரீம் பிளேயர்? அதனால அதான் ஒரு கிளாஸ் போட்டேன். அதான் எங்களுக்கு ப்ரொலிஃபிக்ஸ் கோல் ஸ்கோரர் இருந்தனா செகண்ட் ஆல் யாருமே இல்ல. சாரி டு இன்டரப்ட். அந்த பார்ட்டி பிரீமியர் லீக் ஃபேன் இந்த கேள்வி எங்கிட்டயும் இருக்கு. அது see when a manager serving a ban and will he be allowed to go to the dressing room? Yes. But should he be allowed to? No. அதானே ban. நீ எப்பறா போவ? நீ தான் கேமே ஆட கூடாது. அதுக்கு பேரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பேன் இல்ல, சைடு லைன் டச் லைன் பேன். அது அவ்வளவுதான். டச் லைன் பேன். அது எங்க ஆளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல அதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். அப்படினாலுமே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் யா, மூவிங் ஆன். அடுத்து எந்த டீம் எந்த மேட்ச் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க. 35 நிமிஷமா என் தலைவன் வந்து எதுவுமே பேசாம என்ன ஆச்சு நம்ம செல்சிக்கு? அனிருத், வேற யாரு வேணும் உங்களுக்கு? இனிமேல இருந்து வேற யாரை வாங்கணும்? உங்க பாச்சட்டினோ என்னடான்னா எனக்கு ஜனவரி 45 பேர் கிடைச்சாதான் நான் ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொல்றான். அவன் சொல்றான் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த பார்த்துட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவன் என்ன தைரியத்துல இந்த மாதிரிலாம் பேசுறான், ஏற்கனவே வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எரியிற வீட்டுல இன்னும் 4-5 பேரை கூட்டு விறகு கட்டி ஆட் பண்றான், என்னதுக்கு ஆட் பண்றான் அப்படின்னு எனக்கு புரியல. நம்ம பிரசன்னா அந்த எரியிற வீட்டுக்குள்ள நின்னு ஓன்னு கத்திட்டு இருக்காரு. யாராச்சும் கேளுங்க. கத்துனா பரவாயில்ல, மேல நின்று கொடி ஆடிட்டு இருக்கிறாப்ல. டேய் கிளம்புடா, டேய் பஸ்ஸுக்குள்ள உள்ள விட்டுறாதீங்க டேய். அதான் சொல்றேன், நான் வந்து எனக்கு இந்த மாதிரி கத்துறது அதுல எல்லாம் பெரிய ஈடுபாடே இல்லை. எனக்கு வந்து எப்பவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாவது பேசணும் அப்படின்றதுதான் ஈடுபாடு. அதனாலதான் ஐ ஃபீல். பட் கன்ஸ்ட்ரக்டிவா பேசணும் அப்படின்னா நம்ம மேன் யுனைடெட் செல்சி மேட்ச் மட்டும் ஒரு ஸ்மால் ரெவ்யூ மாதிரி கொடுத்தாரு. என்னோட இதுல போட்டிருந்தேன், என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்லயே போட்டிருந்தேன். அது வந்து ஒரு டிசர்வ், அது வந்து ரெவ்யூ பண்றது கூட ஒரு டிசர்வ் இல்லாத ஒரு கேம் அது. அந்த மாதிரி ஒரு கேம் அது. ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல வாக்கிங் போக போனாங்க, அதோட அந்த ரெவ்யூ ஓவர். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எவர்டன் கேம்ல வந்து உனக்கு வந்து ஒரு ஊசி குத்தாம வலிக்கணும் அப்படின்னா குத்தணும், ஆனா வலிக்க கூடாது அப்படின்னா மேன் யுனைட்டடோட நல்லா ஆடினானுங்க, மேன் இண்டியன் கேமோட நல்லா ஆடினானுங்க அப்படி ஆனா சொல்லிக்கலாமே தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் ஃபார் கமிங். சரி, அப்புறம் கிளம்புவோம். லிட்டரலா தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ அப்படிதான் மேட்ச் ஆடினாங்க ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல. ப்ரோ நான் தண்ணி கேன் போட வந்தவன் ப்ரோ, என்ன எதுக்கு ப்ரோ கூப்பிட்டு மேட்ச் ஆட வேணீங்க அப்படின்னு 11 பேர் ஜாலியா 5 பாஸ் கூட போடாம மேட்ச் ஆடினானுங்க. சோ அதை பத்தி நான் பேச விரும்பல. அது வந்து மணி நீ பேசிக்கோ, மணி நீ என்ன வேணா பேசிக்கோ, நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இதுல எப்படி மனசாட்சி எனக்கும் நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் யுனைட்டடோட. எனக்கு அப்படியே ஸ்பர்ஸ் நியூகாசில் மாதிரி தான் இருந்துச்சு. நியூகாசிலாவது அட்லீஸ்ட் வந்து டயர்டா இருக்காங்கன்னு ஒரு ரீசன் கொடுத்துட்டு அமைதியா ஆடுற மாதிரி இருக்கலாம். நீங்க வந்து யுனைடெட் டீசென்ட்டா ஆடினாங்க, ஆனா நீங்க ஆடினதை வச்சு பார்த்தா யுனைடெட் வேற ஏதோ லெவல்ல ஆடுற மாதிரி இருந்துச்சு. அருண் தப்பு, யுனைடெட் டீசென்ட்டா ஆடல. நான் மணி கிட்ட அதான் சொன்னேன், செல்சி அவ்வளவு கேவலமா ஆடி இருக்காங்க, அதனால யுனைடெட் பண்ண வேண்டியதை பண்ணானுங்க. ஏங்க அருண் ப்ரோ நீங்க சொன்னது கரெக்ட் தான். நியூ காசில் இந்த கேம்ல டயர்டா ஆடினாங்க, அந்த கேம்ல யுனைடெட் செல்சி 2 பேருமே ஃப்ரெஷ் ஆடினானுங்க. அவனுங்க அவ்வளவுதான் ஆடுவானுங்க, அதான் பிரச்சனை. அந்த கேம் நான் வந்து என்ன நினைச்சேன்னா 1 நாள் முடியும் தான் எதிர்பார்த்தேன். 1 நாள் முடியும்னா என்னோட ட்வீட் எப்படி இருக்குன்னா, சீரியஸ் லேக் ஆஃப் குவாலிட்டி பிட்வீன் போத் தி டீம்ஸ் ஆன் தி அமௌண்ட் ஆஃப்டர் தி அமௌண்ட் ஆஃப் ஸ்பெண்ட். அப்படிதான் நான் போறதா இருந்தேன். தெரியாதனமா யுனைடெட் ஜெயிச்சிட்டானுங்க, மெக்டாமினே ஹெட்ரர் போட்டான். So but realistically speaking, after the Everton game there is a lot of realization on what should be done. Like as a sorry to cut you off. இந்த வீடியோ பாத்தீங்களா யாராச்சும்? அவனோட வீடியோ மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நின்னுட்டு ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டுட்டான். கண்ணாடியை போட்டு I have just donated my eyes because I don't want to watch Chelsea anymore. அதுக்கு நான் வந்து வேற லெவல் வீடியோ, நம்பால் வேற லெவல். அதான் இது வந்து அதான் சொல்றேனே, ஒரு நிறைய செல்சி ஃபேன் ஒன்னும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இட்ஸ் பீன் ரன் பை அப்ராமோவிச், காசு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கு. பட் அதான் சொன்னேனே,
it is not that easy. ஏன்னா இந்த எவர்டன் கேம்ல it was very evident that ஒரு அட்டாக்லயும் ஒரு கம்போசர்ல, டிஃபென்ஸ்லயும் ஒரு கம்போசர்ல, மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஓகே பொறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அனி ஒரு क्वेश्चन யுனைடெட் கேம்ல ஆடின செல்சி டீம்லயும் எவர்டன் கேம்ல ஆடின செல்சி டீம்லயும் how many were Poch's approved players? இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ அப்படி எல்லாம் கேட்டா நான் பாச்சுக்கே பெஸ்ட் 11 என்ன தெரியாதுன்னு நான் சொல்லுவேன். இல்ல எதுக்கு நான் கேக்குறேன் அப்படின்னா ஒரு 2 months back சொல்றேன் அதுக்கு சொல்லு sorry ஒரு 2 months back வந்து we all came to the conclusion that Poch should be given a certain amount of time அப்படினு. Are you still feeling that certain amount of time is end of the season? Yeah, of course. Do you see any manager improvement to say let's take it to the end of the season? Yeah, சொல்றேன்னா we have to compare the same Poch to Ange. Okay. அதனால தான் கேக்குறேன். See, Ange also lost 4 games in a row or whatever. But on the 4 games in a row they knew what they were doing. தோத்தாலும் இப்ப செல்சிட்ட வந்து 2 கேம்ல வந்து we knew what they were doing. But அதுக்கு அப்புறம் 2 கேம்ல எதுவுமே தெரியலையே. இல்ல so I see a clear difference between what Chelsea were doing the first 9 to 10 games அப்புறம் after the ஒரு 8 games வெச்சுப்பேன் கரெக்ட். ஒரு first 8 games என்ன பண்ணாங்களோ இப்போ இருக்கிறதுக்கும் there is a drastic difference in what they are doing. ஏன்னா ஒரு ஐடென்டிட்டி I feel இவங்களுக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படின்னா ஒரு ரிசல்ட் பேஸ் மேட்ச் மாதிரி. இப்போ ஒரு 4-5 கேம் நான் நல்லா ஆடிட்டேன்னா அந்த கான்ஃபிடன்ஸ்ல கொஞ்ச நாள் ஆடலாம். இவனுங்களுக்கு வந்து என்ன நல்லா ஆடினாலும் ரிசல்ட் வர மாட்டேங்குது. ஸோ அது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஸோ அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஷோயிங் வெரி அப்ரப்ட்லி. எப்படின்னா எனக்கு ரிசல்ட்டோ வரல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வராது அப்படின்றது போது ஒரு மேனேஜருக்கு மோட்டிவேட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுதான் நான் ரீசன் நான் சொல்லலை. பட் தட் கேன் பி அ ரீசன் ஃபார் பிகாஸ் ஆஃப் த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டீம்ன்ற சொல்றேன். பட் எனக்கு வந்து கிளியரா தெரியுது தெர் இஸ் வெரி ரெக்ரூட்மெண்ட். நான் வந்து என்ன நம்ம 1 பில்லியன் ஸ்பெண்ட்னாலும் இன்க்ரெடிபிளி புவர் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதனால தான் எந்த பிளேயருமே நான் பிக்அப் பண்ணலையே இது வரைக்கும். எந்த பிளேயர் இப்ப தெரியுதா யுனைடெட்ல என்ன நடக்குதுன்னு அந்த மாதிரி ஒரு தலையாட்டுறத பாக்குறது தெரியுது. நான் வந்து இது வரைக்கும் நான் பிக்அப் பண்ண பிளேயர்ஸ் 3 பிளேயர் தான் எப்பவுமே. எய்தர் பால்மர், என்சோ ஆர் இட் வில் சம்டைம்ஸ் பி தியாகோ சில்வா. 3 பேரை தவிர்த்து வேற யாருமே நான் பிக்அப் பண்ண மாட்டேன். ஏன்னா தட் இஸ் இன்க்ரெடிபிளி புவர் ரெக்ரூட்மெண்ட். நீங்க வந்து அது வந்து ஒரு பகுதினாலும் எவ்வளவு இன்க்ரெடிபிளி புவர்னாலும் இட்ஸ் ஸ்டில் அ குவாலிட்டி டீம் டு கெட் த குட் ரிசல்ட்ஸ், ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஃபார் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். அது பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃபாலிங் ஆன் Poch. அது எந்த பாயிண்ட் ஆஃப் த சீசன்ல board members will start pointing the fingers at him is the question that I am asking. I'm wanting to see. இப்போ வந்து I don't think I don't think so Poch know what his best 11 is. ஏன்னா திடீர்னு ஒரு மேட்ச் வந்து கால்வில லெஃப்ட் பேக்ல ஸ்டார்ட் பண்றான், திடீர்னு ஒரு மேட்ச் வந்து குக்கரையா லெஃப்ட் பேக்ல ஸ்டார்ட் பண்றான். எனக்கு அது புரியவே இல்லை. ஒரு சென்டர் பேக்கை தூக்கிட்டு நீ லெஃப்ட் பேக்ல போடுறதுன்றது நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் அட்லீஸ்ட் நீ especially when you have left backs in the bench, உங்களுக்கு வந்து full back benchல இருக்கறப்ப நீங்க எதுக்கு wait Chilwell is not injured, he is injured. Chilwell இல்ல குக்குரேயா இருக்கான்ல. அவன ரைட் பேக்ல போட்டு ஆட்றீங்க. குக்குரே எதுக்கு ரைட் பேக் ஆடுறாரு அதுவே புரியல. எனக்கு அது எங்க புரியலனா I wanted to ask him. அதாவது Reece James was suspended for the game. He should have ideally started versus United. சரி, அதுலயே ஸ்டார்ட் பண்ணாம செகண்ட் ஹாஃப்ல தான் கொண்டு வந்தாப்ல. He played Kukurella out of position as right back. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொண்டு வந்தால் மட்டும் Reece James ஆட்டிடுவாரா 15 நிமிஷம் அதுக்கு அப்புறம் தான் தெரியும். 20 நிமிஷத்துல கிளம்பினாலும் கிளம்பி இருப்பான், அது தெரியாது. பட் what was the thinking behind itங்கறத தான் என் கேள்வி. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன், somewhere sometimes I think Chelsea are incredibly unlucky. ஏன்னா Reece James பேக்கப் பண்ணதான் மௌலோ குஸ்டோ வாங்கினோம். மௌலோ குஸ்டோவும் இன்ஜூர்ட்னு அப்படியே படுத்துட்டான். சோ எனக்கு வந்து அதனால இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு இத மேக் ஷிஃப்ட் 11 நான் சொல்ல முடியல என்னால. ஏன்னா வந்து ஒரு வாங்கின பேக்கப்பும் சரியில்லை, வாங்கின பேக்கப்பும் இன்ஜூர்ட் போயிட்டான், மேஜர் மெயின் பிளேயரும் இன்ஜூர்ட் அப்படின்னு உட்காந்துக்கிறான். லெஃப்ட் பேக்ல போய் பார்த்தேன்னா லெஃப்ட் பேக்ல வந்து குக்கரையா அண்ட் பேர் என்ன சில்வெல் இன்ஜூர்டு. குக்கரையா வந்து இப்ப லெஃப்ட் பேக்கும் ஆடுறான். மேட்சன் ஒருத்தர்னால மேட்சன் என்னாச்சு? மேட்சன் 90% he'll leave in Jan. Madsen and Trevor Chalobah. So that's why he's not starting a lot of games. So Chelsea are holding him whether you sign a contract or you will leave in the January window. Adnal I think he's not starting. That is my hunch. And I think he'll leave 90%.
he was about to leave இல்ல, even in the summer window he was about எங்கேயோ போறது மாதிரி இருந்துச்சு. பட் அதான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செல்சி ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக். ஸோ அது எப்ப மாறும்? ஒரு ஹியூஜ் டிரான்சிஷன் தேவை. யாரா someone has to take and someone has to run. 1 million ஹியூஜ் டிரான்சிஷன் தான்யா. சீரியஸ்லி இல்ல எனக்கு அனி நான் உங்ககிட்ட இந்த क्वेश्चन கேக்குறேன். இப்போ வந்து நீ வந்து your players are inexperienced and all that, but midfield வந்து you are saying you have experienced players in midfield, but I don't see your midfield doing a lot either. நான் இது வரைக்கும் உங்க கேம்ஸ் பார்த்ததுல நீங்க மொத்தமா ஆடுறதுல எந்த ஒரு பக்கமும் எனக்கு வந்து ஓகே இது சூப்பரா பண்றாங்கடா இது சூப்பரா பண்றாங்கடான்னு சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் பார்க்கல. ஓகே அருண் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் பாரு, கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. எனக்குமே I completely agree with what you are saying, பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா it is overshadowed by so pathetic performance. நான் வந்து as a fans we are trying to take some positive. ட்ரூ நீ ஒரு ஃபேனா பாக்குற, நான் ஃபேன், எனக்கு அந்த ஒரு அஃபிலியேஷன் எதுவுமே கிடையாது. ஓகேவா? நான் ஒரு கேம் பாக்குறேன்னா ஒரு டீம் எப்படி ஆடுதுன்னு பாக்குறது நான் பேட்டர்ன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். இஃப் யூ ஆர் டூயிங் a certain ஓகே இந்த ஒரு 3 பேருக்கு பாஸ் பண்றோம், இந்த 3 பேருக்கு பாஸ் பண்ணி எந்த சிச்சுவேஷன்ல வந்து நீ எடுத்துட்டு வரேன்னா அது ஒரு பேட்டர்ன், அதுதான் பில்ட் ஆகிட்டே போகும் with every phase of play. You said your players are inexperienced. Is Pochettino's game management good for these players? இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இல்ல easy also inexperienced without the இது வின் பண்ணினதோ இல்லாட்டி அந்த மாதிரி எதுவும் இல்லாம லைக் ஒரு மிக்ஸ் மேட்ச் வந்து ராங்கா இருக்கா? ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சுன்னா டாட்னம்ல பாச்செட்டினோ பண்ணதை வச்சு he's got like a wonderful young group of players at Chelsea. அந்த ஒரு பிளேயர்ஸை வந்து ஓட விட்டு ஆட வைக்கணும்னா பாச்செட்டினோ ஒரு சூப்பர் மேனேஜரா இருக்கும். வெதர் அவன் டிரான்சிஷன் மேனேஜரா அடுத்த ஒரு பெரிய மேனேஜரா வந்தாலுமே இல்ல சரி, பட் ஆர் இஃப் he does well and they bring a new he takes them to the next step இருந்தாலும் சரி. இப்போ கேம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு வர விஷயம். 16 கேம்ல வந்து எனக்கு எஃபெக்டிவா நீங்க பண்ண மாதிரி எனக்கு ஒரு கேம்ல கூட தெரியல. எங்களோட கேம்ல வந்து நீங்க ஆல்மோஸ்ட் தோத்துருப்பீங்க. you shouldn't have been in that position. அதான் சொல்றேன். ஸோ அது வந்து ஐ டோன்ட் இது வந்து கடைசி 6 கேம் ஒரு 5 கேம் வச்சுக்கோங்க. கடைசி 5 கேம்ல ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது there is no pattern of playன்றது. பட் I don't think so. It is very harsh if you tell there is no pattern of play in the first 5. அதான் நீ கேக்குறேன். நீங்க வந்து ஆவுனா it is very harshங்கறீங்க. when will you take the consensus? ல என்ன சொல்றேனே கேட்காம harshன்னு சொல்ல வரேன். நீ தான் harsh. நான் எங்க சொன்னேன்? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? நான் வந்து it is very harsh for you to tell there is no pattern of play in the first 10 games ன்னு சொல்றேன். நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ்ல இருந்துட்டு அடுத்த 5 கேமுக்கு அது தெரியலனா அப்ப அது ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன் ஆஃப் பிளே இல்லையே. ஆமா இல்லன்னு தான் நான் சொல்றேன். because Poch is not having confidence of what the player did in the first. அதான் சொல்றேன், it's a combination of not having the confidence of what the players is doing and Poch என்ன பண்றான்றதுக்கும் அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல. சோ நம்ம வந்து ஏதாவது மாத்தினா இது நடக்குமா அப்படின்ற மாதிரி is trying and testing out. அவனுக்கு வந்து he wants solution. அவன் வந்து he can't keep on எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு புதுசா ஒன்று ட்ரை பண்றேன் இது ஒர்க் ஆகல. ஏன்னா இப்போ வந்து ஒரு யங் குரூப் ஆஃப் பிளேயர்ஸ், உனக்குமே தெரியும் யங் குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் ஒரு 5 கேம் ஆட விட்டு ஒரு 2 கேம் கண்டினியூஸா ஆட விட்டுட்டு 3வது கேம் ஆட விடலன்னா அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அது பண்ண முடியாது அவனால. இப்போ வந்து ஒரு யங் குரூப்பை வச்சு இதை மேனேஜ் பண்ணனா கஷ்டம். பட் நான் அதை வந்து திருப்பி அதான் சொல்றேன், ஏஜ் வச்சு நான் இதை வந்து சொல்ல விரும்பல. பட் எனக்கு வந்து I definitely saw a much better pressing, much better playing in the first 10 games than what I'm seeing in the last 5 games. ஏன்னா அது non-existent in the last 5 games. இல்லவே இல்லை. இதே மாதிரி தான் I was also starting with Potter season. First 10 gamesல you deserve to win all 10. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ இந்த லாஸ்ட் 5ல வந்து பெர்ஃபார்மன்ஸே அப்படி இல்ல. That's what you're trying to say. Exactly. இது ஒரு இன்ட்ரஸ்டிங் பாயிண்டா இருக்கு பாருங்களேன். நோ எக்ஸ் ஃபேக்டர் 1 பில்லியன் தான் நீங்க ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் ஆச்சு வச்சிருப்பீங்க. டீம்ல வந்து எக்ஸ் ஃபேக்டர் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் வாங்குனா என்ன பண்றது? எல்லாரும் இதோட ஆட் அப் क्वेश्चना நான் கேக்குறேன். எங்களுக்குலாம் தெரியாது. You are a fan, you know the inside sources of the club. Do you think Boli is really interested? எனக்கு எப்படி தெரியும்? Yo, inside source வந்தா பாரு கௌதம் அடுத்து வந்தா பாரு. Inside sources na you would be following the fan pages or whatever, you would have more of a rounded image எங்களை விட உங்களுக்கு இருக்கும். What I am trying to say is இந்த question ஓட சேர்த்தி அந்த X factor question எல்லாம் விட்டுட்டு what I am asking is Boli really interested in the football that Chelsea wants to play, or is he trying to move on players and make it a business model? எனக்கு I feel it's more of a business model பண்ற மாதிரி தான் இருக்கு. business model ஆயிருச்சு இப்போ. உங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே Chelsea பேருக்கே தெரியும். They just don't want to accept the fact. அவ்வளவுதான்.
அவங்க வந்து 20 வருஷமா மத்த எந்த ஓனர்ஸும் அவங்க வந்து கலாச்சாங்க. லைக் யூஎஸ் ஓனர்ஸ் எல்லாம் இப்படிதான், அவங்க பிரச்சனையே தானே. அது வந்து கடைசியில வந்து திருடனுக்கு தேல் கொண்ட மாதிரி பொத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய பெருந்தலையா வந்து இங்க மாட்டிக்கிட்டான். அவ்வளவுதான். So how do you feel? How is it among the fans? எனக்கு see, I will definitely say you can't judge a owner by how you are judging a manager. He is 1.5 seasons old. ஓகேவா? 1.5 seasonsல he's invested $1 billion. நீங்க வந்து அது எப்படியானா எடுத்துக்கலாம். Of course உங்களோட views and உங்களோட points எல்லாம் அப்படிதான் இருக்கும், because Chelsea have been pathetic and Chelsea have been nothing short of abysmal for the last year and a half. இல்லையா? So நீங்க சொல்ற நீங்களோட points I agree. But இதே எனர்ஜியோட when Chelsea start, you all know, when Chelsea start performing, you all know how major threat they are. ஓகேவா? இருக்கும்போது இதே மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த செல்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது ஏதோ ஃபிளாஷ்பேக்ல ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா? இல்ல அனி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் சிமிலர் சிச்சுவேஷன் நான் கேக்குறேன். நீங்க சொன்னது ஐ அக்ரி டு த பாயிண்ட். போலி வந்து 1.5 seasonsல spent $1 billion. எங்க ஓனர்ஸ் அவங்க கை காசு ஒரு டாலர் போட்டது கிடையாது. நாங்க வாங்குற பிளேயர்ஸ் ஹவெவர் பேட் தி ரெக்ரூட்மெண்ட் இஸ், அது வந்து எங்களோட காசு. that the club generates. Okay, we are bad at recruitment. Are you also bad at recruitment? The recruitment structure of a club, do you think it's bad under Boli? Or Boli is taking all the calls? What do you think? எனக்கு தெரியல as like an outside fan. Boli did around the first initial take over எடுக்கும்போது பண்ணான்ல, அப்போட அவனோட டிசிஷன்ஸ் எல்லாம் ஓவர். I don't think so. He makes the decision on whether he wants to invest that much or not. அவ்வளவுதான் இப்போ ரோல். He is not taking the calls on saying I want this player, I want that player. And I think he's more focused on Dodgers, and he's just spent around $700 billion in Dodgers. Investment venuman ketingna, he just spent $700 billion for a player in baseball. He just got the Mbappe for baseball for Dodgers. So on gita வந்து 10-year contract, and that's how baseball works. No. Yeah. Example. Enzo Fernandez 8-year contract தானே? Example. அவங்க டீம்ல எல்லாருமே 8-year contract தான். எல்லாருமே வந்து பரதேசி படத்துல வர. that comes down to FFP. அவங்க அந்த FFP regulations-ல வந்து எஸ்கேப் ஆகறதுக்கு they got it. I'm just telling it as an example of whether he is interested in making a club better or worse, or is he seeing it as just a business ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டாஜர்ஸ் அவன் எப்படி கொண்டு வந்தானோ அதே மாதிரி செல்சியை கொண்டு வருவான்றது தான் எல்லாரோட செல்சியோட ஃபேன்ஸ் நம்பிக்கை. ஓகேவா? அண்ட் he's investing and it's not working out like how it's working out in baseball, and that's why your questions are all valid. எனக்கு வந்து இதுல ஒரு ஒபினியன் இருக்கு. சாரி டு இன்டரப்ட். நீங்க சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தா கூட ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் ஒண்ணுமே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாங்க, லைக் எதுவுமே அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரல. ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ரொம்ப நிறைய ஃபிளாப் சைனிங்ஸ் ஆச்சு. தென் தே ஹையர்ட் அ ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி அந்த பார்சிலோனா ஊரை ஃபுல்லா கொண்டு வந்தாங்க. அப்பதான் ஸ்டார்டட் டு லைக் ஃபுட்பால் கிளப் மாதிரி தெரிஞ்சு. அப்பதான் ஐ திங்க் செல்சி ஹேவ் டு டூ த சேம். ஏதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லான எங்கேயாவது வேலையோ பார்த்து ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வரணும். அப்பதான் மாசம் தான் இருக்கு ராகுல். உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி உடனே வந்துருச்சு அந்த இது. எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்பதான் 6 மாசம் ஆச்சு. ஒரு வருஷம் கூட எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. அதான் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார்ம். அவன் உனக்காக தான் யா பேசுறான். உனக்கு சப்போர்ட் I'm not saying I will never take offense, but I'm not taking an offense about what he's saying. அதான் எனக்கு இப்போதான் 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் கூட டைம் கொடுக்கறதுல அந்த 6 மாசத்துல ஃபுட்பால்ன்றது இப்படி நவுந்துரும் நம்மளுக்குலாம். பிகாஸ் நம்ம வீக் ஆஃப்டர் வீக் we see Chelsea in and out இல்லையா? And I agree. Now it's not like I'm defending their bad performance. I'm saying why it's going wrong. இல்ல நீ என்ன தெரியுமா, because of terrible footballing decisions by the players majorly than the manager. என்ன தெரியுமா நீ ப்ராப்ளம்? ஆக்சுவலா லாஸ்ட் 20 yearsல as fans of other clubs too, நாங்க 5 பேர் இருக்கோம்னா நாங்க 5 பேருமே உங்களுடைய டீம் வந்து எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலுமே டப்பு நீங்க திருப்பி வரதை நாங்க பாத்துருக்கோம் 20 yearsல. நீங்க 20 yearsல 10 மேனேஜர் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனா அந்த 20 yearsல you have a lot of things that you have won too. அது வந்து ஒரு மேனேஜர்னால எதுவும் பிரச்சனை வரும், இல்ல இதனால பிரச்சனை வரும், இதனால செல்சி ஒரு 3 சீசன் போயிடுவாங்கடா கீழன்னு சொல்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க உங்களை வச்சுக்கவே இல்லை. மத்த எல்லா டீமுக்குமே அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிருக்கு. இப்ப சிட்டினா அவங்க எவ்வளவு டைம் எடுக்குது, யுனைடெட்னா அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாலுமே ஒரு விஷய சைக்கிள்ல இருக்காங்க. லிவர்பூல் வந்து கிளாப் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க, கிளாப் வரதுக்கு அப்புறம் நாங்க 20 வருஷம் முக்கியமா இருந்தோம். ஸ்பர்ஸ் இனிமே அப்படிதான் இருக்காங்க, அது வேற விஷயம். பட் ஆனா இப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து இப்படி பாக்குறப்போ சாரி அது வந்து நீங்க அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கன்னா முடிப்பீங்க தெரியும்.
Chelseaோட new owners is a litmus test for patience. The litmus உங்களுக்கு test எங்களுக்கு for all the fans. எங்களை விட உங்களுக்கு for Chelsea fans for the fans, not Bro, even for the they know what they are Anirudh doing. bro. They believe what they are doing. ஒரே ஒரு மணி they know what they are doing, they believe what they are doing. It's a litmus test for the fans for patience. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இத நான் வந்து பாட்டர் ஹையர் பண்ணதுல பேஷண்டா இருக்கடா தான் சொல்லிட்டு இருக்கேன். I'm still saying patient. அனி ப்ரோ அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அமெரிக்கன் ஓனர்ஸ் எல்லாம் ஒரே டைப் தான். 18 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன் நானு. அவனுங்க வந்து they will be happy. என்ன போடுறான்? They will be happy with their Champions League qualification, second place, third place, and revenue coming in, and konjama they'll suck it out of the cup. If Todd Bowley is not like that, I am the first person who is happy. But adu nadakadha chance romba kammi. With respect to that, FSG hit the jackpot with Klopp. That is the only reasonable solution to this American ownership thing. I mean, probably ipo vande Kroenke hit it with எங்க Kroenke last 3-4 seasons நல்லா பண்ணிட்டாங்க. அந்த ownership status லயே பாத்தீங்கன்னா if it was not for Klopp, கண்டிப்பா FSG would have been driven out of the city. அதாவது போன I think இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஓவர்லாப் ஷோல கூட கேரகர் சொல்லியிருந்தான். The last person that you can take out of Liverpool Football Club right now is Jurgen Klopp. அதாவது Klopp, the people will make sure that the owners are out the next day, and I know for fact that will happen. அதாவது எதுக்காச்சு அப்படின்னா இந்த இஷ்யூ ஏதோ ஒரு இஷ்யூல வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ் கோயிங் டு த ஸ்டேடியம் was split from the fans online for what was happening last season. They still didn't want to get FSG out. அதாவது ஆன்லைன் ஃபேன்ஸ் எல்லாரும் FSG வெளிய போணும் எங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் the fans who went to the stadium were all still pro FSG தான். அங்கதான் டிஃபரன்ஸ் இல்ல. அவங்க தான் வந்து they are closer to what's actually happening at the club. நம்ம வந்து என்ன வேணா கத்தலாம் இங்க இருந்து ட்விட்டர்ல. அவங்க தான் வந்து சொல்ல வந்தேன். that FSG hit the jackpot with Klopp, and that is why they are still at the club, and Klopp is trying to extend for another 2 years. That's the talks that's going on for Klopp. 2026 இதான் சொல்லி நான் முடிக்க ட்ரை பண்ணேன். Basically I am asking, as from my perspective, I'll ask is patient, and now it is a very very extremely hard time for Chelsea fans. They don't have anything to trust. ஒரு hope trust எதுமே இல்ல. அவங்க they even ஒரு EFL or EPL division 1 போனா கூட they have oppositions to fear ன்ற மாதிரி தான் இருக்கும். Because they are so soulless at the moment. எதை நம்புறது எதை நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு I can with some there are things I read, things I see which is visibly very true and visibly very எப்படி சொல்றது ஒரு uplifting, but I don't want to believe all that because of the games they are playing at the moment. அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு false positivity, toxic positivity மாதிரி ஆயிடும். So patientா இருக்கணும், stuck in all it, and we'll give it back sometime later soon. திருப்பி கொடுக்கணும் இல்ல அப்படின்னு எண்ணிட்டு இருக்காரு அனிருத். சோ அப்படியே நம்ம செல்சியை முடிச்சிருவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்துச்சு. எனக்கு இதுல வந்து உடன்பாடு இல்ல. ஆல் டீம்ஸ் நீட் டு லேர்ன் ஃப்ரம் நியூகாஸ்ல் ஹவ் டு இன்வெஸ்ட் மணி 101. எனக்கு சுத்தமா இதுல உடன்பாடு இல்ல. எனக்கு வந்து அந்த மாதிரி அவங்க வந்து இல்ல நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். Guess how much Newcastle have spent since that takeover? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. Around 300 to 400 நினைக்கிறேன் இல்லையா? Actually around 550 million, around 500 to 550 million. Wow. Yeah, that's because the Tonali oda thing அதுவே 80 million. Isaac 20 million. Isaac 75. But ஒரு question ani, where do you stand on your captain? என்ன கேக்குறியா? Where do you stand on your captain? Reece James. BRB James. Right back, best right back discussion la தள்ளி வச்சிருவோம். But where do you stand right now? அதான் so Reece James is having an ego problem of not wanting to operate his leg. அது வந்து போன சீசன் when there is nothing to play for him ஆபரேட் பண்ணிருக்கணும். இல்ல நான் ரீஹாப் பண்ணியே வந்து ஆடிக்கிறேன் அப்படின்னா, and he is paying the price for it right now. So I feel he should get the operation done. But அதெல்லாம் தவிர்த்து if he keeps எவ்வளவு சான்ஸ் கொடுப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவனுக்கு சான்ஸ் கொடுப்பேன் அத சொல்ல வர. So if he is getting on injured and getting on இதே மாதிரி இன்னும் ஒரு சீசன்ல if he is not helping, if he is like Dominic Calvert-Lewin, like what you are saying, no, he has to move on. We have to move past Reece James. See, football, Chelsea is bigger than Reece James. True. At the end of the day, he is a cog in the wheel, he is not the wheel. அதாவது இந்த இடத்துல வந்து I mean all 6 of us are always club above player, but நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து like
probably 75% people are player above club, and that is what we have to strive to change. அது எப்ப எஸ்பெஷலி ரொனால்டோ ஃபேன்ஸ். ஒரு கிளப் வந்திருக்கான், ஒரு அகாடமில வந்திருக்கான், இஸ் a captain எல்லாம் இருக்கும். பட் அதை தவிர்த்து I am willing to see past him if he is not willing to operate and do the best for his career at Chelsea in his and best the club. in his best year பண்றம்போது நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். agreed. அடுத்தது யாரு? யுனைடெட், மான்செஸ்டர் யுனைடெடுக்கு போவோமா? நான் மான்செஸ்டர் யுனைடெட் பத்தி நிறைய பேசுனதுனால வாங்க மேனேஜர் ஆஃப் தி மந்த். அது ஒரு கர்ஸாவே முடிஞ்சிடுச்சு இல்ல இப்போ. ஏங்க மேனேஜர் ஆஃப் தி மந்த், goal of the month, first of all saying that manager of the month, goal of the month and player of the month வாங்கி we are performing like this அப்படிங்க இருக்கு. அந்த 3 அவார்டும் for the month of நவம்பர்ல it is deserved. அந்த 3 கேம் 3 clean sheet நாங்க வின் பண்ணோம். we got the points. No taking away anything from that. Maguire was our best player. He was the reason for all those clean sheets. Nothing taking away from that. Garnacho கோலுக்கு யாரும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஃபுட்பால் டேஸ்ல பாக்குறது அதெல்லாம் கோல் ஆஃப் தி சீசன் எனக்குலாம் கோல் ஆஃப் தி சீசன். நெக்ஸ்ட் 4 சீசன் கம்பைன்ட் அதான் தான் இருக்கும். யுனைடெட் பத்தி சொல்லும்போது I would like to take அனி பண்றதுக்கு சாரிடா. இது என்ன சொல்லலாம்னு தெரியுமா? இன்னைக்கு நேத்து நீங்க வந்து போர்ன்மவுத்தோட ஜெயிச்சிருந்தீங்கன்னா the last team to win all the 3 awards together in the same month was Chelsea, the only team before this. அடிச்சிட்டு அந்த சீசன் பிஎல் அடிச்சாங்க. சோ இந்த வருஷம் பிஎல் மாதிரி உங்களை ஹைப் பண்ணலாம்னு இருந்தேன். போர்ன்மவுத் அதாவது எங்களோட தோத்துட்டீங்க. என்ன காமெடி பண்றீங்களா? என்ன சீன் கட்டுறீங்களா? சீரியஸா அத மாதிரி தான் இருக்கு இதெல்லாம். அதுவும் நீ சொல்றேன்னு சொன்ன பத்தியா, அதான் மனசாட்சியா இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. சீரியஸா இதெல்லாம் நியாயமா? நான் மேன் யுனைடெட் மணியை ஜெனுவனா தான் சப்போர்ட் பண்றேன். ஸ்ரீகார்த்திக்கு தான் ஓட்டுவேன். பத்தியா உண்மையை சொல்றேன். நான் தான் உனக்கு ஒரே சப்போர்ட் கார்த்திக். அதான் சொல்றேன். போட்டாம் பேர் பாம். அத விடுங்க, நான் வந்து தனியா ஒரு ஐலண்ட்ல இருந்து விட்டுருக்கேன். வாங்க யுனைடெட், பேக் டு யுனைடெட். அனி ப்ரோ சொன்ன மாதிரி அவர் சொன்னல நான் ஒரே ஒரு லைன் பிக்கப் பண்ணிக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி அங்க சாம்பியன்ஷிப் போனா கூட வீல் ஹேவ் சம் டீம் டு ஃபியர் ஃபார் அப்படின்ட்டு சொன்னாரு. நாங்க எப்படி ஆடுறோங்கிறது எங்களுக்கே தெரியலங்க. அதாவது ஒரு 7 கேம் வீக்கா பேசிட்டு இருக்கோம். 7 கேம் வீக்லயோ ஃபர்ஸ்ட் கேம் வீக் வந்து டென்னாக்கு வந்து ஹிஸ் பொசிஷன் இஸ் இன் டேஞ்சர். செகண்ட் வீக் வந்து இல்ல அவன் பிளேயிங் ஸ்டைல் நல்லா பண்ணிட்டான். தேர்ட் வீக் அகைன் இன் டேஞ்சர். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் with respect to Chelsea's game, with respect to Everton's game, with respect to overall form, this is definitely on 10. நான் வந்து எனக்கு வந்து இன்ஜுரிஸ்லயோ போர்ட்லயோ இந்த பர்டிகுலர் கேம் வரைக்கும் I don't want to go into it. The setup was definitely wrong. அவருக்கு வந்து காம்பனேகம் கேம்ல பார்த்தாரு. எங்களோட சீசன்ல எங்களோட பெஸ்ட் 3 கேம்ஸ் பர்ஸ், ஆர்சனல், காம்பனேகன். அது 2 தோத்தோம், 1 வந்து டிரா. பட் எங்களோட பெஸ்ட் கேம் அதுதான். வித் ரிகார்டிங் டு செட்டப் நான் சொல்றேன். ஒரு செட்டப் ஒர்க் ஆகுதுன்னா அதுவும் எங்களுக்கு இன்ஜுரி கிரைசிஸ் இருக்கு. இன்ஜுரி கிரைஸ் நிறையவே இருக்கு. எங்களோட மெயின் அவுட்டு, செகண்ட் பேக்கப் அவுட்டு, வந்த லோன்லி ஒருத்தனையும் அவுட்டு, அதெல்லாம் எல்லாம் போட்டோம். பட் ஒரு சிஸ்டம் இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு ஒர்க் ஆச்சு. அந்த செட்டப்பை டென்னாக் இஸ் ஃபெயிலிங் டு புட் இன். ஐ டோன்ட் நோ இஃப் ஹி இஸ் ஃபெயிலிங் டு ரியலைஸ் இட் ஆர் இஃப் ஹிஸ் ஈகோ இஸ் நாட் லெட்டிங் ஹிம் டு இட். ஹி இஸ் நாட் செட்டிங் அப் இட் ப்ராப்பர்லி. எனக்கு ஒரு கொஸ்டின் பண்ணி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்க ஹாய்லண்ட் வாங்கி வந்ததுல ஹாய்லண்ட் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் அவனை ஆட வைக்க முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் அவனுக்கு மினிட்ஸ் கொடுப்பீங்கன்னா, ஒரு புது பிளேயர் புது லீக் வரப்ப மினிட்ஸ் கொடுத்தாதான் அவனால வந்து அந்த அக்ளமெண்டைஸ் ஆயிட்டு அந்த அவனோட டீம் ஒண்டி இல்ல லீகே எந்த பேஸ்ல ஆடுதுன்னு அப்பதான் அவனால ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, நேத்து திடீர்னு பார்த்தா இவன் மார்ஷல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அது என்ன நடக்குது? why is like Højlund not starting regularly? why is Martial seen as an option even when Højlund is fit? இல்ல Højlund is coming after an injury. அவனை வந்து ஃபுல் 90 மினிட்ஸ் ஆட வைக்க முடியாது. ஸோ மார்ஷல் ஹேஸ் டு சிப் இன். அவனுக்கு அந்த காஃப் இன்ஜுரி இருக்கு, இஸ் நாட் ஃபுல்லி 100% பேக். அதனாலதான். அண்ட் ஐ அக்ரி வித் யூ. Højlund ஃபுல் 100% இருக்கும்போது he was the one who started all the games. He played through almost 80-85 minutes he used to play, and Martial used to come in only after that. அண்ட் அகைன் Højlund ஆடும் போதும் there was no service. அவர் போனதுக்கு அப்புறம் மார்ஷல் ஹெட்ருக்கு குதிக்க கூட மாட்டான், அப்ப சர்வீஸ் வரும். லைக் த பேசிக் செட்டப் வாஸ் ராங். மைனோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான், மைனோ had a fantastic game. என்னாச்சு அவனுக்கு?
திடீர்னு அவனை தூக்கிட்டாங்க. அவன் ஆட வைக்கிறது இல்ல. அவன் இந்த ரெண்டு கேமா அவனுக்கு ஒரு சிங்கிள் மினிட் கூட கொடுக்கல. ஐ மீன் ஆன் வாட் மேட்டர்ஸ் ஆன் த பிட்ச் ஒரு சிங்கிள் மினிட் கூட கொடுக்கல அவனுக்கு. அண்ட் மெக்டாமினே இஸ் பிளேயிங் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த கோல்ஸ். அவன் வந்து நீ ஓடு, பின்னாடி முன்னாடி ஓடு அப்படின்னு சொல்றான். பால் ரிசீவ் பண்றதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளேயர் ஆம்ரபட், ஹூ இஸ் நாட் அ பிரீமியர் லீக் குவாலிட்டி. I accept that he had a good purple patch in the World Cup, but he is not a Premier League quality. Maino, on the other hand, ball receiving பொறுத்த வரைக்கும் I understand he is very young, he is very inexperienced, but technically he is definitely a better player than Amrabat. So he should be playing players like that. Ball progression was really nice. அந்த ரெண்டு கேமுமே அவன் ஒருத்தன் தான் was trying to make things happenங்கற மாதிரி இருந்துச்சு அந்த பிட்ச்ல. மத்தவங்க எல்லாரும் வந்துச்சா சரி சைட் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நின்னுட்டு இருந்தாங்க. பட் is he trying to manage his workload as well? If that's the case, and I'm on board with him. With my manage workload na UK. Sorry என்னோட ஒபினியன் சொல்லிடுறேன். தென் as ஒரு யுனைடெட் ஃபேனா நீங்க சொல்லுங்க கௌதம், பிளேயர் டைம் மேனேஜ் பண்றதுனா ஒரு யங் பிளேயருக்கு கொஞ்சம் மினிட்ஸ் கொடுப்பாங்களே. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, ஒரு யங் பிளேயர் மேல இவ்வளவு பிரஷர் போடக்கூடாது, எங்க சீசனே உன் மேல தான் டிபெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு. பட் அந்த மாதிரியான ஒரு பிளேயரா அவனை டெவலப் பண்றதுக்கு டெஃபினட்டா அவன் டைம் கொடுத்தாதான் முடியும். பட் ஒரு கேம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரெண்டு கேம் ஒன்று. ஒரு யூ புட் இன் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி அதர் பிளேயர் இன் தட் டீம். அந்த ஒரு கேம்ல போட்டதுக்கு அப்புறம் யூ ஷுட் நாட் பி டிராப்பிங் தட் கை ஃபார் 2 games. 180 minutes உனக்கு போச்சு அதுலயே. அது உனக்கு மொத்தமா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. Adding to that, அவன் வந்து இன்ஜுரியில இருந்து உடனே வரல. He has played 3 full 90 minutes for the academy. He has played 1 full 90 minutes for the in Europe. He could have easily got 30 minutes in each game easily. பட் ஏன் பண்ணலங்கிறது எனக்கு தெரியல. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாக்கணும்னா இந்த டீம்ல எனக்கு நான் சொல்றேன்ல, ஐ வுட் பி இந்த டீம் நாளைக்கு போய் பாயன் கூட லிவர்பூல் கூட வின் பண்ணா கூட ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ஆனா அது வந்து டஸ் தட் ரிஃப்ளெக்ட் வாட் ட்ரூலி தி சீசன் அபவுட் திஸ் டீம்னு கேட்டா இட் இஸ் நோ. இட் இஸ் அ வெரி பிக் நோ. பிகாஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது, இந்த டீமுக்கே தெரியல. ஒன் பிரேவ் கால் தட் ஐ அக்ரி வித் Ten Hag is that he dropped Rashford and he really looked good. That is one good thing. Agreed. And Maguire was really good. He is deserving. Maybe he is looking good because other players are bad, but I don't want to take anything away from him. Maguire இல்ல சீரியஸா இந்த லைக் செல்சி கேம்லயோ அனிகுரோ பார்த்திருப்பாரு. Maguire was immense in அந்த கேம்ல. However bad the other whole of the other team was, Maguire was immense. So அதான். and Onana again PL நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். சாம்பியன்ஸ் லீக்ல என்ன பண்றான் அப்படின்ட்டு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சாம்பியன்ஸ் லீக்ல we have scored 3 goals in all the games and we have also considered everything. ஸோ இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு யுனைடெட் ஃபேனா பார்க்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல சீசன் சொல்றதோ ஒரு கெட்ட சீசன் சொல்றதே தெரியல. அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு கெட்ட சீசன் அப்படின்னு சொல்லணும்னா நான் பாயிண்ட்ஸ் வச்சுதான் சொல்ல முடியும். பிகாஸ் ரிசல்ட்ஸ் மேட்டர் அட் எண்ட் ஆஃப் த டே. பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நான் தான் சொல்றேன்ல, we are still in the 6th position thanks to the other clubs of course. பட் அதான் சொல்றேன் வந்து இது இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த லைக் மேனேஜர் சிச்சுவேஷன் எப்படி மாறும், இல்ல வந்து இந்த சீசன் ப்ராக்ரஸ் ஆகும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் எப்படி மாறுங்கிறத I am really not able to predict. Actually, எனக்கு ஒரு opinion இருக்கு யுனைடெட் பத்தி. Just before we go into that question, யுனைடெட் வந்து last 2 games against Chelsea and Bournemouth, கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கூட I saw some identity. கொஞ்சம் ஐடென்டிட்டி என்னன்னா, they were pressing very high. Rashford illama they were superbly pressing, and the Chelsea game is a huge example. I think Copenhagen was the best example. இல்ல செல்சி மேட்ச் இல்ல பிரessing பத்தி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் நான் பார்த்தல, நான் செல்சி மேட்ச் பார்த்தேன். ஐ டென்ட் சொல்லட்டுமா செல்சி மேட்ச் இல்ல செல்சியை விட்டுருங்க, செல்சி நான் கண்டுக்கல. பட் பிரessing வைஸ் செமையா பண்ணாங்க. அண்ட் எல்லாருமே ஒரு சேம் இதுல இருக்கதா ஒரே மாதிரி வியூல வந்து இருந்துச்சு அந்த மேட்ச். எல்லாருமே ஒரே இதுல போனாங்க, சேம் அந்த கோஹிஷன் இருந்துச்சு. ஐ திங்க் தே ஹேவ் டு பில்ட் ஆன் தட். ஆனா இன்னொரு அதே என்ன பிரச்சனை வருதுன்னா, தே டோன்ட் ஹேவ் அ டிஎம். இப்போ ரைஸ் வாங்கியிருந்தா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்திருக்கும். ரைஸ் வாங்கல, பட் தே டோன்ட் ஹேவ் அ டிஎம்னால தே ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். டிரான்சிஷனல் டிஃபென்ஸ்ல வந்து ஏதோ ஒருத்த பால் லூஸ் பண்ணா முடிஞ்சு, அவ்வளவுதான். இப்போ 4-3 வந்துருது. போர்ன்மவுத்தோட பிரைம் எக்ஸாம்பிள். சும்மா ப்ரூனோ எங்கேயோ பால் தூக்கி அடிக்கிறான், மிஸ் பண்ணிடுறானுங்க, டிரான்சிஷனல் டிஃபென்ஸ்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு டிஎம் தான் எனக்கு அந்த டிஎம் சூப்பரான ஒரு ரைஸ் மாதிரி ஒரு டிஎம் வாங்கினா I think you will start to see what Ten Hag is trying to implement. அந்த ஒரு டிஎம் தான் யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுல என்ன இல்ல எக்ஸாக்ட்லி அந்த இதுல அந்த ஸ்டிக் டு ஃபுட்பால் ஷோல நல்லாவே தெரியுது. இந்த நெவில் கிரிக்கெட் கேரகர்லாம் மேட்ச் பாக்குறதே இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. அதாவது நம்மளே சொல்லிட்டு இருந்தோம் போர்ன்மவுத் வர்சஸ் யுனைடெட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஏன்னா போர்ன்மவுத் செமையா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி.
இயன் ரைட் வந்து சொல்றான், டேய் எனக்கு நம்பிக்கை இல்லடா, இவங்க ஜெயிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இல்லடா. 3 பேரும் அப்படியே பாக்குறானுங்க, என்னது உனக்கு நம்பிக்கையா இல்லையா அப்படின்னு. இதுல இந்த ராய்க்கின் வேற சேர்ந்துக்கிட்டான். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இயன் ரைட் சிட்ஸ் இன் தி ஸ்டுடியோ. அவன் வந்து he does the studio work for the other games as well. நீங்க பண்றது அந்த மேட்ச் ஆஃப் தி வீக்குக்கு மட்டும் தான் பண்றீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அதை விட்டு இவனுங்க ஒன்னத்தையும் பாக்குறது இல்ல. இந்த கேமுக்குள்ள வரும்போதே வந்து I don't know if Eric Ten Hag thought it will be easy. I'm very sure he would not think in such a way. But ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து they are coming on the back of the Chelsea win. நம்ம கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒர்க் வந்து நீ திருப்பி போடணும். அந்த அளவுக்கு ஒர்க் இந்த பிளேயர்ஸ் ஒருத்தவங்க கூட போடல திருப்பி செல்சி கேம்ல போட்ட அளவுக்கு. நான் சொல்லட்டுமா, இந்த நெவில் யுனைட்டட் கேம் பார்த்து எல்லாம் ஏமாந்து போயிருக்கீங்க. செல்சி பர்ஃபெக்ட் பண்ணிட்டானுங்க எல்லாரையும். இது ஒண்ணுமே இல்ல, நான் சொல்றேன். இந்த நெவில வந்து யுனைடெட் பத்தி பேசவே கூடாது, நம்ம மேல ஒரு பேன் போட்டாலே பாதி ஃபேன்ஸ் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க இன்னும் பெட்டரா, ஓகே நம்ம இப்படிதான் பாக்கணும்னு அக்செப்ட் பண்ணி அவன் எல்லா சீசனும் வந்து ஹைப் பண்ணி ஓ நெவில் நம்ம ஃபார்மர் லெஜெண்ட், அவனே நம்மள ஹைப் பண்ணி நம்ம இங்க முடிப்போம்னு சொல்லிடறான்னு சொல்லிட்டு நம்ம நேச்சுரல் அதுன்னு. இப்ப எனக்கே வந்து ஆர்சனல் பத்தி என்னோட லெஜெண்ட் யாரும் தார்மாரா பேசினா, ஏய் நம்மளுக்கு ஃபுட்பால் தெரியாது, இவனுக்கு தானே ஜாஸ்தி தெரியும், இவன் சொல்றது ஒருவேளை கரெக்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் அவன் சொல்றது தான் கிங். அதுல நெவில் பரவாயில்ல, ஃபெர்டினாண்ட் கிரிக்கெட் காம்பர். Coming back to the ஒரு question, I think Arun posted about the two holding midfielders and also Rahul சொன்னாங்க அந்த ஒரு DM. நான் சொல்றேன், Casemiro suppose injuryல இருந்து வந்து if Kobe Mainoo and Casemiro is playing together, which was our first plan. நாங்க Arsenal pre-seasonல, again I want to quote only that game because that's the only game we played that combination. அப்பதான் உங்கால் சொன்னாரு we don't play friendly games சொல்லிட்டு எங்க வந்து டீமை போட்டு அடின்னு வச்சாங்க. இல்ல அதுக்கப்புறம் was the performance good அந்த கேம்? நான் பார்க்கல. ஆமா நல்லா. Yeah, that performance was really good. Ball progression, அதாவது Casemiro with his experience holds off everything. Kobe Mainoo can progress the ball and also workers, he can also do everything. முன்னாடி Bruno ஒரு free roll. அந்த வருஷம் சான்ஸ் பால்ஸ் லைன் ஆடுவான் கரெக்ட்டா? ஆமா. எதுக்கு இத பண்ற நீ? எனக்கு so everything was good. But Eric Ten Hag பொறுத்தவரைக்கும், sorry Rahul, ஒன்னு நிமிஷம். Eric Ten Hag பொறுத்தவரைக்கும் he has to play a system which works. At the end of the day அது ஒர்க் ஆகலனா இது இன்ஜுரினால தான் இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ற அளவுக்கு ஒரு சிஸ்டம், அவனோட சிஸ்டம் ஆடி அவன் வந்து Eric Ten Hag அது ஒர்க் ஆகும், இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அவன் காமிக்காம இன்ஜுரிஸை பிளேம் பண்ணவே முடியாது எங்களால. இந்த மாதிரி எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும். எனக்கு இன்னொரு டவுட் கூட, இப்போ ஆர்சனல் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டெட்டா என்ன பண்றான்னா, ரைஸ் இஸ் நாட் லைக் ஒன் ஆஃப் அந்த டிஎம்ல இருந்து ரொம்ப ப்ரோக்ரஸ் மாதிரி பண்ண மாட்டான். ஸோ இட் டிராப்ஸ் ஓடேகார்ட் டீப்பர், ஹி எய்ட்ஸ் ரைஸ். ஸோ அது என்ன பண்ணுன்னா அவனோட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இட் வில் ஹைட், இட் வில் மேக் ரைஸ் அ பெட்டர் பிளேயர் மாதிரி. அதே தான் ராட்ரிக்கும் நடக்குது இங்க சிட்டில. இட் ஹேப்பன்ஸ், அந்த டிரான்சிஷன் டிஃபென்ஸ் வந்து ராட்ரி இஸ் நாட் குட், ஸோ அவனை அந்த ஹைட் பண்ற மாதிரி இருக்கு. பட் Ten Hag வந்து அதை பண்ணவே மாட்டேங்கிறாரு. he just exposes everyone's weakness. அந்த மாதிரி தெரியுது பார்க்கும்போது. அதை பத்தி what are your thoughts? ஆமா, definitely I would like to, this is a very good point. நான் வந்து இது ஃபார்வர்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்வர்ட்ஸ் அவ்வளோ முன்னாடி போய் ப்ரெஸ் பண்றதுட்டு and they have to come all the way back when they are being like எங்களோட மிட்ஃபீல்ட்ல பால் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா 90% chances that it will definitely end up in their goal. அதுதான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் பீப்புள் cannot run back. ஒரு ஹியூமனா பாசிபிள் இல்லைங்க, அத்தனை வாட்டி யூ கான்ட் ரன் பேக் ஃபார் 90 minutes, இட்ஸ் இம்பாசிபிள். அண்ட் ஆல்சோ ராகுல் சொன்ன மாதிரி ஒரு மெக்டாமினே ரோல், இட்ஸ் ஹோல்டிங் மிட்ஃபீல்டர் ரோல் ஆக்சுவலி. பட் மெக்டாமினே எங்க ஆடுவான்னு பாத்தீங்கன்னா ஹாய்லாண்ட் மார்ஷலுக்கு முன்னாடி ஆடுவான். பிகாஸ் ஹி இஸ் கோல் ஸ்கோரிங், ஹி இஸ் கோல் ஸ்கோரிங் மிட்ஃபீல்டர். சரி, அவனை பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் ஆடி ப்ரூனோவோட ஆடவே பின்னாடி புட் அனதர் 2 ஹோல்டிங் மிட்ஃபீல்டர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரிக் டென் ஹாக் பண்ண மாட்டாரு. செகண்ட் எங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் கிடையாது. So it is, அதான் சொல்றேன், this is definitely not Ten Hag. He is exposing those players. He is exposing Anthony. Anthony is very good in holding the ball wide and he is also putting the through balls to Dalot. But Dalot doesn't make the run. அது Dalot weakness. அதை வந்து அவர் ஹைட் பண்றது கிடையாது. எந்த மேட்ச்ல வேன் பிசாக் ஆட வைக்கணுமோ அந்த மேட்ச்ல எக்ஸாக்டா Dalot ஆட வைப்பார் அவரு. அது வந்து ரொம்ப எவிடென்டா தெரியும். I am actually happy that Dalot actually played on the lifting for some of our games so that Van Bissaka could get some time on the like the right back. The game was much better actually. The progression was much better on the right hand side. அப்படி பார்த்தா left hand side work ஆகாது. So there is all, and Shaw is being forced to play as a CB. He is not playing as an LB.
அகைன். ஏன்னா அவர் வந்து முடிவு பண்ணிட்டார், நான் வரான வந்து பாசிங் ஆங்கிள்ஸ் வேணும், நான் ஆட வைக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். மெக்வயர் அவனுக்கு கொடுத்த ரோல் பாசிங் தி ஆங்கிள்ஸ் கரெக்டா போட்டு டிஃபெண்ட் பண்ணு அப்படிங்கிற ரோல் அவன் கரெக்டா பண்ணிடுறான். அவனை தூக்கவும் முடியாது. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்த ரோல் 100% ஃபில் பண்ணிடுறாங்க. இந்த பர்ன்மவுத் கேம்லயும் சரி, இந்த செல்சி கேம்லயும் சரி, நாங்க வந்து தோத்த மத்த எல்லா கேம்லயும் சரி, அவங்களோட கொடுத்த ரோல் 100% அவங்க பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற ரோல் தப்பு. எரிக் டென் ஹாக், திஸ் இஸ் ஆன் எரிக் டென் ஹாக் ஆக்சுவலி. நான் ஒரு மாசம் முன்னாடி இருந்து சொல்றேன், என்ன டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்றீங்க. மிஸ்டர் ஜிங்ஸ் ஐயா, டைம் கொடுங்கங்கறது நான் இப்போ என்ன சொல்றேன். எனி மேனேஜர் நான் ரீப்ளேஸ்ல எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து I just freeze the frame and then technically when you are on the ball or when not on the ball, when you are defending in your own third la, you try to make the pitch smaller basically. ஏன்னா மற்றவங்களாம் இது பண்ணக்கூடாதுன்னு you have all your players in one half of the pitch. அப்போ கூட யுனைடெட்ல பார்த்தா லெஃப்ட் பேக் இங்க இருக்கிறான், சென்டர் பேக் ஒருத்தவங்க இங்க இருக்கா, இன்னொரு சென்டர் பேக் அங்க இங்க. டேய் என்னடா பண்றீங்க இது? அதுதான் கேட்டேன். அண்ட் ரைட் பேக், ஏன்னா ரைட் பேக் பிக்சர்ல இருக்க மாட்டான் அந்த டைம்ல. ஐ அக்ரி வித் யூ. ரைட் பேக் பிக்சர்ல இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து he has to come back from right wing. எனக்கு யுனைடெட் வந்து இன்னொன்னு, அதான் நான் சொன்னேன், இந்த பிரெசிங்ல வந்து எனக்கு ஐடென்டிட்டி தெரியுது, எல்லா மேட்சும் தெரியுது. பிரெசிங்ல என்னன்னா வாட் தே டு இஸ் அந்த ஃப்ரண்ட் த்ரீயை வந்து எல்லாரையும் பிரஸ் பண்ணி விட்டுருவாங்க. தென் அந்த மிட்ஃபீல்ட் வந்து ஃபுல் மேன் மார்க்கிங் பண்ணுவாங்க. அவங்க என்ன பிரச்சனைனா ஃபுல் பேக்ஸ் ஓன் ட்ராக், அந்த 3 பேர் முன்னாடி போனதால ஃபுல் பேக்ஸ் ஓன் ட்ராக் த அவங்க ஆப்போசிஷன் ஃபுல் பேக்ஸ். அதுதான் இப்போ ப்ராப்ளம். அதுதான் டென் ஹாக் கிட்ட ப்ராப்ளம். இஃப் செல்சி மேட்ச் வந்து ட்ராக் போத் த ஃபுல் பேக்ஸ், அதனால தான் தே வர் சக்சஸ்ஃபுல். அண்ட் ஹி இஸ்ன்ட் என்ன டென் ஹாக் பண்றான்னு தெரியல. இஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் வெதர் டு முன்னாடி விட்டுறதா பின்னாடி விட்டுறதா. அந்த ஃபுல் பேக்ஸ் தான் அவனுக்கு பிரச்சனை, இப்போ பெரிய பிரச்சனை. நானும் சொல்றேன், I do not know whether Eric Ten Hag is still thinking that the system will work or if his ego is not letting him change. அது எனக்கு வந்து something has to be evident. I think like in the Bayern game and the Liverpool game, and after that if either it's going to be a hard realization or if there is no changes in the board or anything like that, it's going to be a sack definitely. ஏன்னா இதேதான் ஆச்சு மொரினோக்கு, இதேதான் ஆச்சு மிட் டிசம்பர். ஆமா, ஆஃப்டர் லிவர்பூல் கேம் like unit fan தெரியும், Mourinho came out and said just after the game he texted from the dressing room to his wife, I don't think I have much time but I am not giving up on this அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் அவன் சாக்கு. This is the same thing happening. இது but Mourinho கேஸ்ல the players gave up on him. It was not a Mourinho's fault. But if Eric Ten Hag is getting a sack, he shouldn't get a sack. Eric Ten Hag should stay till the end of the season no matter what. But if he's getting a sack, it is on Eric Ten Hag, not on the players this time. இன்னொன்னு கூட பார்த்தேன், ஓலே வந்து he was supposed to come to India. Okay, next 1 weekல he was supposed to come to India. ஆமாங்க, கேன்சல் பண்ணாங்க. அது நானும் போய் பார்க்கலாம்ல இருந்தேன். மறுபடியும் ஓலே அந்த வீல அப்போ bro இல்ல like I don't know. நான் கௌதம் கூட மட்டும்தான் அப்ப டெஸ்ட்ல இருந்தேன் நினைக்கிறேன். when Ole was the manager, when Ole was the manager, I really liked the way how they played. Ole ஒரு tenure managerial tenureலயே யுனைட்டட்ல அவன் பண்ணது ஒரே ஒரு மிஸ்டேக், அந்த சிஆர்ஸ் அவங்களோட சைனிங் அவன் ஒத்துக்கிட்டாரு. Actually changed everything. அத வந்து நான் 100% சொன்னேன். He had a well planned side அந்த சீசன். சூப்பர் டீம் வச்சிருந்தாங்க. He planned everything out. இப்படிதான் விளையாட போறோம், இந்த பிளேயர் இதுதான் பண்ண போறான்னு ரெடியா இருந்தான். சீசன் ஆரம்பிக்கிற ஒரு வாரம் முன்னாடி வந்து தலைவா பூந்து ரைட். சோ யுனைடெட் பத்தி நிறைய பேசிட்டோம் மணி. எனக்கு லாஸ்ட் 2 क्वेश्चन ஓகேவா, இதோட வந்து முடிச்சிடலாம். எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தெரியல எனக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த மார்ஷியல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயருக்கு வந்து புது கான்ட்ராக்ட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அத்லெட்டிக்ல வந்தது. Your opinion on that, is this the right way going forward? இதுல இருந்து என்ன வர போகுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நம்ம கமெண்ட்ஸ்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, இது மல்டிபிள் பாலண்டோஸ், அது வேற. ரெண்டாவது கேள்வி வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர் கேஷ்ஃபர்ட் ஆர் இன்னொரு ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. லைக் யூ வாண்ட் டு கீப் ஹிம் ஆர் டு யூ வாண்ட் டு லைக் கேஷ் அவுட் ஆன் ஹிம் ஆர் லைக் டு யூ பிலீவ் தட் இஸ் நோ குட், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மார்ஷியல் இந்த மாதிரியான ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்ட் கொடுக்க போகுது. நான் வந்து வேற ஏதாச்சும் ரேண்டமா வந்துச்சுன்னா நான் கேள்வி கேட்க மாட்டேன். அத்லெட்டிக்ல வந்துச்சு which holds some level of authenticity, அந்த ஒரு இது உண்டு டெஃபினட்டா. சோ அதனால தான் அந்த क्वेश्चन கேக்குறேன். எக்ஸ்பிளைன்லாம் வந்து your simple thoughts அவ்வளவுதான். இல்ல சிம்பிள் தாட்ஸ் அதான். லைக் மார்ஷியல் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன், இட் இஸ் ஸ்காட் மெக்டாமினே கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இஸ், இட் இஸ் அவங்க ஃப்ரெட்ரிக் பண்ண மாதிரி தான். தே வாண்ட் எக்ஸ்டெண்ட் த கான்ட்ராக்ட் அண்ட் செல் தம் அவுட் திஸ் சம்மர்.
இந்த ரெண்டு பிளேயர் ஐ திங்க் ஆல்சோ டாலட், ஐ எம் நாட் ஷூர், பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ டாலட். இந்த 3 பிளேயர் தட் இஸ் தேர் பிளான். If they United are pathetic at selling, okay, சைன் பண்ணி முள்ளனா ஜாலியா உட்காந்துப்பாங்க, சான்சோ உட்கார்ற மாதிரி. நீ நான் இதுதானே உட்கார்ந்த அப்படின்னு அவங்க ஜாலியா கெரியரே அங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க. ஆமா பரவாயில்ல, எனக்கு பைசா வரணும். ஆமா, தட் இஸ் ட்ரூ. அதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அது வந்து it won't change in one transfer window. Clearing out, like how we can't buy all 11 players in one single transfer window, clearing out will not happen in one transfer window. Second, நீங்க என்ன கேட்டது Rashford. Bro, any proper football person on top of Erik ten Hag would have sold Rashford for 60 million to PSG in the summer. There was an offer. PSG தானே? PSG ஆமா. எம்பாப்பே கூட இது absolutely. இப்ப இன்னுமே வந்தாலும் கூட how can you sell him when he was in his purple patch? அப்போ obviously you won't sell him. அது பர்பிள் பேட்ச் நம்ம தெரியுது இல்ல, அப்ப செல் பண்ணி நமக்கு தெரியுது, பட் அவங்களுக்கு தெரியலையே. ப்ரோ அவங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ரிச்சர்ட் அர்னால்டு ப்ரோ, அவர் பேங்கர், அவருக்கு வந்து ஃபுட்பால் பர்சன்ல நான் உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் கூட அவருக்கு தெரியாது. அதான் உண்மை. ஆக்சுவலி தட் இஸ் த பேத்தட்டிக் ஸ்டேஜ் ஆஃப் த கிளப். இந்த சம்மரும் சொல்றேன், if we are really ambitious, we will sell him. If he goes somewhere else and if he performs, I am absolutely happy for him. He is an academy product. I am absolutely happy for him. But if he is not putting his head work, bro, Garnacho Pellistri போடுற ஒர்க் அவன் போட மாட்டான் bro. So that is definitely wrong on him. If that attitude is not being changed in the second half of the season, நீ கோல் ஸ்கோர்ல பண்ண வேணாம், இன்டென்ட் காமி. If it is not getting changed, there is no point in keeping him after this, and there is nothing wrong about him, nothing wrong about selling him and him going and performing very good in some other club. சூப்பர், யா மேக்ஸ் சென்ஸ். ஓகே, ஸோ தான் நம்ம இது பற்றி பேசிட்டோம். 6 கிளப்ல 3 கிளப் பேசிட்டோம். இப்போ இங்கே கேஎஸ்எம்ஆர்னு ஒருத்தர் வந்து ஆஸ்டல் பற்றி பேசுங்கன்னு போல இருந்தே சொல்லின்னு இருக்காரு. ஸோ எஸ், ஆஸ்டல் கேம் பற்றி பேசலாமா? ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருக்கா? நீங்களாம் மேட்சை பார்த்தீங்க, நான் என்னோட கருத்தை சொல்றதை விட நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அது அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாருமே மேட்சை பார்த்தீங்க, நீங்க சொல்லுங்க. உன்னோட ட்விட்டர்ல வில்லனரா மாதிரி மெசேஜ் போறல, இப்போ நறுக்குன்னு கேள்வி கேட்கறேன். இல்ல நான் வந்து நறுக்கு ஜெயிச்சிருக்க வேற, நீ என்ன வேணா கேட்கலாம். எனக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா இறங்கிடுவோம் மேட்டர்ல. எனக்கு வந்து ஒரே விஷயம் தான், whenever Arsenal loses a game, why can't they accept the fact that they didn't play well? கேட்கலாம் தான். சேம் क्वेश्चन, இதே क्वेश्चन தான் கேட்கணும்னு இருந்தேன். ஆனா உங்களுக்கு நடந்தது எல்லாமே அப்படிதான் நடந்திருக்கு இந்த சீசன் ஃபுல்லா. அதுதான் நானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அவங்களுக்கு தோத்த கேம் எல்லாத்துலயுமே நீ பார்த்தனா, நான் அவன் ஆன்சர் பண்றதுக்கு நானே நான் 2 சொல்றேனே. அதான் நீ யூ கண்டினியூ அனி, பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன். தோத்த கேம் நாங்க பெஸ்ட் டைமோட தோத்தோம். ஆர்டேட்டா வந்து இது ரெஃப்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல. he said we were outplayed, we were not the good team. நாங்க வந்து வெளியே வந்துட்டோம், அவன் அவுட்ப்ளே பண்ணாங்கன்னு சொன்னான். லாஸோட 2-1 தோத்தோம் சாம்பியன்ஸ் லீக்ல. ஆர்டேட்டா ரெஃப்ரியை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஆமா, எங்களுக்கு இந்த கேம் நாங்க ஒழுங்கா ஆடல, நாங்க எது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சோமோ அது எக்ஸிக்யூட்டே பண்ணலன்னு சொன்னோம். கரெக்டா? அதே மாதிரி ரெஃப்ஸை பத்தி நியூகாசிலோட பேசினப்ப அவனை இது பண்ணாங்க. அடுத்த கேம் வந்து சொன்னான், இந்த கேம்ல ரெஃப் தாறுமாறா இருந்தாங்க, தயவு செய்து இதையும் போடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொன்னோம். ஓகே, நாங்க வந்து நாங்க தோத்த 2 கேம்லயுமே எந்த ஒரு விதத்திலுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகல. கரெக்டா? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிறப்ப அதை பத்தி பேசுறது ஏன் தப்பு? எனக்கு அது ஏன் அது வந்து ஒரு பேசாதது எப்படி அது மேவரிக்கா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு நான் சொல்றேன், யூசுவலா ஐ அம் நாட் a huge advocate for Arsenal, but they lost against Newcastle at a very, அது யாருக்கு நடந்தாலும் நான் இப்படிதான் கேள்வி கேட்பேன். ஆர்சனல்னு இல்ல, அதே மாதிரி வில்லாவை தோக்கும் போதும் ரொம்ப கேவலமான டிசிஷன். இல்ல இப்ப நியூகாசில் was more blatant. ஆனால் இதைய வந்து பிளேட்டன்ட் நான் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு கேள்விதான் இருந்துச்சு. வாட் இஃப் ஹேவர்ட்ஸ் didn't celebrate the goal and எடி ஸ்கோர் பண்ணியிருந்தானா would it have stood? அது நம்பர் 1. அது I think it would have stood. எனக்கு புரியல. ஹேவர்ட்ஸ் have not celebrated and கையில தான பட்டுச்சு. அதான், if எடி scored the goal, I think it would have stood. ரெஃப்ரி உடனே ப்ளூ பண்ணிட்டானே. சோ தே கேவ் ரெஃப்ரி, அவன் ப்ளோ பண்ணிட்டான். வாட் இப்ப விஆர் போச்சு இல்ல, இப்ப ரெஃப்ரி ப்ளூ ஆன் தி ஸ்பாட். கரெக்ட்டா? எனக்கு அது எப்படி ப்ளோ பண்ணாங்கறது எனக்கு தெரியல. ஏனா he was not pretty close. What he realized was கழுகு கண்ணியா இருக்கு. அவன் வந்து அதாவது அந்த எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸுக்கு கொஞ்சம் வெளியே தான் இருக்கான் அந்த ஃப்ரேம்ல. ஓகே, what he realized was
ஹேவர்ட்ஸோட கை இப்படி இருந்துச்சு. ஐ கான்ட் ஷோ யூ. ஹேவர்ட்ஸோட கை இப்படி இருந்துச்சு. பாடி செஸ்ட்ல வச்சு பால் செஸ்ட்ல பட்டுச்சு. பட் கையிலயும் பட்டிருக்கறதுக்கான ஏன்னா அவரோட ஹேவர்ட்ஸோட பாடி பொசிஷன் அப்படி இருந்துச்சு. சோ ஹி தாட் ஓகே கையில கிளியர் அண்ட் ஆப்வியஸ்னால தே ஸ்டக் வித் ரெஃபரி டிசிஷன். அதாவது ரெஃபரி பாயிண்ட் இது. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியலன்னா சில ஆர்சனல் ஃபேன்ஸ் I'm not saying everyone. சில ஆர்சனல் ஃபேன்ஸ் are saying டேய் ஃபர்ஸ்ட் கேஷோட கையில தான் படுச்சு. டேய் கேஷோட கை is not in an irregular position. அதை கொடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி கொடுக்க மாட்டாங்க. அது எனக்கு கையில பட்டது கால்ல பட்டதுலாம் இல்ல. அந்த ரெஃபரியால எப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து கரெக்ட். அது ரொம்ப எப்படி அவ்வளவு சர்ட்டனா சொல்ல முடியும்? ஜீசஸ் அது பெனல்டி இல்லையா? That's penalty. ஏனா that is a clear penalty. இப்ப சொல்லு கார்த்தி, நாங்க என்ன பேசுறதுன்னு இப்ப நீயே சொல்லு கார்த்தி. இல்ல இப்ப வந்து just because Liverpool gameல வந்து Kwanzaa did the same thing 4 hours ago அவங்களோட ஸ்ட்ரைக் இருக்கு. and I still stuck by the decision. இந்த கேம் நாங்க டிரா பண்ணிருந்தாலும் சரி தோத்திருந்தாலும் சரி whatever would have happened I would have still said yes that is a penalty. ஏனா அது ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ 5 நிமிஷமா கூட செக் பண்ண எனக்கு கவலை இல்ல. அது பெனல்டி நீ முடிவு பண்றியா அது பெனல்டி கிவ் இட். அது 5 நிமிஷம் செக் பண்ணிக்கோ. கௌதம் லாஸ்ட் சீசன் எமிரேட்ஸ்ல லிவர்பூல் வர்சஸ் ஆர்சனல் ஆடுறப்போ இதே டாக்கிலுக்கு தான் ஹெசூஸ்க்கு வந்து பெனல்டி கிடைக்கும். இதே டாக்கில் நேரா வந்து சொருகுவான். இதேதான் பால் இல்ல. எனக்கு இன்னொன்னு கூட ரெஃபரீஸ் வந்து யூசுவலி கிவ் பெனல்டிஸ் அக்கார்டிங் டு தி பிளேயர்ஸ். ஜீசஸ் ஹஸ் தட் ரெபுடேஷன் மாதிரி கொஞ்சம் நம்ம அக்ரி பண்ணலாம் கூட. ஐ திங்க் ஜீசஸ் ஹஸ் தட் ரெபுடேஷன் ஆஃப் ஃபாலிங் டவுன் ஈஸிலி. சேம் வித் அது நான் ஒத்துக்கறேன். எனக்கு இரிட்டேட்டிங்கா ராகுல் அது கரெக்ட் when VAR wasn't there. No, I'm not defending or anything. சொல்றேன் இந்த மாதிரி ரெஃபரி பாயிண்ட் ஆஃப் வியூ. that's true. எனக்கு அது வந்து VAR இல்லாம அப்படி நடந்துச்சுன்னா I agree. ஏன்னா ஒரு காலத்துல வந்து இந்த ப்ரூனோலாம் சும்மா விழுந்துகிட்டு இருந்தான், அவனை புடிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய they stopped it. பட் அது வந்து VAR இல்லாம அந்த மாதிரி ரெஃபரி தப்பு பண்ணா ஓகே agree. நீ போய் ஜெசூஸ் அவன் காஃப் அடிக்கிறாங்கிறது உனக்கு தெளிவா தெரியுதே, உன்னால அதையே கொடுக்க முடியாது. அதுதான் என்னோட கேள்வி. உன்னால அதையே still if you ask me if that was a goal or not which Havertz scored, I will say no because Havertz controlled his hand. அவன் கையில படுறது தெரியுது. I stick by that. But what Jesus a penalty 100% penalty. I don't think that's a penalty. ரெண்டுமே நான் குயின்ஸாவும் சொல்றேன், டக்ளஸ் சொல்றேன். it shouldn't be given a penalty. But unfortunately inconsistencyனால தான் பிரச்சனை. ரெண்டுமே penalty இல்ல. I don't think contact வந்து அவ்வளவு இதுவா இல்ல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் I don't think contact was that strong in both the cases. Contact போட்டனால they just minus everything. யாரு ஹைலைட்டட் கமெண்ட் மாத்துபடி ஓகே இந்த கேப்ல வந்து நான் பேசிக்கிறேன். இப்போ வந்து எல்லாரும் என்னை வந்து வில்லன் ஆக்குறீங்க. நான் வந்து உண்மையை சொல்றேன். இல்ல ரெஃபரி இல்ல நான் சொல்ல அந்த பாயிண்ட் நீங்க டிவியேட் பண்ணிட்டு நான் நேற்றே குரூப்ல சொன்னேன், கேப்ரியலுக்கு நடந்தது அநியாயம். நேற்று ஹாவர்ட்ஸ் டிசிஷன் வந்து நான் லிட்டரலா சொன்னேன், லைக் தேர் கெட்டிங் எவ்ரி வீக் அப்படின்னு. ஸோ வந்து நான் அந்த VAR பக்கம் லைக் அவங்கள பத்தி பேசினேதான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஐ கைண்ட் ஆஃப் அக்ரி வித் லைக் ஹவு தேர் லைக் தி வே தேர் ட்ரீட்டிங் ஆர்டேட்டா இஸ் வெரி ராங். ஓகேவா? லைக் அது வந்து யாரோ பண்ற தப்பெல்லாம் வந்து ஆர்டேட்டாவில் வச்சு செய்யற மாதிரி இருக்கு. பர்சனலா எனக்கு அதான் தோணுது. ஸோ அதனால வந்துட்டு ஈவன் தோ ஐ பர்சன் எனக்கு அதை வந்து நான் ஓப்பனா சொல்றேன், அது வந்து லைட்டா அவன் பேசுனதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? சோ நம்ம அந்த பாயிண்ட் ஹேஷ்டேக் டானி வந்து ஒரு காமெண்ட் போட்டுருக்காரு, ஹைலைட் மட்டும் பண்ணுங்க. என்னோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, நான் ஐ ஈவன் டேக் டு நியூகாசில் மேட்ச்ல அந்த கேப்ரியல் இன்சிடென்ட் ரிமூவ் பண்ணிட்டா அந்த மேட்ச் ஆர்சனல் எதுவுமே பண்ணல. எக்ஸாக்ட்லி ஓகே நான் வரேன். இப்ப இந்த பாயிண்ட் யாராச்சும் கொண்டு வரீங்கன்னு கண்டிப்பா தெரியும். நான் நியூகாசில் மேட்ச் முடிஞ்சா நான் என்ன சொன்னேன்? We were bad, we were shit. நாங்க எதுவுமே சான்ஸ் கிரியேட் பண்ணல. அருண் ப்ரோ வந்தோனே சொன்னேன் நான் வந்து we didn't deserve much but they didn't deserve the goal அப்படினா சொன்னாரு. அதுதான் நான் சொன்னேன். கரெக்ட்டா? இந்த மேட்ச்ல நாங்க எவ்வளவு சான்ஸ் கிரியேட் we outplayed Villa. Literally speaking we outplayed Villa. இதே தான நானும் 2 வாரம் முன்னாடி சொன்னேன், we outplayed Villa அப்படினு. நானும் அதான் ஒத்துக்கிட்டேனே. இல்ல பேட் பாய் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு டார்கெட் பண்ற மாதிரி இல்ல பாயிண்ட் இதுதான். இந்த மேட்ச் வந்து யாருமே லைக் பேர் என்ன சொல்றது, ஆர்சனலோட லைக் எங்களுக்கு என்ன நடந்ததோ அதே ஆஃப் சைட் டிராப்ல தான் நீங்களும் மாட்டீங்க. பட் தென் நோபடி லிட்டரலி ஸ்போக். லைக் ட்விட்டர் எடுத்தாலே
ரெஃபரி இதுல வந்து இந்த இல்ல கேளுங்க, இந்த ரெஃபரி வந்து லிவர்பூல் ஃபேனு, அதனாலதான் வந்து இப்ப லிவர்பூல் டைட்டில் அடிக்கணும்னா சொல்லிட்டு எல்லாம் போட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்ததே வந்துட்டு நான் வந்து நீங்க சொன்னீங்கன்னு சொல்ல, ஆனா வந்து ஒரு ஜென்ரலா ஒரு 80% ஒப்பீனியன் வந்து இப்படி எல்லாம் பேசுறது தான்டா ஃபேனோட வேலை. எனக்கு அதுதான் இப்ப நீ யோசிச்சு பாரு, இப்ப எல்லாம் பேசுறதுதான் ஃபேன். நீ இப்போ உங்க மேனேஜரே வந்துட்டு எங்க ஆர்டேட்டா சொன்ன அப்புறம் நான் வந்து ரெஃபரி பத்தி எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வாயில சவுடால் விட்டாரு. தன்னோட குண்டியில குத்தினப்ப வலிச்சது இல்ல, பேச வந்தது. அதுக்கப்புறம் சொன்னானே அது சொன்னதுதான் நீங்க வருஷம் அதே இப்ப எல்லா மாச்சும் எதனா சொல்றீங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அதை எடுத்துட்டு பெருசாக்கி பேசுறதாண்டா ஃபேன்ஸோட வேலை. அததான் சொல்றேன், எல்லா ஃபேனும் ஜெனரலா அப்படிதான் பேசுவாங்க. இப்ப எனக்கு நான் உனக்கு இன்ஸ்டன்ஸோட அத மட்டுமே பேசாதீங்கன்னு நான் சொல்றேன். என்னோட பாயிண்ட் அது இல்ல. அத மட்டுமே பேசாத இல்ல. I'm telling you, I totally understand. ஒரு நியூகாசல் கேம்ல நான் சொன்னதுக்கும் இந்த கேமுக்கு வில்லா கேமுக்கும் அதான் டிஃபரன்ஸ். நியூகாசல் கேம்ல we did not deserve anything, neither did they. சோ ஒரு 0-0 டிரான்னா நான் வந்து கடுப்பா இருந்திருப்பேன். மட்டமா ஆடி 0-0 டிரா எடுத்திருக்கோம்டா. பட் ஆனா ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னு. திங்க் அபவுட் திஸ் கேம். எங்களுடைய வந்து எனக்கு வந்து இந்த கேம்ல இருந்து பார்த்தப்ப எனக்கு கடுப்பா தான் இருந்துச்சு. ஓகேவா, சான்சஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணல. இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் கேம்ஸ் வேர் எங்களுடைய அட்டாக்கு யாரெல்லாம் வந்து கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போமோ அந்த 4 பேருமே வந்து மொத்தமா ஃபிளாப் ஆனாங்க. The chances of that happening for any team, நான் ஆர்சனல் நோண்டி சொல்லல, டாட்டனம், யுனைடெட், சிட்டி, லிவர்பூல், செல்சி யாரா இருந்தாலுமே உங்களுடைய மோஸ்ட் பொட்டன்ட் வெப்பன் எல்லாருமே ஒரு ஸ்டிக்கர் டிராப் பண்றதுங்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நம்பர் ஆஃப் சான்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த சேம் இன்ஸ்டன்ஸ்ல யாரெல்லாம் வந்து கேம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே இன்ஸ்பைட் ஆஃப் தட் will not out players. எனக்கு அதனாலதான் எனக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவ். எனக்கு ஒரு ஃபேனா நான் பார்த்தேன். ஒரு அவுட்லெட் probably the first 10 minutes அதுல வந்து you guys were still soaking up the pressure. அந்த first 10 minutes மட்டும் தான் you didn't play well. அதுக்கு அப்புறம் the amount of chances you created, அந்த கோல் க்ளீனா எடுத்தாங்க. Yeah, we should have won the game. அது again it comes down to us. நான் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கேம்ல ஒரு ஹெசூஸ் பெனல்டி டிசிஷனோ இல்ல ஒரு ஹெவர்ட்ஸ் கோல் டிசிஷனோ தான் உனக்கு கேமே சேஞ்ச் பண்ணும். இது வரைக்கும் லீக் வின் பண்ண எந்த டீமுமே 38 கேம்ஸ் நாங்க டாமினேட் பண்ணி தான் வின் பண்ணினோம்னு சொல்ற மாதிரி எந்த டீமுமே இருந்தது கிடையாது. 100 பாயிண்ட் அடிச்சது இதுவும் அடிச்சது கிடையாது, ட்ரிபிள் அடிச்ச சிட்டியும் பண்ணது கிடையாது, லிவர்பூல் 98 அடிச்சும் பண்ணது கிடையாது, ட்ரிபிள் அடிச்ச யுனைடெடும் பண்ணது கிடையாது. Expecting the team to be a dominant every single game is not possible. As football fans we have to agree whatever team it is, right? அந்த மாதிரி உனக்கு எதுவுமே விளங்காம இருக்கிறப்ப இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் கேமோட அவுட்கம்மே மாத்துது. நான் மறுபடியும் தான் சொல்லுவேன், ஆர்சனல் விட எனக்கு நாங்க லீக் ஜெயிக்கிறோம் அது இது அதெல்லாம் வேற விஷயம். இது ஒரு ரெலிகேட் ஆன டீமுக்கும் ஒரு ரெலிகேட் ஆகாம டீமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், ஒரு மேனேஜர் ஜாப்ல இருக்கிறதுக்கும் ஜாப்ல இல்லாம இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ். அதுதான் என்னுடைய பெரிய ப்ராப்ளம். அது எங்களுக்கு கண்டினியூஸா நடக்கிறது என்னால ஒத்துக்க முடியல. ஆர்டேட்டாவை டச் லைன் அந்த ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து வெளியே வந்தான்னு சொல்லிட்டு பண்றாங்க. இன்னைக்கு பெப்பு சண்டை போடுறப்ப பாக்ஸ்க்கு வெளியே இருக்கான், போட்டோ வருது. ஏன் எதுவும் சண்டை போடுறது கூட எனக்கு நான் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல நான் சொல்லுவேன். எவ்வளவு தடவை செலிப்ரேட் பண்றான், டிசர்பி நடு பிட்ச்ல வந்து செலிப்ரேட் பண்ணா, போச்சட்டினோ வந்து சண்டை போட்டான். இதெல்லாம் எதுவுமே வரலையே. டிசர்பி செலிப்ரேஷன் தப்பா நினைக்காதீங்க. டிசர்பி செலிப்ரேஷன் was after full time. after the game, correct. after the game தான் நானும் யோசிச்சேன். after the game தான் பாதி பேர் வந்து ஆட்டட்டாவி டிசர்வி அது ஐயோ டேய் அத நானும் நினைச்சேன். wrong example. yeah I thought it was after the game too. ஏனா அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறது. but only after the game. but மத்ததெல்லாம் நான் ஒத்துக்கறேன். கிளாப் has done. எனக்கு அதுதான் புரியல. எனக்கு அது எப்படி your point and the worst part is மத்த மேனேஜர்ஸ் கிட்ட போய் எதுக்கு ஆட்டட்டா பத்தி கேட்கணும்? எனக்கு புரியல. that is obviously to provoke. அது வந்து எந்த சந்தேகமே இல்லையே. இந்த பிரஷர் ரெஃபரீஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இல்ல ட்ரூ எனக்கு இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம இந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு ஏதாவது ஒரு புதுசா ஆக்டரோ இல்லாட்டி ஒரு பழைய நடிகரை கூப்பிட்டான்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்காம எங்க தலையோட நடிச்சீங்களே எப்படி இருந்துச்சு, தளபதியோட நடிச்சீங்களே எப்படி இருந்துச்சு, சூப்பர் ஸ்டாரோட ஒரே ரூம்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்டா அவன் வின் பண்றான். நான் இந்த கேமுக்கு அப்புறம் ஆர்டேட்டாவோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தேன். நான் வந்து அந்த லேடி வந்து she was trying to get something 3 words. he had 3 words. ஒரு 4 கேள்வி கேட்டா, ஓ இதனால தான் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படினு. அதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படிட்டா. that is good. I feel that is how he should be.
I think every manager should be. ஏன்னா கிளாப்ப போட்டு புரட்டி எடுத்தாங்க மிட் வீக்ல. இல்ல கௌதம், it should not be like that is my point, because how long are the teams going to be taking this over and over again? இது வந்து நீங்க வந்து ஒரு ரெஃப்ரியை வந்து அவங்களோட இன்காம்பிடன்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க, லேயரா போட்டு ப்ரொடெக்ட் பண்றாங்க. இது வந்து எந்த மேனேஜருமே அதை பத்தி பேசலன்னா என்ன பிரயோஜனம்? Arun, let's be simple. When will this change? 20 teams ஒன்னு சேர்ந்து 10 teams ஒன்னு சேர்ந்து நாங்க ஆட மாட்டோம், நாங்க இத பண்ண மாட்டோம், நீ என்ன பண்ணுவ பண்ணிக்க அப்படின்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ் ஆட ஏத்துவான் எஃப்ஏல. ஏன்டா நான் கொடுத்த 500 மில்லியனுக்கு இவனுங்க ஆட மாட்டேங்கிறானுங்க, என்ன பண்றது, மரியாதை காசை கொடுமா, அப்ப மட்டும் தான் மாறும். 20 டீம் சேருமானா சேராது, அதான் பிரச்சனை. அதான பிரச்சனையே. இப்ப ஆர்டேட்டாக்கு சப்போர்ட்டா 3 மேனேஜர் பேசினாங்க. தாமஸ் பிராங்க், அந்த இவன் லாஸ்ட் கேம் லூட்டன் டவுனோட மேனேஜர், அவன் சிம்பிளா சொன்னான், அவன் செலிப்ரேட் பண்றதுக்கு என்ன கேட்டா நான் தான் கிரவுட் சர்ஃப் பண்ணிருப்பேன் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. எனக்கு புரியல, இது மத்த மேனேஜர்ல நோட் பாச்சிட்டினோ இல்ல பெப்பா இருக்கிட்ட பெப் வந்து நான் மிக்கல் ஆர்டேட்டா மாதிரி பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றது. ஏன்டா எல்லாருக்குமே நடக்கிறது என்னடா, நாங்க பேசுறோங்கிற ஒரு விஷயத்தினால நாங்க விக்டிம் ஆயிட்டோம், விக்டிம் கார்டா ப்ளே பண்றோம். இது உங்க எல்லாருக்குமே, நான் எனக்கு மட்டும் சொல்லடா, உனக்கும் தாண்டா சொல்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இரு மனோஜ் குமாரோட கமெண்ட் ஹைலைட் பண்ணுங்க. ஸ்டாப் கம்ப்ளைனிங், refs bad decisions happens in all sports. Bro please, you are trying to normalize something which is bad. இதத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது வெரி பேட் ஆட்டிடியூட். ஆக்சுவலா இததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மேவரிக்கா எடுத்துட்டு போறதுல உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது. என்ன கிடைக்க போகுது எண்ட் ஆஃப் தி சீசன்ல? அது எதுக்கு எடுத்துட்டு போனோம் ஒவ்வொரு மேனேஜரும்? எனக்கு அதான் புரியல. எனக்கு அதான் மறுபடியும் சொல்றேன், we played really well. என்னோட கம்ப்ளைண்ட் வந்துட்டு we did not finish and I'm taking the positive that இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இன்னொரு கேம்ல நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. அதனாலதான் ஸ்ட்ரைக்கர் ஹெசூஸ் பண்ற வேலையோட ஒரு கிளினிக்கலாவும் இருக்கிற மாதிரி நான் ஸ்ட்ரைக்கர் வேணும்னு சொன்னேன். இப்ப சொன்னீங்கல்ல, இந்த பாயிண்ட் வந்து யாருமே பேசவே இல்லை. இததான் நான் இது வந்து பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். புரியுதா? நான் அந்த ஒரு அர்த்தத்துல நிறைய பேர் பேசுனாங்க, யாருமே சொல்லல. Karthik, to a certain extent you cannot expect fans அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து you cannot expect fans to say okay we played bad. அது வந்து ஒரு 2% of the fans சொல்லுவாங்க. கார்த்திக் என்ன தெரியுமா ஆகும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவனுக்கு என்ன ஆகும்னு சொல்லிடுறேன் நான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஒரு ஃபேனா நீ பார்த்தேன்னா உலகமே அவனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும். உன்னுடைய முதல் தாட் ஓன் டீம் பண்ண தப்பு மேல போகாது, முதல் தாட் மத்தவங்க என்ன தப்பு பண்றாங்க தான் போகும். அதுதான் ஆம்பிளிஃபையும் ஆகும். ஏன்னா நீ இப்போ அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டா உனக்கு டெஃபினட்டா 25 பேர் அதை வந்து ரீட்வீட் பண்ணுவாங்க. இதே நீ வந்து இல்ல எங்களுடைய ஃப்ரண்ட் த்ரீ கேவலம், எங்க ஃப்ரண்ட் த்ரீ கேவலமா இது பண்றாங்கன்னா ஆர்டேட்டா அவுட்னு ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா, அந்த கூட்டம் ஒண்டி தான் அவங்களுக்குள்ளேயே ரீட்வீட் பண்ணி லைக் பண்ணுவாங்க. உனக்கு இதுல இவ்வளவு விஷயம் இருக்கிறப்ப like I'm saying this, I'm saying this for all of us. I'm not going to blame the Twitter people. Obviously Twitter is all about engagement இல்ல, you need engagement from people. அந்த சமயத்துல அவங்க பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது வந்து இது டிசர்வ் பண்ணாத லாஸ வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி ஃபேன்ஸ் அப்படிதான் பேசுவாங்க. சோ அவங்கள்ட்ட போய் பட் ரீசனபிளி ஒரு 2 days later அவங்களே யோசிப்பாங்க, ஓகே நம்ம சான்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணல, அதனால we didn't deserve to win the game. அவங்க யோசிக்க மாட்டாங்கங்கறத என் பாயிண்ட். யோசிக்க மாட்டாங்கன்னா it's not our duty to go correct them. அவ்வளவுதான். அது எவ்வளவு no but I'm just saying like how long will you like எப்பவுமே வந்துட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு கிளப்பா ஒரு ப்ராக்ரஸ் ஆகணும்னு நினைக்கிறப்போ எப்ப பார்த்தாலும் இது நம்மளோட சக்சஸ் வந்து இவங்க தான் வந்து ஸ்டாப் பண்றாங்க ஒரு ஏதாச்சும் ஒரு ரீசன்ஸ் பார்த்துட்டே I don't think you will ever reach the point. You will never reach the point. அதான் ஒரு செகண்ட் திருப்பி இன்னொரு காமெண்ட் வந்திருக்கு ஹரிட்ட இருந்து. இது எல்லாம் இப்போ பேசுறீங்க, உங்க கிளப்புக்கு ரெஃப் ஃபேவரட் டிசிஷன் வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க யோசிப்போம் அப்படின்னு. இந்த பேனல்ல இருக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். everyone have equally criticized the refs even if it's happened to their team. அது வந்து நான் எடி பத்தி வந்தப்ப நான் என்ன சொன்னேன், ஏதோ ஒரு மேட்ச்ல கேட்டாங்க என்கிட்ட, டாட்னம் மேட்ச்ல தானே நீ தானடா கேட்ட கார்த்தி, எடிக்கு வந்து அந்த கால விட்டதுக்கு வந்து ரெட் வரணுமான்னு கேட்டா நான் ரெட் வரணும் தான் சொன்னேன் அந்த மேட்ச். சோ இந்த பேனல்ல ஹரி நீங்க வேற இடத்துல போய் இந்த கேள்வி கேட்கலாம், இந்த பேனல் நீங்க கேக்குறதுல பிரயோஜனமே இல்லைன்னா நாங்க எல்லாருமே ஈக்குவலா. இப்ப நான் தான் சொன்னேன், இப்ப அந்த பெனல்டி should be given. எங்களுக்கு வந்து இந்த நான் வந்து இந்த ரெப்சிஷன்ஸ் எல்லாம் I don't really see. இன்னமே நியூகாசல் கேம் and this Havertz goal I still feel both were ruled out or were scored for the right reasons. என்னை பொறுத்த வரைக்கும் because I thought அந்த ஏன்னா Gabriel was already stooping low to head the ball away அந்த சிச்சுவேஷன்ல. சோ அதனால எனக்கு அது புஷ் ஆ மாதிரி எனக்கு தெரியல. இங்க ரீப்ளேல it hit through Havertz's hand. According to the rules it's not a goal. அவ்வளவுதான். And is Gabriel Jesus a penalty? 100% penalty. அவ்வளவுதான். எனக்கு நான் like everyone has that எல்லாருமே வந்து என்னதான் வேற ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் டிசிஷன்ஸ்ல everyone agrees that referees are
பேட் equally bad. அவ்வளவுதான். ஒரு போன வீக்ல தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ராகுல், சாரி டு கட் யூ ஆஃப், போன வீக் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த கேம் வீக் 15 வரைக்கும் நம்ம இந்த சீசன்ல வந்து எவ்வளவு ரெட் கார்டு வாங்கியிருக்கோம், மொத்தமா எவ்வளவு ரெட் கார்டு கொடுத்திருக்கோம்? அது கூட வீடியோ 30 or 32, ஓகேவா? லாஸ்ட் சீசன் வந்து ஒரு கேம் வீக் 16 எந்த கேம் வீக் நம்ம ரெஃபரியை பத்தி பேசாம இருந்திருக்கோம்? எனக்கு அதுதான் புரியல. நான் இது 32 ரெட் கார்டு 15 கேம் வீக் கொடுக்குறாங்க, போன சீசன் மொத்தமா 30 ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னா அது இப்ப யார்? அதுதான் நான் சொல்றேன், அவங்க ஒரு லேயரா போட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டே போறாங்க. அண்ட் யாருமே வந்து அதை பத்தி பேசினா நீங்க வந்து விக்டிம் மென்டாலிட்டி சஸ்பெண்ட் ஆயிடுறாங்க. என்ன பண்றது? புரியல எனக்கு. I think even a smaller pool, அந்த டாப் 16s ஒன்னு சேர்ந்தா கூட they can bring about a change, but they won't. I think that will never happen. இதுக்கு தான் சூப்பர் லீக் போங்கன்னு சொன்னேன் முதல்லயே. இதுக்கு தான் நான் சொன்னேன். And one more thing about this, the victim mentality, bro. If we are a victim, we are a victim. Yes, there is no shame in accepting that we are a victim of a bad decision. Yes, we have to talk about it. அது வந்து விக்டிம் மென்டாலிட்டி. அதை நம்ம பிளேம் பண்றோம் அப்படின்னா அந்த கேம் லூஸ் பண்ணா, இதுவே இப்ப வந்து 38th கேம் வீக்ல நடந்து அது வந்து டைட்டில் டிசைட் பண்ணா how it will be? இல்ல லைக் பாஸ் ரெலிகேஷன் டிசைட் பண்ற மாதிரி அவ்வளவு கூட சொல்லல. we can say இப்போ நீ இந்த சீசன் வந்து ஆர்சனல் இந்த 2 கேம் இந்த 2 பாயிண்டால தோக்கறாங்க வைங்க, they deserved both the draws னு வெச்சுப்போம். 2 பாயிண்டால டைட்டில் தோக்கறாங்க அப்படினா இதே ஃபேன் தான் அப்ப வந்து 20 வருஷமா டைட்டில் ஜெயிக்கல, இன்னொரு வருஷம் ஜெயிக்கல இல்ல அப்படினா சொல்லுவேன். வேற என்ன சொல்ல போற? எனக்கு பரிதாபப்படுறீங்க. யாரு பரிதாபப்பட போறீங்க? No, but then see the point is, இப்போ வந்து எல்லாருமே நேத்து மேட்ச்க்கு அப்புறம் வந்து பிஎல்ல வந்து பயங்கரமா அந்த கரப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் கரப்ஷன். என்னோட பாயிண்ட் ஐ திங்க் திஸ் டிட் அவ்வளவுதான் நான் சொல்றேன். உனக்கு அது வந்து நார்மல். அதான்டா சொல்றேன் நானு, உன்னோட மைண்ட் வந்து ஜாஸ்தியா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு அகைன்ஸ்டா எல்லாமே போதும், சோ இதுவா இருக்குமா அதுவா இருக்கும். கரப்ஷன்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல, ஓகேவா? கரப்ஷன்லாம் இருந்ததுன்னா நம்ம ஸ்போர்ட் பாக்குறதே வேஸ்ட். கரப்ஷன் இந்த ஸ்போர்ட்ல இப்ப இருக்குன்னா நம்ம இந்த ஸ்போர்ட்டை பாக்குறதே வேஸ்ட். கரப்ஷன் கேன் பி எனிவேர் எல்ஸ். அந்த ஸ்போர்ட்டோட எக்ஸைட்மென்ட்லயே if corruption comes, basically match fixing comes or whatever comes na, then it's over. Then it's நம்ம ஃபேன்ஸ் இருக்கவே தேவையில்லை. we can drop everything and go. நம்ம எதுக்கு ஸ்போர்ட் பார்க்கணும்? basically any sport நான் சொல்றது. So I don't think there is corruption. Maybe in terms of money corruption-ஆ இருக்கலாம். What's happening இந்த கேம்ல corruption-ஆ இருக்கான்னு கேட்டா I don't think so. just an incompetence அவ்வளவுதான். இப்போ நியூகாசல் மேட்ச்ல வந்து ஜார்ஜினியா மண்டேல எல்போ பண்ணா, நேத்துக்கு மேட்ச்ல வந்து அதே மாதிரி ஓகே nothing happened. ஒரு ஃபேஸ் ஆஃப் பிளேல ஆர்சனல் பிளேயரை பால் பாஸ் பண்றான், ரெஃப்ரி மேல பட்டுட்டு பால் வந்துட்டு ஆஸ்டன் வில்லா பிளேயர் கிட்ட போகுது. ரெஃப்ரி வந்து விசில் ஊதல, ஓகேவா? விசில வாயில வச்சுட்டே இருக்கான். ஆஸ்டன் வில்லா பிளேயர் வந்து பால் லூஸ் பண்றான், ஆர்சனல் பிளேயர் கிட்ட வந்து ரெஃப்ரி விசில் ப்ளோ பண்றான். நாங்க அட்டாக்கிங் பொசிஷன்ல பாக்ஸ்க்கு வெளியே ரைட்ல இருக்கோம். இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இப்ப நீயே உங்க டீமுக்கு ஒரு மேட்ச்ல இத மாதிரி ஒரு 10 விஷயம் நடந்ததுன்னா உனக்கே காண்டாவுமா ஆகாதா? Obviously. See, that's why I said நாங்க பண்ண மாதிரி you should go to the FA and you should say பண்ணிட்டோமே. அது ஒரு நாங்க ஒரு Man City should go. எதுக்குனா தேவையில்லாம அந்த கவுண்டர் அந்த இதைய ஃபாஸ்ட் பிரேக்க ஸ்டாப் பண்ணா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் மேட்டர். இப்போ நீங்க வந்து கௌதம், நான் தான் சொல்றேனே, you were lucky enough to get away with doing what you did. நாங்க பண்ணதுக்கு அப்புறம் எங்க சஸ்பெண்ட் பண்ணதுல it will raise a lot of fear amongst other managers. நம்ம எதுவுமே சொல்லலாமா வேணாமான்னு டிசர்பி சொன்னா, எனக்கு இங்க இருக்கிற எந்த மேனேஜருக்குமே ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொன்னா. ராய் ஹாட்சன் நேத்துக்கு பேசினது கேட்டீங்களா? லிவர்பூல் மேட்ச்க்கு அப்புறம் சூப்பரா பேசினார் தாத்தா. நான் அவ்வளவுதான் இந்த மேட்ச் நான் எப்ப ரிட்டையர் ஆறேனோ I don't think the way things are going, I'm not going to miss the sport. இது நம்ம I think for our decision it was black and white. அதாவது footage showed that these guys messed up. அதனால ஒத்துக்கிட்டானுங்க. மத்த எல்லா டீமுக்குமே it's subjective calls. அதனால அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. என்ன சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டானுங்க. அதுதான் பிரச்சனை. எங்களுக்கு it was black and white. அதனாலதான் அவனுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. So coming back to the game, என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நெகட்டிவ்ஸ் விட பாசிட்டிவ்ஸ் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து ஐயோ இதனால நம்ம வந்து லீக் தோத்து போயிட போறோம், இதனால வந்து ஒரு 4-5 பிளேயர்ஸ் வந்து டீம் அவுட்டு தூக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஜின்செங்கோ had a bad game, so did Ben White இப்பதான் வந்து இன்ஜுரியில இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான். அவனை பத்தி தான் பேசணும். இப்போ இந்த கண்டினியூஸா ஜின்செங்கோ has been bad நிறைய நானும் படிக்கிறேன்.
Do you think you need a replacement left back? Do you think he's past? Okay, podum and Zinchenko podum, or do you think that's why they have City one told Zinchenko to you? ஆள் இல்லடா, ஆள் இல்ல. இங்க இருக்கிறது நான் 7 டிஃபெண்டர்ல வந்து 2 பேர் அவுட் ஆயிட்டாங்க. 5 டிஃபெண்டர் தான் வச்சிருக்கோம். they have the எங்களுக்கு அந்த மாதிரி people. வேற அவங்க யாரும் ஃபிட் இல்ல, அதான் பிரச்சனை. யாரும் இல்ல. இப்போ இதே சிச்சுவேஷன்ல வந்து ஒரு டோமியாசுவோ இல்லாட்டி வந்து ஒரு டிம்பரோ வந்தானா Zinchenko ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். Tomiyasu is a better defender than Zinchenko. I think we spoke about this last week. We all felt Arsenal wanted more stability and that's why they're compromising on the attack அப்படின்னு. Do you feel that's still okay? இந்த மாதிரி கேம்லயும் பார்த்துட்டு இல்லையே, எனக்கு வந்து இந்த கேம்ல நாங்க வந்து அவங்களோட எங்களுக்கு தானே சான்சஸ், ஷாட்ஸ் ஆன் டார்கெட் எல்லாமே ஜாஸ்தியா இருந்துச்சு. ஒரு நார்மல் அவே கேம்ல வந்து இருக்கிற விஷயம் தானே. அதுவும் அவங்க டீம்ல வந்து டேபிள்ல வந்து 4th இந்த டீம் தானே. அவங்க வந்து ஒரு பாட்டம் ஆஃப் டீமா இல்லையே. இப்போ லூட்டன் டவுன் கேம்லயுமே வந்து அவங்களுக்கு வந்து மொத்தமா 4 ஷாட் எடுத்தாங்க, அதுல 3 கோல். அந்த 3 கோல்ல 2 கார்னர். ஓகே, சோ எனக்கு வந்து அந்த அவுட் பிளே பண்ணி ஓகேடா, எங்களை வந்து பிரைட்டன் பண்ணாங்க தெரியுமா போன சீசன், எங்களை 3-0 வீட்டுக்கு வந்து அடிப்பாங்க வச்சு. அந்த மாதிரி எல்லாம் கேம் இருந்ததுன்னா ஓகே, ஆமாண்டா மொத்தமா நீங்க மொத்தமா வந்து எங்களை வந்து கவுத்துட்டீங்கடா, நான் ஓப்பனா ஒத்துப்பேன். இந்த கேவலமா நான் ஓப்பனா ஒத்துப்பேன். இங்க நாங்க நல்லா ஆடி ஒரு கம்போனன்ட் ஒர்க் ஆகலங்கிற பட்சத்துல எனக்கு வந்து இது வந்து ஒரு ஃபியர் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதனால வந்து 5 பேரை உட்காந்து வைக்கணும். இப்ப இருக்கிறது இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. ஓகேவா, எங்களுக்கு இருக்கிறது 4 மிட்ஃபீல்டர் மொத்தமா. அந்த 4 மிட்ஃபீல்ட்ல எவனுக்கு என்ன ஆனாலுமே அடுத்து நாங்க கொண்டு வருது மோம்தேல் நனியா, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபேபியோ வேராவும் வந்து சர்ஜரி, தாமஸ் பார்ட்டி எப்ப வருவானா மாட்டானான்னு யாருக்குமே தெரியாது. இஎஸ்ஆரும் சர்ஜரி. ஸோ மிச்சம் இருக்கிற மூணு இது வந்து போயிட்டாங்க மொத்தமா. ஓகே, ஸோ அது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் எங்களுடைய அவுட் பேஸ் லைன் மெட்ரிக்ஸ் வெதர் ஃபார் திஸ் கேம் ஆர் ஃபார் த சீசன் பார்த்தோம்னா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. எங்களுக்கு வந்து கம்பைன் பண்ற மாதிரி பேஸ் லைன் மெட்ரிக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து இதுல வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவ்வளவுதான், அது மாதிரி தான் நான் சொல்லுவேன். பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து நான் செல்சியில வந்து அவன் 3 சீசன் ஆடினத இந்த ஒரு மேட்ச்ல பெட்டர் ஆடினான் தான் சொல்லணும். அதாவது இந்த 3 கேம்ஸாவே இஸ் பிளேயிங் ரியலி வெல். பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரா ஆடினா. அது வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து ஒரு பயங்கர மார்க் டிஃபரன்ஸ் தெரியுது அவன் பாடி லாங்குவேஜ். நான் போன கேமே சொன்னேன் பாடி லாங்குவேஜ் செம்ம டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு. இந்த கேம்ல செம்ம கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. இப்போ எனக்கு இனிஷியல் அவன் மேல இருந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஆடுறப்ப வந்து அவன் அக்ரெசிவ் பாஸ் எடுக்க மாட்டான், ஃபார்வர்ட் பாஸ் பண்ண மாட்டான். அவனோட வேலை என்ன நினைச்சிட்டான்னா, நின்றுட்டு அவன் வந்து கால பால் இருக்கிற நியரஸ்ட் பிளேயருக்கு தட்டி விடுறதுன்னு, விச் இன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிகேம் லைக் பேக் பாஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேம்ல டிரைவ் பண்ணான், டியூவல் போனான், சண்டை போட்டான், எல்லாமே பண்ணான். கடைசியில போட்ட சண்டை எல்லாம் வந்து அப்படியே சில்லறைய செதற விட்டுட்டு இருந்தேன் நான் சண்டையை போட்டதுக்கு. சூப்பரா ஆடணும். எனக்கு வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஐ வாண்ட் டு see more of this. எனக்கு இன்னொரு டவுட் கூட வரும். ஐ திங்க் தட் மார்டினெல்லி, டேக்கிங் ஆஃப் மார்டினெல்லி அண்ட் பிரிங்கிங் ட்ரோசார்ட் வைட் வாஸ் a bad decision. உங்க மார்டினெல்லி வந்து ரன்ஸ் வந்து நிறைய அது I wanted to bring on Trossard, ஆனா what he did after coming on was not good. இல்ல அங்கதான் வைட்ல ட்ரோஸ் அண்ட் சென்டர் ஆடி இருந்தா they would have scored. எனக்கு இல்ல they made a change at that point. ஏனா வந்து கான்சாடினியா வந்து ரெண்டு பேருமே ரொம்ப சுமாரான ஃபுல் பேக்ஸ். எனக்கு அதுதான் எனக்கு கடுப்பா இருந்துச்சு. டீனியா மாதிரி ஒரு பிளேயரோ இல்ல கான்சா மாதிரி ஒரு பிளேயரோ சாக்கா அண்ட் மார்டினெல்லி அவங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு வந்து பீட் பண்ணிருக்கணும், பெட்டரா பீட் பண்ணிருக்கணும். That's what I thought. And again வந்து டீனியா வந்து அவனால எவ்வளவு சாக்காவை அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சான் சாக்கா. ஓகேவா, அவன் உருண்டு சாக்கா கத்துறதெல்லாம் கேக்குது மைக்ல, அவ்வளவு தூரம் வந்து அவனை போட்டு அடிச்சானுங்க. அவன் எதுவும் நடக்கல, அப்படியே விட்டானுங்க. பட் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கணும், நாங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. பட் எமரி அந்த நேரத்துல என்ன பண்ணானா, சூப்பரா ஒரு விஷயம் பண்ணான். 60-65 மினிட் நாங்க எப்ப ட்ரோசார்ட் கொண்டு வந்தோமோ, he changed both his full backs and he brought Dendoncker midfielder கொண்டு வந்து அது ஒரு சூப்பரா. I think Dendoncker changed the game. அதாவது change the game na he brought so much stability to the game அந்த டைம்ல. ஏனா they were struggling incredibly above. எனக்கு biggest ப்ராப்ளம் கூட இல்ல. நான் வந்து Zinchenko ஒயிட்ல கூட சொல்றேன். நான் சொன்ன மாதிரி வந்து இஸ் கமிங் பேக் ஃப்ரம் an injury, அதெல்லாம் ஓகே. பட் ஓடகார்டுக்கு வந்து அவ்வளவு அல்வா மாதிரி சான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி வந்து ஹெசூஸ்க்கு அவ்வளவு அல்வா மாதிரி சான்ஸ் கிடைச்சது. அதை விட்டுறது இல்ல. சாக்கா வந்து ஒரு வாலி ஒண்ணு கொடுப்பான், சாக்கா வந்து கனெக்டே பண்ணாம விட்டுருவான். அதெல்லாம் சாக்கா சாதாரணமா அடிக்கிறது. போன வருஷம் அப்படிதான் அடிச்சான். லெஃப்ட் டு ரைட் ரெண்டு பேர் பாஸ் போட்டு போயினே இருப்பானுங்க. ஆமா, சோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு அதுதான் வந்து இருக்கையிலே கடுப்பாச்சே தவிர்த்து மத்த எதுவும் இல்ல. எனக்கு கேம் வைஸ் பார்த்தோம்னா வந்து லைக் ஓவராலா எனக்கு அவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பிக். அதாவது மெக்கினே வந்து போஸ்ட் மேட்ச்ல சொல்லுவான், our performance was nowhere near what we did to Man City அப்படிமா. ஏனா they struggled, they incredibly struggled Arsenal in the game full.
எங்களோட அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து எனக்கு அதுல வந்து செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நாங்க வந்து பால் இல்லாம நாங்க எப்படி ஆடுவோங்கிற செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நான் கௌதம்கிட்ட வந்து சீசன் பிகினிங்லேயே சொன்னேன், இந்த ஹவர்ட்ஸ் செட்டில் ஆகி, ஏன்னா நாங்க லாஸ்ட் சீசன் மாதிரி ஆடல. fans are still expecting us to play like last season, we moved away from that type of football. அது மூவே பண்ணது அதனாலதான் வந்து நம்ம வந்து படார்னு வந்து 15 நிமிஷத்தை கோல் போடுறது அதெல்லாம் நாங்க பண்றது இல்லை. இந்த ஹவர்ட்ஸ் ஃபிட் ஆகி அது வந்து அடுத்த ஃபேஸ் போறதுக்கு டைம் ஆகும். நான் கௌதம்கிட்ட கூட சொன்னேன், டிசம்பர் வரைக்கும் எனக்கு 1-0 போறோம், அதுக்கு மேல எனக்கு தேவையில்லை எதுவுமே, அவங்க வந்து உள்ளுக்குள்ள வரணும், அவ்வளவுதான். நீ அக்லி ஃபுட்பால் என்ன ஃபுட்பால் வேணா ஆடிக்கோ, ஹவர்ட்ஸ் வந்து நம்ம 65 நிமிஷத்துக்கு வாங்கிருக்கோம். எனக்கு என்ன தெரியுமா கடுப்பு, இந்த பண்டிட்ஸ் எல்லாம் why do you think still Arsenal don't have itனா, போன சீசன் இதே சமயத்துல ஏகப்பட்ட கோல் போட்டிருந்தாங்க, இப்ப அவங்க எதுவுமே போடல. டே, அதுக்கு நீங்க மேட்ச் அனலைஸ் பண்ணா தானே உங்களுக்கு தெரியும். ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே நாங்க எங்க இருக்கோம், 15 கோல் கன்சீட் பண்ணிருக்கோம், which is almost at the top right now. நாங்க ஸ்கோர் பண்ண கோல்ஸுமே டாப் 3 டீம்ஸ்குள்ள இருக்கோம். சோ எந்த ஓவரால் மெட்ரிக்ஸ்ல வேணாம், இது எல்லாமே ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. 97th மினிட்ல கோல் அடிக்கிறாங்க, அதனால சஸ்டைனபிள் கிடையாது. அந்த 97 மினிட்ஸ் சான்ஸ் கிரியேட் பண்ணி தான்டா கோல் அடிக்கிறாங்க. எனக்கு வந்து எப்போ அதை நிறுத்துவாங்கன்னா, unless you win the title, ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க டைட்டில் ஜெயிச்சா சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு இல்ல, Arsenal have faced this for the last 15 years. அது அவங்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. This criticism and இந்த பண்டிட்ஸ் வந்து அவங்க எதிர்த்து ஆடுறது வந்து எந்த வித there's nothing new about it. It is title matter, அவ்வளவுதான் எல்லாருக்கும். True. அது ஒரு ரெபுடேஷன் வரணும்ல, அந்த ரெபுடேஷன் வரதுக்கு தானே பண்ணிட்டு இருக்கோம். அது இப்ப அதான் அது வராம பண்றதுக்கு தானே எல்லா காரியமுமே. ஆஸ் நேஷனல் ஃபேன் எனக்கு சுத்தி வர பார்த்தா எல்லாமே நீங்க ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக பண்ற மாதிரி தான் இருக்கு. And I don't know if I can be blamed for that. அதுதான் என்னோட பாயிண்ட். No, I mean your view is the right view. வியூல வந்து you cannot find faults of நீ ஏன் அப்படி யோசிக்கிற அப்படின்னு. No, but as a fan அப்படி யோசிக்கலன்னா, obviously டாட்னம் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. டேய், அதெல்லாம் ரெண்டான எல்லோ கார்டா, அதெல்லாம் எப்படிடா கோல் கொடுக்க மாட்டீங்க, because everything happened in the same game. சோ அப்படிதான் இருக்கும். அதே தான் பண்ணா சிட்டி. கோவாச் செங்கலோட ஆடுறப்ப சிட்டி அதே மாதிரி 2 ஸ்டாம்ப் பண்ணா, அவன் ஒண்ணுமே இல்லப்பா, நீ நல்லா தான் பண்ற, சூப்பரா ஆர்டர் பண்ணி ஆடு ஜெயிச்சதால not many people are talking. Exactly, அதத்தான் நான் சொன்னேன். அந்த கேம் முடிச்ச அப்புறம் நல்ல வேளை ஆர்சனல் வின் பண்ணாங்க, இல்லனா இந்த கேமும் VAR பத்தி பேசிதான் மொத்தமா போயிருக்குன்னு அத நான் சொன்னேன் அப்ப அந்த கேமுக்கு. இது நீ சொல்லு கார்த்தி, நான் பேசுறது தப்பா? நீ சொல்லு. இல்ல நான் எதுவுமே சொல்ல. நம்ம இந்த VR பத்தி பேசி கடைசில நான் வந்து நான் ட்விட்டர்ல பெருசா இன்டராக்டே பண்ண மாட்டேன். நான் நம்ம பசங்க கூட புதுசா பேசுவேன். இல்ல நான் அதுக்கு சொல்ல, எனக்கு எல்லாம் பார்த்தாலே வந்து பயங்கர சேஃபா இருக்கும். இவங்க வந்து எந்த லெவலுக்கு எல்லாம் போறானுங்க, எந்த லெவலுக்கு எல்லாம் வந்து ரீசர்ச் பண்றானுங்க, இதெல்லாம் நீங்க வேற எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமே தோணுது. அது இந்த வார் டிசிஷன் அண்ட் ரெஃப்ரி டிசிஷன்ஸ் பத்தி ஆர்சனல் ஃபேன்ஸ் கிட்ட பேசவே முடியாது. நானே நிறைய ஃபேன்ஸ் பாத்திருக்கேன், லிஸ்ட் வச்சிருக்காங்க, கிளிப்போட லிஸ்ட் வச்சிருக்காங்க ட்விட்டர்ல. டேய், நான் தான் யோசிப்பேன், டேய் எனக்கு லைட்டா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ஓரத்துல இந்த மேட்ச்ல இது நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கும், நீங்க என்னடா கிளிப் எல்லாம் போடுறீங்கன்னு தோணுது. இன்னைக்கு காலையில பார்த்தேன், a thread of what went against Arsenal. டேய், எங்கடா இருக்கீங்க? அதான் சொல்றேன், 2000ல இருந்து ஆரம்பிச்சிட்டு வாங்கடா அப்படி. ஆமா, நீங்க 49 கேம் 50th கேம் அன்பீட்டன் ரன் வந்து அது வந்து அந்த மாதிரியான ஒரு மர்டர் நான் என் லைஃப்லயே பார்த்தது கிடையாது. வாத்தியாரே ஃபர்ஸ்ட் மர்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுல பல மர்டர் நடந்துச்சு அந்த மேட்ச்ல. ஒன்னும் பண்ண முடியாதுடா. if this is how the levels are going to be, then நம்மளுக்கே வந்து இன்னும் போக நம்மளே எப்படி கேம் பாக்குறோங்கிறது அதுவே மாறி போயிடும். நம்மளுக்கே 5 years down the line இந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் இதே லெவலுக்கு இருக்குமான்னா எனக்கு தெரியல. அது எனக்கு ஆனா வந்து பர்சனலா லைக் நம்ம என்னதான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே, unless they decide to change, there's nothing is going to happenங்கிறது தான் என்னோட. அதனால நான் வந்து எந்த கேமே நான் VAR பத்தியோ லைக் இப்ப நான் வந்து ஒரு பயங்கர இப்போ லிவர்பூல் நடந்தது, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னேன், லிவர்பூல் நடந்தது எங்களுக்கு நடந்ததா கூட I don't know whether I have spoken. ஏன்னா எனக்கு தெரியும் எப்படிதான் there's no point in like talking about it. I'm thinking like இத பத்தி ரெஃபரே பத்தி பேசுறதுக்கு எதுவுமே பிரயோஜனமே இல்ல. அவ்வளவுதான். இதை பத்தி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இது ஆப்வியஸா தெரியுது. சோ எஸ், எனக்கு ஆர்சனல் நிறைய பேசிட்டோம். அந்த KSM பாருங்கிறதுக்கு மனசு குளிர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களால எவ்வளவு ஆர்சனல் பத்தி பேச முடியுமோ அவ்வளவு பேசணும். அடுத்தது கடைசி 2 டீம், ராகுல் கௌதம், லிவர்பூல், மேன் சிட்டி பேக் ஆன் ட்ராக் ஃபார் தி டைட்டில். குட் क्वेश्चன். பட் ஸ்பர்ஸ் லிவர்பூல் எல்லாம் தடுக்க முடியாது. இருந்தாலும் 5 கேம்ல ஒரு கேம் ஜெயிச்சவரே வந்துட்டா பாரு. 5 கேம்ல 10 ஜெயிச்சிருக்கோம். அது அவங்க முடியலையேன்னு வருத்தம்ப்பா, கவலைப்படாத. அவங்க என்ன சொன்னல, அவங்களுக்கு சீசன் ஒரு ரிசல்ட் வந்துருச்சு 4-1, அவ்வளவுதான். அவங்க என்ன அந்த ஒரு சீசன் ஃபுல்லா அவங்களுக்கு போதும். சொல்லி சார், சாரி. Coming back to City,
அதான் வில்லா கேம் வந்து இட் வாஸ் லைக் வெரி வெரி பேட். லைக் இட் வாஸ் ப்ராபப்லி தி வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் பெப்னே சொல்லலாம். அந்த 16-17 சீசன் சேர்த்து இட் வாஸ் லைக் வர்ஸ்ட். ஏன்னா நாங்கள் அட்டாக்ல ஒண்ணுமே கிரியேட் பண்ணல. அண்ட் இட் வாஸ் டவுன் டு பெப். ஏன்னா வந்து ஸ்டோன்ஸ், லூயிஸ், ஆல்வரேஸ் வந்து மிட்ஃபீல்டா ஆனா, ஒரு ரைட் பேக், ஒரு சென்டர் பேக்கு, இன்னொன்னு வந்து ஸ்ட்ரைக்கர், 3 பேரை மிட்ஃபீல்ட் ஆனா எப்படி அந்த எஃபெக்டிவ் கண்ட்ரோல் கிடைக்கும்? அது கிடைக்கல. சரி, அந்த ஆஸ்டன் வில்லா மேட்சை தூக்கி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ லூட்டன் டவுன்ல என்ன பண்ணா, he bought all the control players in the central. Kovacic, Rodri, Foden, Haaland இல்ல, thank God. So கிரீலிஷ் ஆனால கிரீலிஷ் எல்லா கண்ட்ரோல் பிளேஸையும் கொண்டு வந்துட்டான். ஸோ ஃபைனல் தேர்ட்ல வந்து என்ன பண்றதுன்னு முக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அங்க வந்து எல்லாம் சூப்பரா ஆடுறானுங்க. ஃபைனல் தேர்ட்ல வந்து டிசிஷன் மேக்கிங் வாஸ் புவர். பட் யா, கேம் வைஸ் பார்த்தனா we deserve to win. They just had 1 or 2 chances. நாங்க வந்து சூப்பரா ஆனோம். போடன் சென்ட்ரலா ஆனா he killed the game. சூப்பரா ஆனா, லைக் ஒரு மேட்ச் தான் ஆனா சூப்பர்லி பிளேட். லிட்டரலி மேன் ஆஃப் தி மேட்ச் அவன் தான். ஸோ யா, ஐ திங்க் ஒன் ஸ்டோன்ஸ் அண்ட் ராட்ரி பேக் வந்து கொஞ்சமா இன்ஜுரி வந்தா ஒரு காம்படிஷன் இருக்கும். கன்ஃபார்மா லாஸ்ட் வரைக்கும் வில் பி தேர். அதான் அந்த 3 or 4 பாயிண்ட்ஸ் நான் சீசன் ஸ்டார்டிங்ல சொன்ன ப்ரீவியூல, அந்த 3 or 4 பாயிண்ட்ஸ் அப்படியே அந்த கேப் மெயின்டைன் பண்ணா சிட்டினாலே ஒரு ஃபியர் இருக்கும். லாஸ்ட்ல வந்து ஐயோ இவனுக்கு ஜெயிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியர்னாலே பாயிண்ட்ஸ் விடுவாங்க. அண்ட் தட்ஸ் வென் சிட்டி ஆக்சிலரேட். அப்பதான் வருவாங்க, தே ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதான் அதே பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணும். ஆனா தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் இந்த ஸ்குவாட். இந்த மாதிரி ஒரு ரைட் விங்கர் இல்ல. நாங்க வந்து வாக்கர் ரைட் விங்கர் ஆட்டிருந்தோம். அந்த நாய் என்ன பண்ணா, ஓடிட்டே இருக்கான், ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறான். அது வந்து இன்னைக்கு நீங்க எங்க பிட்ச் பேட்டர்ன் ஆஃப் பிளே பாத்தீங்கன்னாலே சென்ட்ரல் வார்டியால் லெஃப்ட் விங்ல ஆடுவான், ரைட் விங்ல எவனுமே காணும், ஒருத்தர் இருக்க மாட்டான் ரைட் விங்ல, அப்படியே ஒண்ணுமே. ஸோ கொஞ்சம் அன்பேலன்ஸ்டா இருக்கு. ஐ திங்க் சிட்டி வில் பிரிங் 1 or 2 நியூ ஃபேசஸ் ஜான்வரியில. பிலிப்ஸை தூக்கிட்டு அண்ட் தேல் பி 1 or 2 டிபார்ச்சர்ஸ். பிலிப்ஸ் ரொம்ப அசிங்கப்படுத்தினான். அவன் இருக்கான்னு எனக்கு தெரியும், அவன் இருந்தாலும் எனக்கு என்ன தேவையோ அவன் கொடுக்கறது இல்ல. சோ எனக்கு அவன் தேவையில்லை. அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஹீஸ் ரைட். குவார்டியோலா ஸ்டைல்ல பிலிப்ஸ் செட் ஆகல. ஹி ட்ரைட். வாங்கும் போதே சொன்னேன் பிலிப்ஸ் வேணாம்டா, அந்த டீமுக்குள்ளால போகவே முடியாதுடான்னு சொன்னேன் நான் அப்பவே. அது மட்டும் இல்ல, பிலிப்ஸ் வந்து ஒரு லிவர்பூல் ஸ்டைல் பிளேயர். எக்ஸாக்ட்லி, அதான் நான் சொன்னேன், அவன் எங்க ஸ்டைலுக்கு தான் லாய்க்கு அவன். சோ யா, அதான் சிட்டியை டக்குன்னு சம் அப் பண்ணனும்னா they will be back soon. அதான் இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா பிக்சர்ஸ் கொஞ்சம் ஈஸி ஆகுது நெக்ஸ்ட் 10 கேம்ஸ். சோ யா, அதுதான் அந்த வின்னிங் ரன் ஹோப்ஃபுல்லி. அண்ட் அந்த நம்பிக்கையில தானே ஹாலண்ட் FPL எடுத்து நீங்க முட்டை போட்டு கொடுத்திருக்கான். அவன் வந்து ஆசை மொத்தமா போச்சு. ஒரே அசிங்கமா போச்சு. மாதிரி என்னாச்சு அவனுக்கு? இன்ஜுரி அவனுக்கு? ஆமா, ஏதோ ஃபுட் ஃபிராக்சரால. பட் he will be back in club world cup. கிளப் வந்துருவான் 2 or 3 வீக்ஸ் தான். நீங்க வந்து பொறுப்பா ஆடுங்க. ஒரு 2-3 டீம் இருக்கு, அதனால வந்துட்டு பாத்து ஆடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சரிப்பட்ட நீங்க வந்து ரொம்ப திமிரா ஆடுறீங்க. We also have to accept for the fact that City are not free flowing in the last 4-5 games மட்டும். அது not free flowing, அதோட they did not have control of the game before this game. அந்த game they control. இதே வாக்கரை கன்வின்ஸ் பண்ண மாதிரி குண்டகான கன்வின்ஸ் பண்ண வேண்டியதான் அந்த பெப். அவன் இருந்தானா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காது. அந்த நாய் வாக்கரை கிளப் கேப்டன் ஆக்கி 16 மேட்ச் ஆட வச்சிருக்கான் கண்டினியூஸா. ஏன்னா வாக்கரை போய் 16 மேட்ச் ஆட வச்சா அவனை லாஸ்ட் ஏப்ரல்ல வினிசியஸோட போடணும். அதை விட்டு இப்ப ஆட்டா அதுதான் பிரச்சனை. ரொம்ப ப்ராப்ளம். சோ அர்ஜுன் நான் சொல்றேன், ஸ்ட்ரெஸ் ஆன் போனா ஹாலண்டுக்கு. அதனால தான் அவன் ஃபிராக்சர் இல்ல. அப்பா டேய், சொன்னேன் பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு -4 வாங்கி ஹாலண்ட் தூக்கிட்டு வந்திருந்தான் FPL குள்ள. 14 மில்லியன் அவரோட வேலை எங்க போவேன் நான் இப்போ அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. சோ அதான் லைக் யுவர் பாயிண்ட் இஸ் ரைட். பட் ஒன் லாஸ்ட் क्वेश्चन, வாங்கணும்னா ஜான்ல யார் வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு DM தான், பட் யாரு தான் தெரியல. பாயர்ல லெவர்கூசன்ல எசிக்வல் பலாசியாஸ் ஹஸ் பீன் அநியாயம். ப்ளீஸ் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் விட்டுல வாங்க மாட்டோம். வேற யாருமே ஆப்ஷன் இல்ல. அதுதான் யார வாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்க வாங்க மாட்டீங்களா? கௌதம் உத்தமன் மாதிரி பேசின வச்சுக்கோங்க. பேக்கப் யாரு? உண்மையாவே சொல்றேன், எங்களுக்கு இந்த டுக்கூர் இந்த கால்வின் பிலிப்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட சந்தோஷமா இருப்போம் சீரியஸா. ஆனா முக்கியமா பொலினியாலாம் வாங்கிட்டோம்னா ஐ எம் செட்பா ஓகே அப்படின்ட்டு. they are looking at 2 or 3 players னு சொல்றாங்க. யாரெல்லாம் தெரியல. ஆனா கௌதம் ப்ரோ நாங்க காசு போட்டு வாங்கி தரோம் அவ்வளவுதான். இல்லனா நம்மால ஜனவரில கைசோட குத்துற நமக்கு தான் டைட்டில் வாங்க.
கைசரா மட்டுமா நீ மட்டும் ஏன்டா சும்மா உட்கார்ந்திருக்க, வாடா பேசிக்கீங்க. உள்ள இன்னும் மூஞ்சியே காட்டாம 2 பேர் இருக்கானுங்க, என்குள்ள ஆவியான்னு. அவங்களதான் என்ன பண்ண போறாங்க தெரியல எனக்கு. இல்ல அதான் சொல்றேன், அவெல்லாம் வந்து இமேஜினேஷன் அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். அவன் வந்து இன்கோங்கிறது ஒரு செல்சி ஃபேன்ஸ் கிடைச்ச ஒரு ஹோப், அந்த லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல்ங்கிற மாதிரி கிடைச்ச வரைக்கும் அது வரவே வராது. அந்த டனல் எண்ட்ல ஒரு ட்ரெயின் தான் இருக்கும், அதை வந்து இடிச்சு செத்து இதுதான் எல்லாம் எனக்கு சிரிப்புப்பா. காண்டே ஒரு மேனேஜர் கீழே ஆடவே ஆடாம இன்ஜூரியிலே இருந்துட்டு என்னது மேனேஜர் மாறிட்டானா அப்படின்னு யார் வந்தா காண்டே தானே. கரெக்ட். காண்டே ஒரு ஃபுல் சீசன் வந்து அந்த சீசன் வந்து காண்டே 3 மேட்ச் ஆடினா, 3 டிஃபரண்ட் மேனேஜர். துஷலுக்கு வந்து கடைசியா டாட்னம் மேட்ச் ஆடினா, பாட்டருக்கு ஃபுல்லா இன்ஜூர்டு. பாட்டர் வந்துட்டு போயிட்டா, லாம்பார்ட் வந்துட்டு என்னது துஷல் போயிட்டா, என்னது நான் பாட்டர் அப்படின்னு கேட்டுட்டு ஹை கூட சொல்றேன் நானு. ஒன்லி செல்சி. எஸ், லாஸ்ட் சிட்டியை முடிச்சிட்டோம். லாஸ்ட் லிவர்பூலோட முடிச்சிருவோம் அந்த எபிசோட. லிவர்பூல் சொல்லுங்க, டைட்டில் குத்தலாமாப்பா அவங்களுக்கு? குடுத்தலாம்னு தான் நினைக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு அவங்களுக்கு ஒரு இது வீக்னஸ் எனக்கு எதுவுமே சொல்ல. நம்பர் 6 நம்மளும் வாரமா 16 வாரமா சொல்லிட்டு இருக்கோம். அந்த நம்பர் 6 ஒரு பொருட்டாவே மதிக்காம ஜெயிச்சுட்டே இருக்காங்க. நம்மளால பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்னமோ இருக்கு. ஒரு அமானுஷ சக்தி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அமானுஷ சக்தி கிளிக்குது. ஏயோ, அதாவது இந்த ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தேன். இது என்னன்னா ப்ரீ மேட்ச் லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாருமே ஓகேவா, அப்பா லிவர்பூல் மேட்ச் வந்துருச்சு அப்படின்னு. மினிட் 1 to 75 இதெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு 75 இருந்து 90 வரைக்கும் ஐயோ ஹெல்ப் பண்ணுங்க ஃபுல் டைம்க்கு அப்புறம் அப்பா ஜெயிச்சாச்சுப்பா அப்படி. இதுதான் உண்மையாவே அது ஒரு பெரிய விஷயம். 75 மினிட்ஸ் நீங்க மொக்கையா ஆடினாலுமே 2 கோல் 3 கோல் போடுறீங்க 15 நிமிஷத்துல. அது எவ்வளவு டீமால பண்ண முடியும் லீக்ல? உண்மையாவே கொஞ்சம் ஆசை காட்டினாங்க. ஒரு டிசம்பர் 2 வரைக்கும் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு வந்து நின்னா அண்டர்டேக்கர் மாதிரி வந்து நின்றுக்கான் பாருங்க. போன மேட்சும் அப்படித்தான். எக்ஸ்ட்ரா டைம்ல அழகான ஒரு கிராஸ் போச்சே நினைச்சேன், டைவர்ஸ் புடிச்சிட்டான். அப்பாடா அப்படின்னு இருந்துடா சாமி. சோலோவா அவங்களை வந்து நிக்க வைக்கிறான். அந்த ஆளு சோலோவா சுத்தமா நிக்க வைக்கிறான். வந்து இவ்வளவு சேவ் பண்றானா? I don't think we have seen. அதை தவிர்த்து எதுவும் செய்ய மாட்டான்ல டெகே. ஆலிசன் கோல் சேவ் பண்றதை தாண்டி எவ்வளவு சேவ் பண்ணப்பா, அதுதான் பண்ணா அதை பண்ணிருக்கான். நீங்க அப்படி பேசுறீங்க, என்ன பண்றது? அதான் எனக்கு தெரியல. பட் கமிங் பேக் டு தி கேம்ல வந்து we are top of the table, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்ல. பட் I think the game play is very very poor. அதான் சொன்னேன்ல, மினிட் 1 to minute 75 ஒரு 4 பாஸ் கூட போட்டு நம்ம எங்கனால பிரேக் பண்ண முடியல ஒரு டீம். அந்த ஒரு ரீசன் தான் கேம்லயும், அந்த ஒரே ஒரு ரீசனால தான் நான் வந்து லிவர்பூல் டைட்டில் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன். That's the only thing. We have absolutely no penetration into the opposition. We are struggling like crazy. அதாவது என்ன பண்றேனே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அப்படிதான் போகும், செகண்ட் ஹாஃபும் 70 நிமிஷத்துல கரெக்டா ஆஃப் பண்ண ஒரு கோல் போடுவாங்க. ஐயோ கோல் போட்டாங்க அப்பதான் முக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களோட ஜெயிக்கணும்னா தான் பண்ணோம். வின்னிங் கோலை வந்து ஒரு 89th மினிட்ல போட்டுறணும் உங்களோட ஜெயிக்கணும்னா. அப்பதான் வந்து we've taken 19 points from losing positions in the season. 18 or 19 இதெல்லாம் தான் வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் டைட்டில் வின்னிங் டீம். இல்ல, I think Klopp said the same thing. See, he came out, I think அந்த ஒரு இந்த கேம் யூரோப்பா லீக் கேம் கூட ரொம்ப கேவலமா ஆடி தோத்தோம் அந்த டுலூஸ் கூட. அதுல வந்து there was a VAR decision which the goal should have stood and should have drawn the game. Klopp ஓப்பனா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டாப்ல, எனக்கு இந்த VAR எல்லாம் கொண்டு வராதீங்க, எங்களோட கேம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு இந்த கேம். We didn't do one right thing in the game. I am least bothered whether that VAR decision could have come in our favor or not. We played really bad game. இந்த 4 கேம்லயுமே Klopp அத சொல்லிட்டு இருக்காப்ல, we are playing very very bad game. We are getting away with wins. அதே சொன்னாரு, I agree we are winning, but our gameplay is so poor and we have to improve massively. This is how we are playing. That's the truth. அது வந்து மத்த ஃபேன்ஸ் வந்து ஜாலியா டேபிள் டாப் இருக்குன்னு சொல்லலாம், கேமை பார்த்தாலே தெரியும் இவனுங்க எப்படிடா வின் பண்றானுங்க அப்படின்னு இருக்குது. இட்ஸ் ஆல் மொமெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ். அந்த ஃபுல்லம் கேம்ல அந்த 4 கோலை தவிர அந்த 4 கோலை வெளியே எடுத்துட்டீங்கன்னா கேம் ஃபுல்லா எதுவுமே கிடையாது.
இல்ல எனக்கு கூச்சமே இல்லாம 4 கோல் அடிச்சுட்டு 4 கோலையும் வெளியே எடுத்துட்டான்னு சொன்ன பாத்தியா? அதுதான் முடியல. 4 கோலுமே வந்து அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக். 4 கோல் 4 பிளேயர் 4 மொமெண்ட் ஆஃப் மேஜிக் இந்த சேம் கேம் பா. இதெல்லாம் நடக்காது. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எனக்கு புரியல. என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? மனசாட்சி இருக்கா? இந்த 4 மொமெண்ட் அதனால தான் நான் கேக்குறேன். இந்த 4 மொமெண்ட்டுமே வந்து வேற எந்த மேட்ச்லயும் நடக்காது. அப்படி சொல்ல வரேன் நானு. திவ்யந்த் கரெக்டா சொல்லிட்டாரு. நீ பேசுறதுக்கும் திவ்யந்தோட கமெண்ட்டுக்கும் கரெக்டா இருக்கு. ஜிங்ஸ் தவிர்க்கிறதுக்காக ஒன்லி சேயிங் தி லீக்னஸ் ஆஃப் லிவர்பூல். கரெக்டா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இது பாக்குற எல்லாத்துக்குமே நான் கேட்டுக்கிறேன். இப்ப அடுத்த கேம் வந்து யுனைடெட் கூட ஆடுறோம்ல, ஃபுல் கேம் உட்கார்ந்து பாருங்க. செம்ம அடி அடிக்க போறீங்க நீங்க யுனைடெட் போட்டு. மணி வந்து இந்த எபிசோட் ஸ்டார்டிங் அப்ப சொன்னாருல, he won't be surprised if United win. I am not sure of United victory எல்லாம், but we will not be at our fluent best like last season. அதெல்லாம் நடக்கவே இல்ல. எங்களுக்கு ஸ்கோர் ஆன்ஃபீல்ட் ஆடுறீங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சி வேணாமா? ஆன்ஃபீல்ட் ஆடுறீங்க. இருக்கு சொன்னா கேட்டா மேட்ச் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஃபுல் மேட்ச். இல்ல ஓகே 7-0 fluent 4-0 fluent இல்ல 4-0 ஆமா. இல்ல அடுத்த மேட்ச் சொல்றாரு. நான் யுனைட்டடோட சொல்றேன். அவங்க கோல் அடிக்க மாட்டாங்க. 4-0 சான்ஸே இல்ல. நான் இப்பவே சொல்றேன் 4-0 போய்டும். அதெல்லாம் 4-0 சான்ஸே இல்ல. நான் அடிச்சு சொல்றேன். அடுத்த மேட்ச் நாங்க யாரும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போது எல்லாரும் ஸ்கோர் லைனுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். புரியுதா? நீங்க எவ்வளவு கேவலம். பாஸ்கெட்பால் மேட்ச் என்னமோ வேறமோ நடக்குது. இது ஒரு நல்ல பாயிண்ட். நம்ம அர்ஜுன் நாஸ் கிட்ட இருந்து நல்ல பாயிண்ட். இது வரைக்கும் இந்த டைட்டில் பத்தி சொல்றது எதுவுமே வந்து ரொம்ப ஏர்லிங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட். ஏன்னா சிட்டி இப்படி ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா இது வரைக்கும். எனக்கு அதுல ஒரே ஒரு ஒப்பீனியன் இருக்கு. எனக்கு வந்து மத்த டீமோட சிட்டி ஹேவ் ஆல்ரெடி சீன் தேர் வர்ஸ்ட் ஃபார்ம். தே ஹேவ் சீன் ராக் பாட்டம் திஸ் சீசன். சிட்டி லெவலுக்கு சொல்றேன். சிட்டி லெவலுக்கு சொல்றேன். அதாவது அதான் சொல்றேன், அவங்க லெவல பாரு. மூணு கேம் வந்து அவங்க ஜெயிக்கல. இது வந்து அதாவது அவன் சொன்னது கரெக்ட் தான். சிட்டி லெவலுக்கு தேவ் சீன் ராக் பாட்டம் கரெக்ட் தான். பட் அத ராக் பாட்டம்னா என்னன்னு உங்களுக்கு காட்றோம் நாங்க. ராக் பாட்டம் லெவலுக்கு 3 draws and 1 defeat தான் ராக் பாட்டம். இதான் ராக் பாட்டம். ஓகே ஏதோ ராக் பாட்டம்லாம் பேசுறாங்க. நம்ம பேசலாமா? அதாவது அவனே சேர்த்துக்கறா. he is 30 points man. he is in title. you talk about ஒரு சீசன் எவர்டனுக்கு 10 பாயிண்ட் டிடக்ஷன் கொடுத்தாங்க. நாங்கெல்லாம் சேத்துலயே தான் வாழ்றோம். அதனால எங்களுக்கு வந்து எல்லாமே பாட்டர் தான். அப்பே எல்லாமே வேலைதான் பாக்குறாங்க. அந்த மாதிரி தான் சித்தார்த் அபிமன்யு மாதிரி. அது ரைட்டா? கௌதம், லாஸ்ட் 2 क्वेश्चन உன்னை கேட்டிருக்காங்க. இதோட முடிச்சிரோம். சாலா சிலபஸ்ல இன்ஜரி, லிவர்பூல் ஸ்ட்ரகிள். வாட் டு யூ திங்க்? சாலா எவ்வளவு கேம் சாலா மிஸ் பண்ணிருக்கான் இது வரைக்கும்? ஞாபகமே இல்ல. சாலாலாம் இன்ஜரி ஹார்ட்லி 10 கேம்ஸ். அவங்கலாம் மிஸ்ஸே பண்ணாங்க. எனக்கு ஆப்கான் போறோம். உங்களை தவிர எல்லாருக்கும் அடி இருக்கு ஆப்கான்ல. நீங்க தெளிவா பண்ணிட்டான். பெப்பு தெளிவா வந்து யாருமே வந்து ஆப்பிரிக்கன் பிளேயர் யாருமே வாங்காம தெளிவா பண்ணிட்டான். செல்சி ஆட்டத்திலே உங்களை சேர்த்துக்கல. நீங்க உள்ள வராது. ஜாக்சன் போய்டுவாங்க. நல்லா ஆடுவோம். இல்ல நீங்க எப்படி ஓசிமன் வாங்குவீங்க. நீங்க வாங்கிட்டு அங்க அனுப்பிட்டு நீங்க நைஜீரியா போயிட்டு நீ மார்ச் மாசம் எங்க மாசம்பா ஜனவரி வருது. யாரும் பக்கத்துல வராதீங்க. வரமாட்டோம். எனக்கு என்னமோ நீங்க பர்ன்லி பக்கம் போவீங்க டவுட்டா இருக்கு. இது எல்லா டீமுக்கும் அடி இருக்கு. இங்க போனாலும் பைசா ஸ்பெண்ட் பண்ணி பேர் வாங்கிடுவோம். எங்களுக்கு டோமியாசு போயிடுவான், தாமஸ் பார்ட்டி போயிடுவான். 2 பேர் முக்கியமான ஆளுங்க உள்ள வராது போயிடுவாங்க. அதே மாதிரி ஸ்பர்ஸ்க்கு இருக்கு பெருசா கனமா ஒண்ணு இருக்கு. ஜனவரியே கிடையாதுங்க. டைரக்டா பிப்ரவரி. அவ்வளவுதான். உங்களுக்கு போகியா இல்லையா? பொங்கல் கொண்டாடிட்டு இருக்க அந்த மாதிரி. மேடிசன் எப்ப வேணா இன்ஜுரி ஆனால வேண்டவன் வரமாட்டான். சான் போயிடுவான். அவன் போறது வரத்துக்கு 1.5 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு. திரும்பி பிசுமா சார் 5 பேர் வருவாங்க. 5 ஸ்டார்டர். அவங்களுக்கு சம்மடி இருக்கு. யுனைடெடுக்கு அடி இருக்கு. யுனைடெடுக்கு ஒண்ணா போயிடுவாங்க. எப்பவுமே அடிதான். யுனைடெட் தாங்க லக். யுனைடெட் தான் லக். லிவர்பூலுக்கு யார் போவாங்க? லிவர்பூலுக்கு எண்டோ சாலா எண்டோ போவான். எண்டோ நீங்க எப்படி இருந்தாலும் அவனை வச்சு ஒண்ணும் பண்றது இல்ல. ஆக்சுவலா அவன் நல்லா விளையாடுறான். சொல்ல போனா இப்பதான் 2 கேம் நல்லா விளையாடுறான் அவன். So he's controlling the games. He's able to do something in the middle of the park. But
அப்படிதான் நினைச்சு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண வச்சோம். ரொம்ப கேவலமா இருந்தான். வா நீ வெளிய அப்படின்னு ஸ்டாப் கேப் சொல்யூஷன் தானே அவங்க கௌதம். நீங்க இப்படிதானே வந்து இடையில இந்த சீசனுக்காக கொண்டு வந்தால் நீங்க திருப்பி சாம்பியன்ஸ் லீக் ஆடுறப்ப எங்க வச்சு ஆட மாட்டீங்க. we paid 12 million for him. 12 millionக்கு we gave him a 3-year contract. வருஷத்துக்கு 4 million. எதுக்கு? யூரோப்பா லீக்ல கேரபாவ் கப் ஆடுறதுக்கு. இட் இஸ் an incredible purchase அது. நான் ஒத்துக்கிறேன். நான் முதல்ல இருந்தே அது நல்ல பர்ச்சேஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். 12 மில்லியன் 12 million split over 3 years, 4 million a year for one player to play at number 6 for FA Cups and Carabao Cup is an intelligent buy. priorities-க்கு ஏத்த மாதிரி தான பண்றீங்க. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन கௌதம். மனு கோனே or துரம் to Liverpool. So இவங்க ரெண்டு பேருமே they were linked throughout the summer to Liverpool. ஒன்னெல்லாம் தூராமெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவன் தாயா அப்படினாங்க. என்னன்னா தூராம் இஸ் லைக் தி யாயா டூரே கைண்ட் ஆஃப் கௌதம் 1 minute. மானு கோனே தூராமா? சரி ஓகே, டாட் பிலேக்கு ஃபோன் போட வேண்டியதான். நீ போட தேவையில்ல. மோசமான ஆளு இத கூட கேட்டிருந்தாலும் கேட்டுட்டு இருப்பான். நீ வேற என்னன்னா அந்த தூராம் வந்து ஒரு யாயா டூரே கைண்ட் ஆஃப் பிளேயர். இஸ் வெரி மெஜஸ்டிக், சூப்பர் பில்ட், ஹி ஹஸ் வெரி குட் பால் ப்ரோக்ரஷன். அதனால லிவர்பூல் தான் கன்ஃபார்மா ஆச்சா போச்சான்னு பேசினாங்க. சரி கடைசியில இதெல்லாம் வாங்கணும்னு பார்த்தா பிகாஸ் ஷோபஸ்லை வாஸ் அவுட் ஆஃப் த ப்ளூ. ஷோபஸ்லை பர்ச்சேஸ் வந்து இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் a panic buy. ஏன்னா we lost out. அப்பதான் ஜூட் போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே இனிமேல் ஜூட் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து வந்து சொல்ல போனா ஷோபஸ்லை பணமே திருப்பி கொடுக்கல. அதுவே லோன் பணம் 60 மில்லியன். ஏன்னா 2 daysல அவனுடைய இது முடியுது ரிலீஸ் கிளாஸ். அந்த 2 நாள்ல ஆக்டிவேட் பண்ணி வாங்கியே ஆகணுமேங்கிறதுக்காக 60 மில்லியன் பணம் இது பண்ணி லோன் வாங்கியிருக்கோம். So when we got all of that, இந்த ஜேம்ஸ் பியர்ஸ்ங்கிறவன் தான் வந்து எங்களுடைய குலதெய்வம். அதாவது கிளப்புக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றது வந்து அவன் தான் அப்பவே சொன்னான், ஜூடு கிடையாது, ஜூடுக்கு 130 மில்லியன் கேட்கறாங்க, 130 மில்லியன் தான் லிவர்பூல் மொத்த மிட்ஃபீல்ட் ரீபில்டுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரிதான் வாங்கினானுங்க. ஷோபஸ்லை 60, மெக்காலிஸ்டர் 35, கிராவன்பர்க் 40, 130 கரெக்டா முடிஞ்சு வச்சுட்டு எப்படா அப்படின்ட்டு இருந்துச்சு வாங்கும்போது. சோ இதுதான் வந்து ஆல் அரவுண்ட் பிளானா இருந்துச்சு. என்னன்னா we should have replaced them last season ideally. அதெல்லாம் பண்ணாம மட்டும் டிராகன் பண்ணி தான் we lost out on Jude because we were not able to pay 130 million, which is acceptable. We needed the entire midfield rebuild. ஒருத்தவனுக்கு 130 கொடுத்துட்டு அவன் இன்ஜுரின்னு படுத்தானா எங்க போறது? ஒண்ணுமே பண்ண முடியல. So I think it was very very intelligent of Liverpool to do what we did. McAllister, Szoboszlai, Gravenberch, Endo 4 பேரையுமே we got for what Jude Bellingham's money போதெல்லாம் it's an incredible thing that we did. Actually Szoboszlai வந்து சூப்பர் பிளேயர். நான் ஆர்சனலுக்கு எப்பயாச்சும் வாங்கிடுவாங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். No, I think he's dropped off for these last 3-4 games வந்து எந்த telling contributions இல்ல. அது நடக்கும் obviously. Yeah, exactly. ஒரு ஹை இருக்கும்போது obviously அந்த drop இருக்கும். So he is doing what he is doing. He is pressing down, he is trying to win the balls back. அதெல்லாம் ஓகே. அட்டாக்கிங் தேர்ட்ல இல்ல, கரெக்டா போய் நின்னா போன கேம் நுனியஸ் கிராஸ் கொடுத்தா கோல் அடிச்சிட்டான். அவ்வளவுதான். மத்தபடி வந்து ஷோபஸ்லை ஃபார் தி லாஸ்ட் 4 கேம். பட் ஆப்வியஸ்லி சாஃப்கான் சாலா போகும்போதெல்லாம் இட் வில் பி பயங்கரமான மிஸ். அது அவருக்கு தெரியாது. அதான் வந்திருக்கு பாரு டே கோபால், அவர் கேட்டிருக்காப்ல தியாகோ இருக்கானா இல்லையா, அந்த நாயெல்லாம் அவ்வளவுதான். அந்த நாயை பத்தி கேள்வியே கேட்காதீங்க. அவனை வந்து எப்படா விப்போன்னு உட்கார்ந்துருக்கேன் நான். இதுல வேற கான்ட்ராக்ட் முடியல, அதனால அவனை விக்கிறதுக்கு சான்ஸும் இல்ல. அவ்வளவுதான் அவன்லாம். அதாவது சீசன் ஸ்டார்ட் அப்போ we will see இந்த டீமுக்கு தியாகோ வரணும், வந்தா தியாகோ, ஷோபஸ்லை, மெக்காலிஸ்டர் நாங்க கடைசி வரைக்கும் அதை பார்க்கவே முடியாது. அவன் அப்படியே கரெக்டா எங்க மேட்சுக்கு வந்துருவான், ஒரு அசிஸ்ட் கொடுக்கறதுக்கு எங்க மேட்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி காணாம போயிடுவான். கிடையாது கிளப். அவ்வளவுதான். So அதான் இது ஹேமந்த் நாராயண் நல்ல பாயிண்ட். biggest effect of AFCON will be on Liverpool because Egypt will go till semis minimum. பிசுமாலா ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துருவாங்க. ஏசியா கப்ல சான் லாஸ்ட் AFCON ஏசியன் கப்ல சான் லாஸ்ட் அவங்க ஏசியன் கப்ல சான் லாஸ்ட் அவங்க கடைசி வரைக்கும் போவாங்க. டெஃபினட்டா போவோம். ஓகே சூப்பர். வேற ஏதாச்சும் நம்ம பேசுறதுக்கு இருக்கா இல்ல இதோட முடிச்சுப்போம் எபிசோட? ஐ திங்க் நிறைய கேள்விகள் நிறைய டாபிக்ஸ் பத்தி பேசணும். 2.25 மணி நேரம் போயிருக்கு இது வரைக்கும். ஸோ ஒரு நல்ல எபிசோட் மக்களே. மணி வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மணி அண்ட் எவ்ரி ஒன் ஹியர் இந்த பேனல், தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் அஸ். உங்களுடைய கமெண்ட் சஜஷன்ஸ்லாம் போட்டுட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஏன்டா சப்ஸ்கிரைப் பண்ணல, நீயும் சப்ஸ்கிரைப் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.
அதே போல் நம்ம ஃபுட்பால் பேஜ் சேனல் இருக்கு. நீங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த எபிசோட்ல வந்து நீங்க மத்த லீகை பத்தி பேசுங்க, இவனை பத்தி பேசுங்க, அவனை பத்தி பேசுங்கன்னு சொல்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கௌதம் வந்து மத்த கிளப்ஸ் ஆர் மத்த லீக்ஸை பத்தியுமே வந்து இப்போ ரெகுலரா கான்டென்ட் போடுறாங்க அவங்களோட சேனல்ல. ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே நீங்க வந்து ஃபுட்பால் பேஜ் சேனல்ல போய் பாருங்க, அவங்க ரெகுலர் கான்டென்ட் போடுவாங்க. எங்களுக்கு நாங்க ஏன் வந்து மத்த கிளப் எல்லாத்த பத்தியும் பேச மாட்டோம்னா, அட்லீஸ்ட் இன் மை கேஸ் நான் வந்து மத்த லீக் எல்லாம் அவ்வளவா பாக்குறது இல்லை. ஐ யூஸ் டு வாட்ச் a lot more football, but over time அது வந்து கம்மியாயிட்டே தான் போகும். I don't know if Gautam has the time to see all of that and talk about it. நான் பார்த்தேன்னா அது வந்து வெறும் வீடியோஸை பார்த்து பேசுற மாதிரி இருக்கும், ரொம்ப இன்ஆர்கானிக்கா இருக்கும். அது வந்து எனக்கு வந்து சரின்னு போடல. அதனால தான் நான் எங்க சேனல் அதை பத்தி எதுவும் பேச மாட்டோம். பட் டெஃபினட்டா ஃபுட்பால் பேஜ்ல உங்களுக்கு வந்து அதை பத்தி நிறைய பேசுவாங்க. டூ சப்ஸ்கிரைப் டு தட் சேனல். கௌதம் எக்ஸ்பான்ஷன்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க புண்டஸ் லீகா ஃபேனா இருந்தாலும் சரி, லா லீகா ஃபேனா இருந்தாலும் சரி, ஏன் அல் நசர் ஃபேனா இருந்தாலும் சரி, அதுக்கு உங்களுக்கு வேணாமா 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 இறக்கிடலாம். ஐஎஸ்எல்னு முடிச்சிருங்க. ஆமா, ஐஎஸ்எல் வரைக்கும் பேசுறாங்க, ஐஎஸ்எல் கேம்ஸை பத்தி பேசுறாங்க. நம்ம ஐஎஸ்எல் ரெசிடென்ட் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்காரு பிரசன்னான்னு சொல்லிட்டு, ஸோ கௌதம் அவரை கூட்டு வந்து நிறைய பேசுறாங்க. ராகுல் ஐஎஸ்எல் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஸோ இந்த கான்டென்ட்லாம் அவங்களுக்கு வரும். இந்த ஷோ வந்து ஸ்பெசிஃபிக்கா வெதர் இட் ஹேப்பன்ஸ் ஆன் வட லண்டன் ஆர் ஃபுட்பால் பேஜ், அந்த கேம் வீக் பத்தி மட்டும் தான் பேச போறோம். ஸோ அதுதான் வந்து இங்க கான்டெக்டா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் மக்களே. வி ஹோப் வி கேவ் யூ குட் ஷோ. அடுத்த வாரம் ஃபுட்பால் பேஜ் சேனல்ல கேம் வீக் 17 அலப்புரைகள் எபிசோட்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். Till then, it's bye from everyone here at the Alaparaigal team. Thank you.